Hello, கேக்குதாடா? Is it audible? கேக்குதா? கேக்குதா கண்ணா, இப்போ கேக்குதா? Yeah, fine. Yes. Fantastic. ஒரு நிமிஷம் இருங்க. குருவே சரணம்மா, என்னடா இப்படி இருக்கீங்க, படுத்தே விட்டான் ஐயா அப்படின்றது. ஓகே, வணக்கம்டா, காலை வணக்கம், வெல்கம், குட் மார்னிங். எஸ், நமக்கு என்னதான் எஸ் லாஸ்ட் டே ஃப்ரைடே நீட் செஷன் இருந்தாலும் நம்ம சொல்லிட்டுருப்போம். அதாவது நைட் செஷன் வரும்போது நம்ம சொல்லிட்டுருப்போம், டே ஸ்டார்ட் ஆகுது நம்ம கூட தான்டா, டே எண்ட் ஆகுது நம்ம கூட தான்டான்னு. நேற்று டே நம்மளோட எண்ட் ஆகலை, ஆனால் இன்றைக்கி டே நம்மளோட தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பிகாஸ் May 1 ஃபஸ்ட்டு லெசனே நம்ம கூட தான். ஓகே, வணக்கங்கடா சிஷ்ய பிள்ளைங்களா. ஓகே, ஸோ இந்த மாதம் சரி, இந்த May 1 சரி, இந்த ஃப்ரைடே சரி, நம்மளோட கிளாஸால் தான் ஆரம்பிக்கப்படுகிறது என்பதை உங்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பர்ல, மஜா இல்லை? ஆமாம், இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான நாள். என்னென்ன ஸ்பெஷல்? நிறைய ஸ்பெஷல் இருக்குடா இன்றைக்கி. ஓகேவா, இன்றைக்கி நிறைய ஸ்பெஷல் இருக்குது. என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒர்க்கர்ஸ் டே. ஓகேவா, உழைப்பாளிகள் தினம் அப்படின்றது. உழைப்பாளிகள் தினத்தில் வந்து நம்ம எதுக்காக உழைப்பாளிகள் தினம் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. நாட் ஓன்லி இந்த ஸ்லேவரிஸ் ஒர்க்கர்ஸ் மட்டும் அவங்க மென்ஷன் பண்ணல, எல்லாருமே தான். நம்ம வீட்டில் கூட நம்ம அப்பா அம்மா ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. நிறைய வீட்டில் இந்த உலகத்தை இந்த மாதிரி ஸ்டெபிலைஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி போகிறது இந்த ஒர்க்கர்ஸ் தான். ஓகே, அந்த ஒர்க்கர்ஸ்லாம் இல்லை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னைக்கு இந்த எப்படி நம்ம ஒன் சைடு நம்ம அக்ரிகல்ச்சரு அதை தான் ஐடி இண்டஸ்ட்ரியில் நம்ம எப்படி பெருசாக பேசுகிறோம், அதே மாதிரி ஒரு ஒர்க்கர்ஸும் இருக்காங்க. ஓகே, ஒரு ஒர்க்கர்ஸும் நமக்கு அந்த அளவுக்கு உழைக்கிறதுனால தான் நம்ம கண்ட்ரி இன்னும் போயிட்டுருக்கு. நம்ம அப்படியே ரோட்டோரமாக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஒர்க் நடந்துட்டுருக்கும். மெட்ரோ ஒர்க்கில் அவங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறதுனால தான் நம்ம இன்றைக்கி மெட்ரோ ட்ரெயினில் போக முடியுது. அதேமாதிரி ரோடு ஒர்க் நடந்துட்டுருக்கோம், அவங்க பஸ் ஸ்டாண்ட் கட்டிகிட்டு இருப்பான், ஏர்போர்ட் கட்டிகிட்டு இருப்பான், வேறு ஒரு இடத்துல ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்கர்ஸ் இருக்கிறதுனால தான், அவங்க பே பண்ணப்பட்டிருந்தாலும் அவங்க அவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம அதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒர்க்கர்ஸ் டே அவங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நாள் லீவை கொடுத்துட்டு அவங்கள நம்ம பேஸ் பண்ணி அவங்கள புகழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு ஒர்க்கர்ஸ் டே. அதனால தான் May 1 ரொம்ப ஸ்பெஷலான நாள் அப்படின்ட்டு. அடுத்த கட்ட ஸ்பெஷலான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் ஆஸ்பிரன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் May மாதம் ஆரம்பித்து விட்டுச்சு, இன்னும் 2 நாள் தான். May மாதம் வந்தாலே நீட் ஆஸ்பிரன்ஸுக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள். ஏன்னா பிகாஸ் எல்லா May மாதமும் என்ன இருக்குமோ இல்லையோ நீட் எக்ஸாம் கண்டிப்பாக எடுத்துருப்போம். ஸோ ஒரு வருஷம் வரும்போது May மாதம் அப்படின்னு நீட் எக்ஸாம் எடுத்துகிட்டே இருக்குது. ஸோ May 1 வந்தாலே நீட் எக்ஸாம்லாம் நீட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஐயோ வந்துருச்சு நீட் ரொம்ப பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு குஜால் ஆயிடும். ஓகே, ஸோ நீட் ஆஸ்பிரன்ஸை பொறுத்த வரைக்கும் May 1 அப்படின்றது மறக்க முடியாதுனால். அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம தலையோட பிறந்த நாள் இன்னைக்கு. நமக்கு ஆக்டர் ஏகே தலன் கூட சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்டர் ஏகே அவரும் ஒரு உழைப்பின் கடிசமாக இருந்திருக்காரு இல்லையா. ஸோ அவரோட பர்த்டேவாக இருந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய ஸ்பெஷாலிட்டி வந்து May மாதத்துல இருக்கு. May 1 ஸ்பெஷாலிட்டியாக இருந்திருக்கு. ஸோ அப்படி ஸ்பெஷாலிட்டியான May மாதத்துக்கு ஃபியூச்சர் டாக்டர்ஸ் அனைவரைக்கும் என்னோட வர வைக்கிறேன். நான் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டியில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பயாலஜி இருக்குது. நான் ரொம்ப பெருமைப்படுறேன், நீங்களும் பெருமைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வணக்கம், வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் and last Friday session of biology to us. Okay, yeah. என்னாச்சுடா? குட் மார்னிங் டா. ஒன் டே டு கோ. கடைசியாக தான் வந்தார் விநாயக். ஆமாம், கடைசியாக தான் விநாயக் வந்தார். கடைசியாக தான் பர்த்டே அவருக்கு சொல்லணும். ஓகே, யா. ஆமாம், எஸ்டர்டே நைட்டு தூக்கம் வரல. ஏன்டா எஸ்டர்டே நைட்டு தூக்கம் வரல? என்னடா தூங்கலை? ஏன்டா தூங்கலை? மிஸ் பண்ணிங்களா? நானும் தான்டா மிஸ் பண்ணேன். பட் பரவாயில்ல. ஓகேங்களா, இன்னைக்கு நைட் எங்களுக்கு தூக்கம் வந்துடும், நாளைக்கு நைட் தூக்கம் வந்துடும். ஓகே, தூக்கம் வரும். அதாவது எப்படி வரும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி பறந்துக்கிட்டே இருப்பீங்க. எப்படி எக்ஸாம் பேப்பர் வரப்போகுது, நான் இப்படி போனேன், சின்ன விஷயம்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் இப்படி போனால் என்ன பண்ணுறது, சரி நான் கொஸ்டின்லாம் இதை எடுத்துகிட்டு போயிட்டேன், இது மிஸ் பண்ணி போயிட்டேன், மிஸ் பண்ணி போயிட்டேன்னா நான் இந்த ட்ரெஸ் போயிட்டேன்னா என்ன பண்ணுவாங்க, சரி எக்ஸாம் ஆள் எப்படி இருக்க போகுது, இந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம திரும்பி பார்த்தா இதை சொல்கிறாங்க, அப்படிலாம் பயம் இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீட் எழுத போகிறவங்க ஒரு சின்னதாக ஒரு பயம் இருக்கும். அது பேசிக்காக இருக்கிறது தான். ஓகே, அதுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு சார் அதெல்லாம் எப்படி சார் ஓவர் கம் பண்ணால், நல்லா ஓவர் கம்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் கோ த்ரூ பண்ணால் தான் முடியும். நம்ம என்ன தான் உங்களுக்கு இப்படி இருக்குண்டா இப்படி இருக்குண்டா சொன்னாலும் கூட நீங்கள் அது ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணால் தான் போக முடியும். ஓகே, அது பேசிக் தான்டா. நீங்களே நினச்சிருப்பீங்க, நீங்கள் இதெல்லாம்
போர்டு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் போர்டு எக்ஸாம் நான் இப்போ 12th சொல்லுங்க 12th தூக்கம் வந்திருக்காது பட் 10th நீங்கள் ஃபர்ஸ்ட் போர்டு எக்ஸாம் எழுதும்போது எப்படி இருந்து கொஞ்சம் ஒரு ஃபீல் போர்டு எக்ஸாம்ன்றாங்களே புதுசாக இருக்கு எப்படி இருக்க போகுது இது வரைக்கும் நார்மலாக நம்ம ஆனுவல் எக்ஸாம் வந்து நம்ம கிளாஸில் உட்காந்து எழுதிருப்போம் பட் போர்டு எக்ஸாம் புதுசாக இருக்குன்றாங்க புது இன்விஜிலேட்டராக வருவான்றாங்க ஸோ என்ன கான்செப்ட் அது புரியாமல் இருந்திருக்கும் ஒன்ஸ் அதை நீங்கள் பழக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னு பார்த்தா அதை பழக்க ஆரம்பிச்சிங்க அதே மாதிரி தான் நீட் எக்ஸாமும் இருக்க போகுது ஓகேவா ஸோ ரொம்ப வந்து போட்டு மைண்டில் கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேணாம் அது கீப் இட் நார்மலாக இருக்குது கண்டிப்பாக தூக்கம் வராது இதே நினச்ச மைண்டில் ஓடிக்கிட்டே தான் இருக்க போகுது ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது ஓகே ஒன்றும் பண்ண முடியாது நான் என்ன தான் நீங்கள் தூங்கணும் அப்படின்னு சொல்லி கிளாஸ் இது பண்ணாலும் உங்களுக்கு தூக்கம் வரப்போகுது ஒன்றும் பண்ண முடியாது பட் இருந்தாலும் நீங்கள் சும்மா படுத்துருங்க ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஓகேங்களா அதுக்காக தான் நம்ம அந்த நைட் செஷன் வந்துட்டு தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கோம் ஓகே ஃபைன் எஸ் லாஸ்ட் 2 days டுமோ May 1 May 2 May 3 சண்டே நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க ஓகேவா ஸோ ஆரம்பிச்சிடலாமா இன்றைக்கி என்ன செஷன் ஆரம்பிச்சிடலாமா இன்றைக்கி நான் நேற்று சொன்ன மாதிரி நமக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல் சைக்கிள் அந்த பேஸ் பீரியட் டிவிஷன்ஸ் பார்ப்போம் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் பயோமாலிகூல்ஸ் அண்ட் செல் த யூனிட் ஆஃப் லைஃப் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா ரெடி எல்லாருமே குட் மார்னிங் வெல்கம் இதெல்லாம் பண்டில் ஓடிட்டு இருக்கு ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டேன் என்ன பண்ணுறது டாக்டர் இல்லைனா வேறு ஏதாவது படிக்கலாமா இல்லை ஒரு 1 year ட்ராப் எடுத்து படிக்கலாமா எல்லாம் பேக்கில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் ஓடட்டும் அப்படியே ஓடிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம நீட் எக்ஸாம் முடிப்போம் ஓகே ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம இதை ஆரம்பிப்போம் ஓகேங்களா அண்ட் 2027 பேட்சுக்கான இதுதான் இங்கே சொல்லிருக்கோம் ஆஃப்லைன் சீரிஸ் தான் ஆஃப்லைன் பேஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கு பேட்ச் வந்து 11th வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஸோ 2027 பேட்ச் நீட் எழுதுறவங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ கைண்ட்லி டூ ஜாயின் இட் ஃபைன் எஸ் ஷால் வி ஸ்டார்ட் நம்மளோட சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம செல் த யூனிட் ஆஃப் லைஃப்லேருந்து ஆரம்பிப்போம் ஓகே ஒரு ப்ராப்ளம் வேணாம் எல்லாம் நல்லதே நடக்கும் மே மாதம் வந்துச்சு தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிருப்போம் பட் இருந்தாலும் இதுக்கும் சொல்லுவோமே மே பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம் மே பிறந்தால் நமக்குலாம் மே பிறந்தால் தான் வழி பிறக்குது ஸோ மே பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சு விட்டோம் ஒரு 5 round போட்டுருவோம் காமா ஆமாம் நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பான் நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி யோசிச்சு என்ன பண்ணுறது யோசிச்சு 4 மணி தான் தூங்கியே இருப்பான் ஓகே 6 மணிக்கு எதிர்க்க சொன்ன கஷ்டமாக இருக்கு இல்லையா ஸோ அதனால தான் போல சரி வருங்க ஒரு 5 round போட்டுக்கணும் ஆரம்பிச்சுட்லாம் எஸ் ஒரு பிளாஸ்ட் போடுங்க அப்படியே செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோ செஷன் லைக் பண்ணாமல் வேறு இருக்கீங்கன்னா செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க குயிக் செஷன் லைக் பண்ணாமல் இருந்தால் செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பிளாஸ்ட் அப்படியே பட்டு பிளாஸ்ட்னு போட்டுவிடுங்க அப்படி ஹீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் மனசை அப்படி ஹீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் பார்த்துக்கலாம் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் அவ்வளோலாம் வராது இருக்கண்ணா பரவாயில்ல தூக்கம்லாம் அவ்வளோலாம் இப்போ வராது அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் தூக்கம்லாம் வந்துருக்கு என்ன தான் தூங்க சொன்னால் தூக்கம் வராது அப்படின்லாம் தெரிஞ்சது தான் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் யா ஓகே வாங்க பேக் டு ஃபார்ம் which of the following statement is not correct எடுத்தோடனே நாட் கரெக்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு which of the following statement is not correct அப்படின்றது ஓகேவா கிஸ் ரூல் கீப் இட் சிம்பிள் ஸ்டூபிட் யா 1 o'clock பரவாயில்லையே சரி அதை போட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் தூக்கம் வர்றதுக்கான ஒரு நல்ல ஐடியா தான் ஏதாவது தூக்கம் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்ம சால்வ் பண்ண ஒன்று தூக்கம் வரும் இல்லைன்னா தூக்கமே போயிடும் அப்படின்றது சரி ஓகேவா சரி which of the following is not correct எது வந்து நாட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் பண்றாங்க come on rakana come on quick எது நாட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இது ஆப்ஷன் சியில் என்ன சார் தப்பான இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைசோசோம்ஸ் அப்படின்னு ப்ராசஸ் ஆஃப் பேக்கேஜிங் தானே சார் கரெக்ட் இருக்கணும் ப்ராசஸ் ஆஃப் பேக்கேஜிங் தான் பட் அது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கிடையாது கோல்கி அப்பேரட்டஸ் ஓகேங்களா அவ்வளோதான் கோல்கி அப்பேரட்டஸ் ஸோ அதனால தான் இது நாட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது ஓகே இட்ஸ் கோயிங் டு பி கோல்கி அப்பேரட்டஸ் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே ஃபென்டாஸ்டிக் இருக்கணும் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் சூப்பர் பவேஷ் தமிழரசி சத்யா அனன்யா பார்கவ் அஜய் சத்யா சுசிதரன் சத்யா கலக்கிட்டீங்க ஓகேவா ஒரே நிமிஷம் Fine. Okay. Fine. Hi, Pragdish Kumar. Okay, next question.
the concept of omnicellular ecellula அப்படின்னு சொன்னவர் யாரு? omnicellular ecellula அப்படின்னு சொன்னவர் யாரு? the concept of omnicellular ecellula அப்படின்னு சொன்னவர் யாரு? வாங்கிடலாம் எல்லாம் இங்கே தான் இருக்குது. அவ்வளோதான், நம்ம நினச்சா வந்துடலாம். ஓகே, உழைப்பாரு சிலமே நின்றுட்டீங்க. ஐயோ இல்லைடா, பாப்பா யாரு ஓம்னி செல்லுலா ஈ செல்லுலா அப்படின்னு சொன்னதுன்னா நம்ம விர்ச்சவ், ருடால்ஃப் விர்ச்சவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விரிச்சோடு நின்றாராம்ப்பா, விரிச்சோடு நின்றுட்டேன்டாப்பா. அப்படியே ஓம்னி செல்லா ஈ செல்லா அப்படின்னு சொன்னது எஸ் ஆப்ஷன் டி, ருடால்ஃப் விர்ச்சவ் தான் இருந்துருக்காரு. ஓம்னி செல்லா ஈ செல்லுன்னது ஓம்னினா நான் சொல்லியிருக்கேன் நியூ செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் செல்ஸ் அப்படின்னு. ஓம்னினா நியூவு, அப்புறம் செல்லுலானா செல்ஸு, அப்புறம் அரைசஸ் ஃப்ரம் ஈனா எக்ஸிஸ்டிங் செல்ஸ். எக்ஸிஸ்டிங் செல்ஸ்லேருந்து தான் புது செல்ஸ் வருமே தவிர வேறு எங்கே இருந்தோ அந்த செல்ஸ் வராது அப்படின்றது. ஓகேவா? ஓகே ஃபைன், இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. there is no creation without a creator. அது there is no creation without a creator அப்படின்னு சொல்கிற பேஸ் கான்செப்ட் தான் இருந்துருக்கு. ஸோ ஆப்ஷன் டி, ருடால்ஃப் விர்ச்சவ் இஸ் ரைட் ஆன்சர். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் மைட்டோகாண்ட்ரியா இஸ் இன்கரெக்ட்? மைட்டோகாண்ட்ரியா பொறுத்த வரைக்கும் மைட்டோகாண்ட்ரியா பொறுத்த வரைக்கும் எது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ரிகார்டிங் மைட்டோகாண்ட்ரியா பேஸ் பண்ணிட்டு எது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது? காலங்காத்தால எதுக்குடா நான் சாப்பிட்டு வர போகிறேன்? காலங்காத்தால நான் எதுக்குடா சாப்பிடல? இன்னும் சாப்பிடலடா கண்ணா. காலங்காத்தால 6 மணிக்கு யாராவது சாப்பிட முடியுமா? உங்களால் சாப்பிட முடியுமா வீட்டில்? ஆப்ஷன் ஏடா கண்ணா, ஆப்ஷன் ஏ. ஓகேவா? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் எம்பர்டுன்னு வராது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் இன்கரெக்ட் அப்படின்றது. 𝑬𝒔𝒑𝒂𝒏𝒅 பவேஷ் பார்கவ் லத்திகா 9:30 வரைக்கும் இருக்குண்ணா. தமிழரசி, அபிநயா, சுசீதரன், சத்யா, சூப்பர் கலக்கிறீங்க. இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? நம்ம பேசிக்காக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்துட்டு நான்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தது. நான் எல்லாம் 12th படிக்கும்போது எனக்குலாம் வந்துட்டு நான் 12th படிக்கும்போது 11th படிக்கும்போது நான்லாம் வேனில் தான் போயிட்டு இருந்தேன். ஓகேவா? ரொம்ப தூரமாக தான் இருந்துச்சு என்னோடய ஸ்கூலு. பேசிக்காக கொஞ்சம் அப்போத்த காலத்துக்கு அப்போ நான்லாம் காலங்காலத்தில் எந்திரிச்சு சீக்கிரம் போனோம், சாப்பிடவே முடியாது. காலங்காலத்தில் 6 மணிக்கெலாம் சாப்பிடவே முடியும். அந்த காலங்காலத்தில் பிரேக்ஃபாஸ்ட் எப்போ சாப்பிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு மேலே தான். சில பேர் 9-10 மணிக்கு தான் சாப்பிட முடியும் அப்படின்வாங்க. காலங்காலத்தில் எந்திரிச்சு சாப்பிட்றது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் அப்படி அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதாவது ரொம்ப தூரமாக போகிறோம், ரொம்ப தூரமாக நீங்கள் போகிறவங்களுக்கு யாருக்காவது ரொம்ப தூரமாக உங்களுக்கு ஸ்கூல் இருந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா காலங்காத்தால் எந்திரிச்சு சாப்பிட்டு போகிறது ரொம்ப அரை இட்லி, அரை தோசை, 1.5 இட்லி, 1.5 தோசை அதை தான் சாப்பிட்டு போகும். காலங்காலத்தில் சாப்பிடவே பிடிக்காது, வயிறுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். ஒரு காஃபி டீ ஏதாவது குடிக்கலாமே தவிர சாப்பாடுலாம் சாப்பிட முடியாது இல்லையா? நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் அப்படியாடா பூர்ணி, நானும் அங்கே தான் இருக்கேன். ஓகே, which one of the following parts of the organelle does not contains DNA? எதில் DNA இருக்காது? which of the following organelles does not contain DNA? எதில் வந்து DNA இருக்காது அப்படின்றாங்க. கரெக்டா? கிட்ட இருக்க ஸ்கூலுக்கு முன்னாடியே பஸ் வந்துடும் சார். அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது நான் சின்ன வயசுல வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன்டா பவேஷ். நான்லாம் 6th படிக்கும்போது பக்கத்தில் தான் இருக்கும், ஒரு 4 கிலோமீட்டர் தான். பட் வீட்டில் தனியாண்டு விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வேனில் சேர்த்து விட்டாங்க. அப்படி பார்த்தாலும் நமக்கு கிடைக்காது. குட் மார்னிங் அக்கண்ணா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. லைசோசோம்ஸ்லையும் வேக்யூல்ஸ்லையும் நம்ம டிஎன்ஏ பிரசன்ஸ் இருக்காது. லைசோசோம்ஸ்லையும் சரி வேக்யூல்ஸ்லையும் சரி நம்ம என்ன இருக்காது? டிஎன்ஏ பிரசன்ஸ் இருக்காது அப்படின்றது. ஓகேவா? எஸ்டா ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி நம்ம லைசோசோம்ஸ்லையும் வேக்யூல்ஸ்லையும் டிஎன்ஏ பிரசன்ஸ் நம்ம பார்க்க முடியாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, குட் மார்னிங் ஜெயலட்சுமி, காலை வணக்கம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, லைசோசோம்ஸ் அண்ட் வேக்யூல்ஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். which are the following statements about inclusion bodies is incorrect? inclusion bodies பொறுத்த வரைக்கும் எது வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றாங்க. இது இன்க்ளூஷன் பாடியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இன்க்ளூஷன் பாடி வரைக்கும் பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்க்ளூஷன் பாடியை பொறுத்த வரைக்கும் which are the following statement is incorrect அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்க்ளூஷன்ஸ் பாடியை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்டாக இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். இல்ல ஆப்ஷன் பி ரக்கனா these are not involved. நல்லா புரிஞ்சுங்க, these are not involved in ingestion and food particles. ஆப்ஷன் பி தான் வரணும். இது இன்வால்வ்மெண்ட் இருக்காது அப்படின்றது. ஓகே, வணக்கம்டா. these are not involved in
these are not involved in ingestion of food particles அப்படினு. So it's going to be option B. These are not involved ingestion and food particles வந்துட்டு நமக்கு வந்துட்டு inclusion body involve ஆயிருக்காது. So B is the right answer அப்படினு. ஓகேங்களா? சரி சரி பரவாயில்ல ஓகேவா. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். which is the important site of the formation of glycoproteins and glycolipids? Glycoproteins and glycolipids eukaryotic cells ல glycoproteins and glycolipids eukaryotic cells ல வந்துட்டு which is the important sites நம்ம பார்த்துட்டு இருக்கோம். which is the important sites of glycoproteins and glycolipids அப்படின்றது. ஓகேடா நடராஜன், கண்டிப்பா கண்டிப்பாடா. glycoproteins and glycolipids ஓட ஃபார்மேஷனோட இம்பார்ட்டன்ஸ் எதுவாக இருக்க போது கோல்கே அப்பேரட்டஸ் இல்லைனா கோல்கே பாடிஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேவா, இதை நம்ம கோல்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கோல்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த ஆளுக்கு என்ன பேர் வச்சாலும் நம்ம அந்த ஆளோட அப்பா கிட்ட தான் போய் கேட்கணும், எனக்கு தெரியாது. ஓகேவா, அவருக்கு என்ன கோல்கைன்னு வச்சாங்களா கோல்ஜின்னு வச்சாங்களா தெரியாது. பட் இருந்தாலும் கோல்கே பாடிஸ் ரைட். சூப்பர் சுஜன், அஜய், செனோரிட்டா, லத்திகா, அபிநயா, ஜெயலட்சுமி, பவேஷ், ஜனனி, அஜய், சந்தியா, காயத்ரி, பார்கவ், பிராங்க் கலக்கிறீங்க. ஓகேவா சார், நம்ம எவ்வளோ சீக்கிரமாக போனாலும் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அது அது அப்படி தான்டா, ஒன்றும் இது இல்லை. நம்ம காலங்காத்தால போய் உட்காந்துட்டு இருப்போம். காலங்காத்தால அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா காலங்காத்தால இந்த கிரவுண்டில் விளையாடலாம் அப்படின்னா விளையாடவும் விட மாட்டாங்க. பட் காலங்காத்தால போகிறதுல ஒரு சுகமும் இருக்குது. என்ன தெரியுமா, கொஞ்சம் ஸ்கூல் கொஞ்சம் எம்டியாக இருக்கும். காலங்காத்தால சின்ன வயசுல இருக்கும்போது போயிட்டு விளையாடிட்டு இருக்கலாம், ஜாலியாக போய் கிரவுண்டில் விளையாடி இருக்கலாம். அங்கே ஒரு கிளாஸாக போய் பார்த்துருக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸாக போய் சுற்றிட்டு இருக்கலாம். ஒரு சின்ன காலியாக இருக்கிறதுனால ஒரு சின்ன இது இருக்கும். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்டா. மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணுங்க. கிறிஸ்டே, தைலகாய்ச்சி, சென்ட்ரோமேரு, சிஸ்டர்னு மேட்ச் பண்ணி பாப்பா. அமைதியாக இருக்கும் சார். ஆமாம், நம்ம ஸ்கூலில் அமைதியாக இருக்கிறது ரொம்ப பெருசு. ஸோ நம்ம பார்க்கும்போது அமைதியாக இருக்க போகுது. ஓகே சார், மேட்ச் பண்ணுவோமா. கிறிஸ்டே அப்படின்னு என்ன இருக்க போது, இட் இஸ் அன் இன்ஃபோல்டிங் இன் மைட்டோகாண்ட்ரியா. இன்ஃபோல்டிங் இன் மைட்டோகாண்ட்ரியா. தைலகாய்ட்ஸ் அப்படின்றது ஃபிளாட்டன்ட் மெம்பரேன் அண்ட் சாக்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ், நம்ம குளோரோபிளாஸ்ட்டில் பார்க்க முடியும்ன்றியா. சென்ட்ரோமேர் அப்படின்றது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். கிறிஸ்டர்னே அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு சிஸ்டர்னே அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்க் ஷேப் இன் கோல்கி அப்பேரட்டஸ். ஸோ இதை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சராக இருந்திருக்கு. ஓகேவா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே எஸ் 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 சுஸ்திதரன், பவேஷ், அந்த செல்ரா 3 சாப்டர் இருக்கு இல்லையா. ஓகே, அபிநயா, செனோரிட்டா, அனன்யா, லத்திகா, அஜய், சந்தியா, லத்திகா, சத்யா கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ரொம்ப ஈஸி தான். ஓகேண்ணா, மறுபடியும் நான் சொல்கிறேன்டா, எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, நல்லா பாருங்கள், மேட்ச் வரப்போகுதுன்னு நினைங்க, அசிஸ்டன்டிஸ் அதிகமாக இருக்க போது நினைங்க, ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் அதிகமாக இருக்க போது நினைங்க. ஓகேவா, ஈஸியாக இருக்கும்னு நினச்சி போகாதீங்க. எப்போவுமே நம்ம சொல்கிற ஒரு விஷயம் தான், ஈஸியாக இருக்கும். நம்ம மென்டலிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் கூட பட் கொஸ்டின்லாம் இப்படி வரப்போகுது, இப்படி வரக்கூடிய கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்படி போங்க. பெரிய கொஸ்டினாக தான் வரப்போகுது. பெரிய கொஸ்டினாக வந்தாலும் அது ஈஸியாக தான் எனக்கு இருக்க போகுது, ஏன்னா நான் படிச்சிருக்கேன். அந்த ஒரு மென்டாலிட்டி போகணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒரு லைனில் தான் கேள்வியாக கேட்டிருப்பாங்க அப்படி நினச்சி போகாதீங்க. ரொம்ப பெரிய கொஸ்டினாக வரப்போது, ஆனால் பெரிய கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் ஏற்கனவே சொன்னது தான், பெரிய கொஸ்டின் வந்தாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு மென்டாலிட்டி அப்ரோச் பண்ணுங்கள். கடைசி ஃபுல் ஸ்டாப்பை பார்த்துட்டு அடிக்க ஆரம்பிங்க அப்படின்றது. ஓகே, when the centromere is situated in the middle of the two equal arms, middle of the two equal arms present ஆயிருந்துச்சுன்னா ரொம்ப என்ன சொல்லிருப்போம், centromere present ஆன middle of the two equal arms இருந்துச்சுன்னா நல்லா புரிஞ்சுங்க. centromere middle of the two equal arms இதுல ஈஸியாக அடிச்சிடலாம். பட் tail end of the two equal arms இருந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா ஆக்ரோசென்ட்ரிக். நான் ஏன் சொல்லியிருக்கேன், இதுவே ரொம்ப டெர்மினலில் இப்படி மட்டும்தான் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது டீலோசென்ட்ரிக். ஓகேவா, பட் சென்ட்ரலில் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன ஆக போகுது, மெட்டாசென்ட்ரிக்காக தான் இருக்க போகுது. அவன் சென்டர்னு கொடுத்துட்டான். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, மெட்டாசென்ட்ரிக் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, பிலீஃப் நம்பிக்கை, அது அடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. ஸோ ஆப்ஷன் பி மெட்டாசென்ட்ரிக் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, எஸ், மெட்டாசென்ட்ரிக் வில் பி ரைட் ஆன்சர். ஓகே, ஃபைன். ஆக்சுவலி இப்போ தான் நம்ம ஆக்சுவலாக கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஓகேவா, த ஆர்கனல் தட் ஆர் இன்க்ளூடட் இந்த எண்டோமெம்பரேன் சிஸ்டம். எண்டோமெம்பரேன் சிஸ்டத்தில் இன்க்ளூட் பண்ண ஆர்கனல்ஸ் எல்லாம் என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் எண்டோமெம்பரேன் சிஸ்டத்தில் இன்க்ளூடடாக இருக்கு. சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது சென்டருக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறதா சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
வேஸ்ட்டாக சப்மிட் ஆன்சரிங்களும் கேள்வி எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது, பட் வரும். ஓகே, எஸ் இட்ஸ் கோயிங் டு பி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம்ஸ் அண்ட் வேக்யூல்ஸ். இது எல்லாமே நம்ம என்ன சொல்லிருக்கோம், எண்டோ மெம்பரேன் சொல்லிருக்கோம். மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், ரைபோசோம் வந்து நான் எண்டோ மெம்பரேன். ஓகே, நான் மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் வந்துட்டு நான் எண்டோ மெம்பரேன் வரும். மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் எண்டோ மெம்பரேன் இருக்காது. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம்ஸ் அண்ட் வேக்யூல்ஸ் இது எல்லாமே தான் நமக்கு எண்டோ மெம்பரேன்ல வந்துட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, கலக்கினீங்க சூப்பர் ஃபயர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். Common characteristic features of plant sieve tube cells and most of the mammalian erythrocytes is. A common characteristic features of a plant sieve tube cells and most of the mammalian erythrocytes is. What is a common character? எது common characteristic features தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னவா இருக்க போகுது, absence of nucleus அப்படின்றது என்ன இருக்க போகுது, absence of nucleus. Common characteristic plant sieve tube cells of most of the mammalian erythrocytes என்ன இருக்க போகுது, absence of nucleus இருக்க போகுது அப்படின்றது. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெச்சூர்டான ஆர்பிசி தான் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. மெச்சூர்டான ஆர்பிசி தான் இல்ல, ஸ்மால் ஆர்பிசியில் நியூக்ளியஸ் பர்சன்ட் இருக்கு, மெச்சூர் ஆர்பிசியில் நியூக்ளியஸ் பர்சன்ட் இருக்கு. அதனால தான் பிளான்ட் sieve tube நம்மளால நியூக்ளியஸ் பார்க்க முடியாது. ஸோ காமனாக இருக்கிறது என்ன இருக்க போகுது, absence of nucleus இருக்க போகுது. ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். கலக்கினீங்க. ஓகே, ஆப்ஷன் டி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கட்ட क्वेश्चनக்கு மூவ் ஆயிரலாம். அடுத்த கட்ட क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, select one which is not true for ribosome. Which is not true for ribosome. Ribosome பொறுத்து எது not true? ஒரு நிமிஷம் இருங்க, இது நான் சேஞ்ச் பண்ணவே மறந்துட்டேன். அரே வெயிட் பண்ணுங்க. சார் நான் மறைக்கல. Which is not true for ribosome. ரைபோசோம் அதாவது டாக்டரானா குணப்படுத்த முடியாது, டாக்டரானா நோய்க்கு வைத்தியம் பார்க்க முடியாது, இன்ஜினியரானா பில்டிங் கட்ட முடியாது, டீச்சரானா சொல்லிக் கொடுக்க முடியாது, வேற என்ன இருக்கு, கண்டென்ட் கிரியேட்டரானா கண்டென்ட்டை போட முடியாது, ரேசரானா வண்டி ஓட்ட முடியாது, கிரிக்கெட்டரானா பால் போடாது, கிரிக்கெட் ஆட தெரியாது, ஃபுட்பாலரானா கால் இருக்காது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனாக சொல்லணும், அந்த மாதிரி இருக்குது இந்த கொஸ்டின். எப்படிடா ஒரு ரைபோசோம் வந்து ப்ரோட்டீன் சிந்தேஸ் பண்ணாமல் இருக்கும்? இந்த மெயின் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தேஸ் எதனாக இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரைபோசோமாக தான் இருக்க போகுது. ஸோ இது தப்பான ஸ்டேட்மெண்ட் இருந்துட்டு இருக்கு. ஓகேவா, ஆமாடா சத்யா. ஓகே, பாயாசம் வெங்கடா. Yes, it's going to be option D is the right answer. Option D will be the right answer. சூப்பரா கலக்கிட்டீங்க. Which one of the following is not an eukaryote? இதுல எது யூகேரியாட்டிக் கிடையாது? அப்ப எதை கேட்கறான், ப்ரோகேரியாட்டிக் கேட்கறான். எது ப்ரோகேரியாட்டா இருக்கு, எது பாக்டீரியாவா இருந்திருக்கு, எது பாக்டீரியாவா இருக்கு? இதெல்லாம் கேள்வியாவே கேட்டிருக்கூடாது. எது பாக்டீரியாவா இருக்கு, எது ப்ரோகேரியாட்டா இருக்கு? கமான் அதே தான். ஆனாபீனா நைட்ரோஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா, அது நேத்து கிளாஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். நைட்ரோஜன் ஃபிக்சிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி ஆனாபீனா. ஓகேவா, யா சூப்பர் ஆனாபீனா கலக்கிங்க. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அதே தான் சூப்பர். ஓகே, ஆப்ஷன் பி சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ் கலக்கிங்க. ஓகேவா, எஸ் ஆனாபீனா அப்படின்னு சூப்பரா. பவேஷ், ஜனனி, சுசீதரன், மகா, அஜய், ஆசத், சந்தியா, மைத்திலி, அனன்யா, லத்திகா, காயத்ரி, செனோரிட்டா, பார்கவ், பூர்ணி, ஆசத் கலக்கிட்டீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி ஆனாபீனா இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். Which of the following dyes is not used for staining chromosome? எந்த following dyes நம்ம staining chromosome யூஸ் பண்ண மாட்டோம்? ஸ்டெய்னிங் ஆஃப் குரோமோசோனுக்கு நல்லா புரிஞ்சுங்க. குரோமோசோனுக்கு யூஸ் பண்ணாத டை எந்த குரோமோசோன்ல எந்த குரோமோசோன் எந்த டை வந்து நம்ம குரோமோசோனுக்கு யூஸ் பண்ண மாட்டோம்? இல்ல, ஆப்ஷன் பி சாஃப்ரனின் தான் நம்ம குரோமோசோனுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஃபூஸ்டின், மெத்தியலின், கேரின் இது எல்லாமே நம்ம குரோமோசோம் டை பண்ணுறது யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம சாஃப்ரின் யூஸ் பண்ண மாட்டோம். பி இஸ் த ரைட் ஆன்சர். பி தான் கணக்குல பி. சாஃப்ரின் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எது யூஸ் பண்ண மாட்டோம்? குரோமோசோனை டை பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பி சாஃப்ரின் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். நஹி ஹே. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். அடுத்த கட்ட क्वेश्चन பார்த்துருவோம்.
different cells have different size அது தெரியும் arrange the following in ascending order நல்லா பாருங்க ascending order கீழ் நோக்கி போறது அப்படினு இருக்காங்க ஓகேவா சோ இல்ல மேல் நோக்கி போறது smaller to bigger அப்படின்றது mycoplasma ostrich human RBCs bacteria ஸோ இதில் வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் கீழேருந்து மேலே போகிறதா ஸ்மாலஸ்ட் டு பிக்கெஸ்ட் அசெண்டிங் டிசெண்டிங்னால ஒரு காலத்தில் எப்படி கன்ஃபியூஸ் ஆகும் தெரியுமா நீங்கள் யாராவது கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்களா எஸ் இருக்கிறதுலே குட்டியூன் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கோபிளாஸ்மா அது பேசிக்காக அதோட ஸ்ட்ரக்சரே அப்படிதான் இருக்கிறதுலே குட்டியூன் அப்படின்னு மைக்கோபிளாஸ்மா இருக்கிறதுலே பெருசாக இருக்கிறது ஆஸ்ட்ரிச்சோட முட்டை அதாவது சொல்லுவாங்களே பவானி டைலாக் தான் வருது இந்த ஆஸ்ட்ரிச் நினச்சா இந்த பவானி டைலாக் தான் வந்துருக்கு ஓகே இருக்கிறதுலே பெருசு ஆஸ்ட்ரிச்சோட முட்டை இருக்கிறதுலே குட்டி மைக்கோபிளாஸ்மாவாக இருந்துருக்கு ஸோ 1 and 2 ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டில் வந்துட்டு இருக்க போகுது ஸோ 1 ரெண்டு இருக்குது ஆப்ஷன் ஏபி இருக்குது மைக்கோபிளாஸ்மாக்கு அப்புறம் human RBCயோட பாக்டீரியா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஸோ 1-4 அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் கோன் பி தி ரைட் ஆன்சர் ஓகேவா ஆப்ஷன் ஏ இஸ் கோன் பி தி ரைட் ஆன்சர் ஓகே யா நெருப்பு கோழி ஓகே எஸ் கோன் பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் சின்ன வயசில் வந்துட்டு அசெண்டிங்னா என்ன டிசெண்டிங்னா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுல நம்ம படாத பாடுபட்டுருவோம்டா ஓகேவா அதுக்கப்புறம் இங்கே ஸ்கூல் டீச்சர் சொல்லி தந்தது அசெண்டிங் என்னது ஏ ஆரம்பிக்குது ஏலேருந்து ஜெட்டு போகிறது அப்போது ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் போகிறது தானே அசெண்டிங் அப்படின்றது அப்போ சின்னதுலேருந்து தான் பெரிய போனதாக இருக்கும் அசெண்டிங் அப்படின்னு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க டி நடுவில் தானே ஆரம்பிக்கும் இது ஸோ டி வந்து டிசெண்டிங்காக இருக்க போது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு ஒரு கதை இருந்துட்டு ஓகே ஹாய்டா அனிஷ்கா அதாவது ஏ வந்துட்டு அசெண்டிங்னா ஏபிசிடியில் வந்து ஏ ஃபர்ஸ்ட் லெட்டர் தானே இருந்துட்டு இருக்கு அப்போது 1 2 3 இந்த மாதிரி தான் போனோம் சின்னதுலேருந்து பெருசாக தான் போனோம் அசெண்டிங் ஏ வந்தா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு டி நடுவில் ஆரம்பிக்கிறதுனால அப்போது அது பெரியதுலேருந்து சின்னதில் வரப்போது அப்படிலாம் எப்படிலாம் ஞாபகம் வச்சுக்க சொல்லிக்கிறாங்க பாருங்க ஸோ அதெல்லாம் ஒரு காலம் மேட்ச் படிக்கிறதுக்கு ஓகே அதனால தான் மேட்ச் பிடிக்காதனால இன்னொரு ரீசனாக இருந்துட்டு இருக்கு ஓகேவா யா பார்கவ் சூப்பரா which of the following features is common to prokaryotes and many eukaryotes பாத்தீங்களா prokaryotes-க்கும் many eukaryotes-க்கும் இருக்கக்கூடிய common features என்னவா இருந்துட்டு இருக்கு prokaryotes-க்கும் many eukaryotes-க்கும் இருக்கக்கூடிய common features prokaryotes-க்கும் and eukaryotes-க்கும் இருக்கக்கூடிய common features எல்லா eukaryotes-க்கு இல்ல கொஞ்சம் eukaryotes-க்கு பீடா கண்ணா செல் வால் பிரசன்ட் ஆயிருக்கும் எல்லா ப்ரோகேரியாட்ஸ்க்கு பேஸ் பண்ணி நம்ம செல் வால் பார்க்க முடியும் சில யூகேரியாட்ஸ் பிளான்ஸ் எல்லாம் யூகேரியாட்ஸ் தானே அதில் வந்து பிளான்ஸ் ஃபங்கெல்லாம் நம்ம செல் வால் பார்க்க முடியல ஸோ மோஸ்ட் காமன் அதனால தான் மெனி யூகேரியாட்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோம் காமன் டு ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் மெனி யூகேரியாட்ஸ் அப்படின்றது செல் வால் இஸ் பிரசன்ட் அப்படின்றது ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே குரோமாட்டின் மெட்டீரியல் பிரசன்ட் ஆகுது பேஸ் பண்ணி வராதுரா குரோமாட்டின் மெட்டீரியல் நம்ம எல்லாத்துலையும் பார்க்க முடியாது ஓகே ஸோ ஆப்ஷன் பி செல் வால் இஸ் பிரசண்டாக தான் இருக்க போகுது ஆப்ஷன் பி தான் கணங்களா ஆப்ஷன் பி செல் வால் இஸ் பிரசன்ட் தான் ஓகே செல் வால் இஸ் பிரசன்ட் ஆகிட்டு இருக்கிறது தான் ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இதுக்கு ரைட் ஆன்சர் ஓகேவா அடுத்த கட்ட கொஸ்டின் பார்த்துருவோமா ஹூ ப்ரொபோஸ் த ஃப்ளூயிட் மொசைக் மாடல் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன் ஃப்ளூயிட் மொசைக் மாடல் பட்டு பாடவா டிடன் பட்டு கேட்கவா டிடன் ஆமாடா சிங்கிள் லார்ஜஸ்ட் செல் அப்படின்னு சொல்லுவோம் பட்டு பாடவா பட்டு கேட்கவா யா பட்டு பாடுற ஒரு பேர் என்ன அதே தான் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி சிங்கர் அண்ட் நிக்கல்சன் பட்டு பாடிக்கிட்டே பண்ணார் போல ஓகே ஃப்ளூயிட் மொசைக் மாடலில் பண்ணார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கர் அண்ட் நிக்கல்சன் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர் எஸ் கலைக்கிறீங்க ஓகே ஸோ ஆப்ஷன் சி வில் பி ரைட் ஆன்சர் கலைக்கிறீங்க சூப்பரா எஸ் ஆப்ஷன் சி சூப்பரா ஏழுமலை வனிதா தமிழரசி சத்யா சுசீதரன் லத்திகா ஜனனி ஆசஸ் அஜய் கமலக்கண்ணன் நடராஜன் செனோரிட்டா பவேஷ் பார்கவ் அனிஷ்கா மகா கலக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி சிங்கர் அண்ட் நிக்கல்சன் இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த क्वेश्चन பார்த்தீங்கன்னா which of the following statement is true for secretory cells ஏதோ செக்ரீட் பண்ணிட்டு இருக்கு ஏதோ செக்ரீட் பண்ணுதுன்னா அது செக்ரட்டரி செல்ஸ் அப்படினு எல்லாம் நிறைய இருக்கு பட் என்னென்ன செக்ரீட் பண்ணுது நம்ம உடம்புல என்னென்ன ஆர்கன்ஸ் செக்ரீட் பண்ணுது அத நம்ம செக்ரட்டரி செல்ஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கோம் சோ அத பொறுத்து ட்ரூவான ஸ்டேட்மென்ட் என்னது அப்படினு இருக்காங்க which is true about secretory cells yes என்னது சூப்பரா இருக்கா
Rough endoplasmic reticulum is easily observed in a cell. Rough endoplasmic reticulum which is an easily observed in a cells. அதுதான் secretory cells பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஆன்சர். என்னத்தை செக்ரேட் பண்ணுதுவா? புரோட்டீனை செக்ரேட் பண்ணிருப்பானே. ஸோ ரஃப் endoplasmic cells வந்துட்டு நம்ம ஒரு செல்ஸில் ஈஸிலி அப்சர்வ் பண்ண முடியல. ஏன்னா ரஃப்பாக இருக்கும், டாட்டாக இருக்கும். நம்ம பார்த்தாலே தெரியல. ரஃப் endoplasmic reticulum ஸ்மூத் endoplasmic reticulum என்ன டிஃபரன்ஸ் பார்க்க சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த endoplasmic reticulum வந்து நம்ம டாட்டா வைப்போம். இதனால் டாட்டா வைக்கும், அங்கே ரைபோசோம் பிரசன்ட் ஆயிருக்கு நம்ம indicate பண்றதுக்கு. So basic. Okay, it's going to be option B is the right answer. Option B will be the right answer. Super. Fantastic. தமிழரசி, அபிநயா, செனோரிட்டா, வனிதா, ஜனனி, லத்திகா, நடராஜன், பார்கவ், அனிஷ்கா, அஜய், கலக்கினீங்க. It's going to be option B will be the right answer. அடுத்த கேட்ட क्वेश्चन பார்த்தலாம். What is tonoplast? tonoplastனா என்ன? tonoplastனா என்ன? What is tonoplast? அதுதான். சூப்பரா. A membrane boundary of a vacuole of the plant cell. Membrane boundary இதுனா boundary, membrane boundary. Okay, சூப்பரா. பவேஷ், ஜனனி, விஷோன், ஜோஷ்வா, ஆசத், சத்யா, ஏலுசாமி, அஜய், நடராஜன், லத்திகா, காயத்ரி, தமிழரசி, மகா, செனோரிட்டா, பார்கவ், கமலக்கண்ணன், சுசீதரன், சந்தியா. எஸ், என்னது? மெம்பரேன் பவுண்டரி ஆஃப் அ வேக்யூல் ஆஃப் பிளான்ட் செல்ஸ். அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? டோனோபிளாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். காலைக்கிறீங்க, சூப்பராக காய்ச்சி. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கட்ட கொஸ்டின் என்னவா இருக்கு பார்த்தீங்கன்னா, விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ ஃபார் யூகேரியாட்டிக் செல்ஸ்? யூகேரியாட்டிக் செல்ஸை பொறுத்த வரைக்கும் எது நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டுங்க. யூகேரியாட்டிக் செல்ஸை பொறுத்த வரைக்கும் எது நாட் ட்ரூ? குட் மார்னிங் ஜித், குட் மார்னிங்டா. காலை வணக்கம். இப்போதான் எழுந்திருக்கிறீங்க போல நம்ம பசங்க. எஸ், செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகன். அவன் யூகேரியாட்டிக் தான் கேட்டிருக்கான். ப்ரோகேரியாட்டிக்னா ஓகே, செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகன்றது கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் அவன் யூகேரியாட்டிக் கேட்டதுனால பெப்டிடோகிளைகன் வராது. ஒன்று செலுலோஸ் அண்ட் பெக்டின் வரலாம், இல்லை கைட்டின் வரலாம். ஓகே, ஃபங்கையில் கைட்டின் பார்க்க முடியும். ஆனால் பெப்டிடோகிளைகன் அப்படின்றது நம்ம இதில் பார்க்க முடியுமா இருந்துட்டு இருக்கு? ஒன்லி இன் ப்ரோகேரியாட்ஸில் பார்க்க முடியுதா இருந்திருக்கு. ஒன்லி இன் ப்ரோகேரியாட்ஸில் பார்க்க முடியுதா இருந்திருக்கு. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? பிகாஸ் ஆப்ஷன் ஏ இஸ் நாட் ட்ரூ ஃபார் யூகேரியாட்டிக் செல்ஸ். எஸ், ஆப்ஷன் ஏ. ஓகே, எஸ் டாக்கண்ணா. ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா? Which one of the following statement is not true for plasma membrane? இங்க plasma membrane ஒன்று தான், செல் membrane ஒன்று தான் டாக்கண்ணா. ஸோ அதுக்கு which is the following statement is not true அப்படின்னு இருக்காங்க. ஹைடா நம்ம எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் கார்போஹைட்ரேட்னு ஒட்டிட்டு இருக்கும். நம்ம ஞாபகம் இருக்கா? அந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடலில் வந்துட்டு அந்த இது இருக்கும், ஒரு ப்ரோட்டீன் இருக்கும். ஒரு ப்ரோட்டீனுக்கு மேலே வந்து சைடில் எப்படி இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். ரொம்ப 8% சுகர் வந்து இருக்குண்டா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ எப்படி பார்த்தாலும் டயக்ராம் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். எப்படி பார்த்தாலும் கார்போஹைட்ரேட் வந்து கண்டிப்பாக இருக்கும் அண்ட் நெவர் ஃபவுண்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துட்டு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். கார்போஹைட்ரேட்ஸ் கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும் நம்ம செல் மெம்பரேனில். நல்லா புரிஞ்சுங்க, பிளாஸ்மா மெம்பரேனும் ஒன்று தான், செல் மெம்பரேனும் ஒன்று தான். ஓகே, பேர் தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. பிளாஸ்மாவும் ஒன்று தான், செல்லும் ஒன்று தான். பிளாஸ்மா மெம்பரேனும் ஒன்று தான், செல் மெம்பரேனும் ஒன்று தான். மாறி விளையாடுவாங்க, நான் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி த ரைட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிட்ஸ் டிஃபர் ஃப்ரம் மைட்டோகாண்ட்ரியா. எப்படி குளோரோபிளாஸ்ட் இருக்குல்ல, அந்த பிளாஸ்டிட்ஸ் மைட்டோகாண்ட்ரியா எப்படி டிஃபர் ஆகுது? அந்த பேசிஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ்ல வச்சுட்டு எப்படி டிஃபர் ஆகுது? ஹவு டஸ் த பிளாஸ்டிக் குளோரோபிளாஸ்டோ, குரோமோபிளாஸ்டோ, லியூகோபிளாஸ்டோ அது எப்படி மைட்டோகாண்ட்ரியாலிருந்து டிஃபர் ஆகப்படுகிறது? ரொம்ப ஈஸி டாய். பிரசன்ஸ் ஆஃப் தைலகாய்டு. அதுதான், தைலகாய்டு வந்துட்டு எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? குளோரோபிளாஸ்ட்ல தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். மைட்டோகாண்ட்ரியால தைலகாய்டு வந்து பார்க்க முடியாது. தைலகாய்டு தான் குரூப்பாக சேர்ந்து கிரானாவை கொடுக்குது. அதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது நம்ம எதில் பார்க்க முடியும் அப்படின்னா ஒன்லி இன் இதில் தான். எஸ், அஜய், சுசீதரன், தமிழரசி, ஆசத், தஷு, சத்யா, லத்திகா, செனோரிட்டா, நடராஜன், மகா, லத்திகா, அபிநயா, கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. Presence of thylakoid is the right answer. Okay, super Rajay, super. It's going to be option C. Thylakoid base வச்சு தான் நம்ம பிரிக்க முடியும். ஏன்னா குளோரோபிளாஸ்ட்ல பார்க்க முடியும், மைட்டோகாண்ட்ரியால பார்க்க முடியாது அப்படின்றது. ஓகே, which of the following is not a functions of cytoskeleton in a cell?
சைட்டோஸ்கெலட்டன் செல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் இல்லாதது எது? ஸ்கெலிட்டன் நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இல்லை. ஸ்கெலிட்டன் நமக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஓகே, இப்போ இன்ட்ரா செல்லுலார் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு செல்லு வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு இருக்குது. ஓகே, இன்ட்ரா செல்லுலார் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு செல்லு வந்துட்டு இதாக இல்லை அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் அப்படி இருக்குது. ஓகே, வாஸ் கொண்டு போய் ஆப்ஷன் ஏடாக்கன்னா இன்ட்ரா செல்லுலார் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இல்லை. சப்போர்ட் ஆஃப் த ஆர்கனிசம் தான் பேசிக்காக சைட்டோஸ்கெலட்டன் மெக்கானிக்கல் சப்போர்ட் ஆஃப் த ஆர்கனிசம், மெக்கானிக்கல் சப்போர்ட் ஆஃப் த செல்ஸ் தான் கொடுத்துட்ருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. சைட்டோஸ்கெலட்டன் மெயின் ஃபங்க்ஷன்ஸே மெக்கானிக்கல் சப்போர்ட் தான். அதுக்கப்புறமா தான் மொபிலிட்டி அண்ட் மெயின்டைனிங் த செல் ஷேப் அண்ட் செல் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்குது. ஆனால் இன்ட்ரா செல்லுலார் டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ்ஃபுல் படாது. ரெண்டுத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்ட்ரா செல்லுலார் செல்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல் இருக்காது. பட் சப்போர்ட் தான் மெயின், மெக்கானிக்கல் சப்போர்ட் அது தான் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சராக இருக்குது. ஆப்ஷன் ஏ இன்ட்ரா செல்லுலார் டிரான்ஸ்போர்ட் இஸ் ரைட் ஆன்சர். இன்ட்ரா செல்லுலார் டிரான்ஸ்போர்ட் will be the right answer. அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். the stain used to visualize mitochondria. மைட்டோகாண்ட்ரியாவை விஷுவலைஸ் பண்ணக்கூடிய ஸ்டெயின், ஸ்டெயின் which is used to visualize mitochondria. மைட்டோகாண்ட்ரியா விஷுவலைஸ் பண்ணக்கூடிய ஸ்டெயின் என்ன வந்துட்டு இருக்கு? பச்சை 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 தமிழ்னா இது ஒரு பாட்டு இருக்குல்ல, அக்கறை கீரை பச்சையா, அது ஒரு டச்சா 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 பச்சை 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 அந்த பச்சை. ஆனால் சீக்கிரமாக வர பச்சை கிடையாது, லேட்டாக வர பச்சை. ஜானஸ் கிரீன் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஜானஸ் கிரீன். ஜானஸ்னு ஒரு பொண்ணு கிரீன் எடுத்து மைட்டோகாண்ட்ரியா அடிச்சதுனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இருக்கனா ஜானஸ் கிரீன் தான். ஜானஸ் கிரீன் இஸ் விஷுவலைஸ் ஸ்டெயின் டு விஷுவலைஸ் mitochondria. So option D will be the right answer. Okay, Janus green is the right answer. Option D is going to be the right answer. So blast one போடுங்க. Come on, come on, come on, come on, come on. பச்சை மஞ்சள் கருப்பு தமிழ்னா அந்த அந்த இதுதான் டோனு தான் ஞாபகத்தில் இருக்கு. பாட்டு கரெக்டாக வர ரொம்ப வருஷம் ஆச்சு. டக்குன்னு பச்சையை பார்த்தா ஞாபகம் இருந்துச்சு. எஸ் இட்ஸ் கோயிங் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். பிளாஸ்ட் ஒன்று போடுங்க. சூப்பரா 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 ஃபைன்ரா கலக்கிட்டீங்க. எஸ் அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாரா இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்கடா. செஷன் லைக் பண்ணாமல் யாரா பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. கூட்ட செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோ. அதே மாதிரி நம்ம போஸ்ட் மீட்டப் நடந்துட்டு இருக்கு. நான் எல்லா கிளாஸும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ போஸ்ட் மீட்டப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா போஸ்ட் மீட்டப்பில் அப்படின்னு ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் போயிட்டு இருக்கா. ஃபுல் பிளாஸ்ட் போட்டிங்களா? நீங்கள் பிளாஸ்ட்லாம் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்துட்டு இருக்கு. சரி வாட்டம் இங்கே போகிறீங்க. கீழே மோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த மோர் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்க் அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி அண்ட் மெயில் ஐடி, அது ஓடிபி மெயில் ஐடி பேஸ் வச்சு நீங்கள் எதாவது என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்பேஜ் கீழே போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேர், உங்கள் கான்டாக்ட் நம்பர், உங்கள் ஸ்லாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதெல்லாமே தான் ஸ்லாட் இருந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு போஸ்ட் மீட்டப்புக்கு வந்து ரெடி ஆகலாம். ஓகேவா? எத்தனை பேர் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு பொறுத்து இருக்குது. ஓகேவா? நிறைய பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படலாம். ஓகேவா? எத்தனை பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அதை பொறுத்தா இருக்குது. ஓகேவா? எல்லாரும் பண்ணீங்க அப்படின்னு கண்டிப்பாக வருவேன். யாருமே பண்ணலாம் இப்படி எஸ் இது கொண்டு போய் நிறைய பேர் பண்ணுறதை பொறுத்தா வந்துருக்கு. பட் இது எல்லாமே தான் ஸ்லாட்டு. சார் டேட் அண்ட் டைம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. டேட் அண்ட் டைம் பின்னர் அறிவிக்கப்படும். இதெல்லாம் நீட் முடிஞ்சதுக்கப்புறமா தான். ஓகேவா? இதுதான் நீட் முடிஞ்சதுக்கப்புறமா தான். ஸோ இதான் போஸ்ட் மீட்டப் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சோம். ஓகே, நாட் ஃபார் மணியெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கூகுள் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணாலே போதும். நேமு, கான்டாக்ட் நம்பர், ஸ்லாட்டை புக் பண்ணிட்டு தண்டனை போயிட்டே இருக்க வேண்டியதான். எப்படி போயினே இருக்க வேண்டியதான். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இப்போ தான் பார்த்தோம். ஓகேவா? எஸ் பிளாஸ்ட் போட்டாச்சா? செஷன் லைக் பண்ணாமல் செஷன் லைக் பண்ணியாச்சா? யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்டா கண்ணா. ஓகே ஃபைன். நம்ம அடுத்த கட்ட கொஸ்டினுக்கு மூவ் ஆகலாம். அடுத்த கட்ட கொஸ்டின் என்ன வரக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா there is no DNA. ஐயோ DNA இல்லையாண்டா அப்படின்றது. எதில் DNA இல்லை? there is no DNA. எதிலடா DNA இல்லை? came to சேலம் சார் because of you சார். ஏன்டா என்னால் சேலத்துக்கு வந்தீங்க? வைடா நான் எப்போடா உங்களை சேலம் வர சொன்னேன்? இது என்னடா கான்செப்ட்? என்னடா கான்செப்ட் சத்யா? சரி இதில் DNA கிடையாது. ஆர்பிசி மெச்சூர் ஆர்பிசியில் டிஎன்ஏ கிடையாது. ஏன் டிஎன்ஏ கிடையாது? அதில் முதல்ல நியூக்ளியஸே இல்லை. நியூக்ளியஸ் இல்லாத போது எங்கே டிஎன்ஏ வரக்க போகுது? ஸோ ஆப்ஷன் ஏ எஸ் மெச்சூர் ஆர்பிசியில் வந்துட்டு டிஎன்ஏ கிடையாது. ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். எஸ் ஆர்பிசியில் வந்து நமக்கு டிஎன்ஏ கிடையாதுன்னு தான் ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ மெச்சூர் ஆர்பிசி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் பிளாஸ்மோடெஸ்மாட்டா ஆர் பிளாஸ்மோடெஸ்மாட்டான்னு என்னது? மீட்டப்புக்கு வரேன்றீங்களா? வந்துட்டேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு எங்கள் அதில்.
வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. டேட் அண்ட் டைம் பின்னர் அறிவிக்கப்பட்டா உங்கள் கன்வீனியன்ட் டேட் அண்ட் டைமில் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? எஸ். பிளாஸ்மோடெஸ்மாட்டா ஆர் அப்படின்றது கேட்டிங்கன்னா இஸ் அ கனெக்ஷன். நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டு அட்ஜசன்ட் செல்லுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷனாக இருக்கு. ரெண்டு அட்ஜசன்ட் செல்லுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் பிளாஸ்மோடெஸ்மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கனெக்ஷன் பிட்வீன் த அட்ஜசன்ட் செல்ஸ். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? Okay, okay. Option C will be the right answer. Okay. Option C will be the right answer. Connection between the adjacent cell irundhirukku. So option C. Yes, okay. Option C will be the right answer. கலக்கிட்டீங்க. Next question பார்த்தலாமா? Cytoskeleton is made up of. Cytoskeleton எதனால made up ஆயிருக்கு? இப்பதான் பார்த்தோம் பாத்தீங்களா? Balance of the cellsக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய cytoskeleton இருக்குடா. அந்த cytoskeleton எதனால made up ஆயிருக்கு? Cytoskeleton is made up of, again is C the right answer. Okay, proteinaceous filaments. Option C, proteinaceous filament ஆல தலைமை made up ஆயிருக்கான். So option C, proteinaceous filaments. Super, C is right answer. Super, ஜித், லத்திகா, தமிழரசி, டாக்டர் நிவி, சத்யா, சுசீதரன், நடராஜன், வனிதா, ஆசத், அஜய், மைத்திலி, பவேஷ், தஷு, ஜெயலட்சுமி, கமலக்கண்ணன், மகா, தமிழரசி, காயத்ரி, கலக்கிறீங்க. எஸ் லத்திகா இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் proteinaceous filament. ஓகே, அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். மிடில் lamella is composed of mainly. மிடில் lamella is composed of mainly of. மிடில் lamella எதா கம்போஸ்ட் இருக்கும்? மிடில் lamella is composed mainly of. மிடில் lamella is composed mainly of. Yeah, middle lamella composed mainly of calcium pectate. படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இதில் கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணுறீங்க. சூப்பராக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி கால்சியம் பேக்டேட்டால மேடப் ஆயிருக்கு. சூப்பர். அஜித், சுசீதரன், ஜனனி, தஷு, தமிழரசி, ஜெயலட்சுமி, ஜெயந்தி, சுசீதரன், பவேஷ், வனிதா, நடராஜன், மைத்திலி, ஜோஷுவா, மகா, தஷு, ஆசத், நிவி, கமலக்கண்ணன், காயத்ரி. எஸ், கால்சியம் பேக்டேட்டால தான் மேடப் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பாலிசோம்ஸ் இஸ் ஃபார்ம்டு பை. பாலிசோம்ஸ் எதனால ஃபார்ம் பண்ணப்படுது? What is the base formation of polysomes? Polysomes என்ன தெரிஞ்சா ergosomes அப்படினு நோட் பண்ணி வச்சுங்க. இது உங்களுக்கு கேட்கலாம். ஓகே, சரி. அது क्वेश्चंस இங்க வந்திருக்கு. பட் ஆன்சர் கேட்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நோட் பண்ணி தெரிஞ்சு வச்சுங்க. தெரியும் நினைக்கிறேன். பட் நாலும் ஜஸ்ட் ஒரு சிவியர் ஓகே இப்படி இருக்கு அப்படி தெரிஞ்சு வச்சுங்க. சரி, polysomes is formed by எதனால ஃபார்ம் ஆகப்படுகிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா எஸ் எதனால ஃபார்ம் ஆகப்படுது நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சிங்கிள் mRNA மாலிக்யூல்ஸ்ல ஒரு mRNA மாலிக்யூல்ஸ்ல இந்த மாதிரி அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படினா அதுதான் நம்ம பாலிசோம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? செவரல் ரைபோசோம் அட்டாச்ட் டு சிங்கிள் mRNA அப்படின்னு. செவரல் ரைபோசோம் அட்டாச்ட் டு சிங்கிள் mRNA அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? Yeah, so option C, single mRNA is the right answer. Yes, that is the correct. Next question பார்த்தலாம். In germinating seeds, fatty acids are degraded exclusively in. Fatty acids இதில் degrade ஆகப்படுகிறது. Fatty acids are degraded in exclusively in germinating. வளரக்கூடிய சீட்ல முளைக்கட்டி பயிர் அப்படின்னு சொல்லுவோம். germinating அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த முளைக்கட்டி வரக்கூடிய அந்த சீட்ஸ்ல வந்துட்டு fatty acid எதில் degrade ஆகப்படுகிறது? எதில் degrade ஆகப்படுகிறது? No, it's option D, yeah, option C கிடையாதுடா. option D, gliosome. option D, gliosome is the right answer. option D தாக்கனா protoplasts கிடையாது. gliosome ல ரைட் ஆகப்படுகிறது. நோட் பண்ணிக்கோங்க. தெரியல ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல ரொம்ப இன்டெப்தா கேக்குது. ஓகே, ஸ்கூல் option D, gliosome. yes, gliosome is the right answer. சூப்பர். ரிஷி, சத்யா, சுசிதரன், லத்திகா, காயத்ரி, நடராஜன், அபிநயா, சத்யா, கலக்கிறீங்க. It's going to be option D is the right answer. option D, அஜய், சூப்பர்மா. Gliosome is the right answer. Okay, vacuoles in a plant cell எப்படி இருக்க போகுது? How does the vacuoles in a plant cells will be? How does the vacuoles in a plant cells will be? டேய், காலைல வெறும் வயித்துல இருக்கீங்கன்னா தண்ணி குடிச்சுங்க. நிறைய தண்ணி குடிங்கடா. ஹைட்ரேட்டா ஃபீலுங்க. எஸ், எப்படி இருக்க போகுது? It's a membrane bound and contain water excretory substance. Vacuum சொல்லப்படுறதா தண்ணி குடிக்கணும் ஞாபகம் வந்துச்சு. ஓகே, ஸோ membrane bound and contain water and excretory substance அப்படின்னு. ஸோ ஆப்ஷன் D தான் கணக்குங்களா? ஆப்ஷன் D is right answer. It's a membrane bound and contains water and excretory substance. Option D is right answer. கலக்கிறீங்க. ஃபைன்ரா. ஆப்ஷன் D will be the right answer. சூப்பராக. ஓகே,
Next question பார்த்தலாம். Which one of the following is not a constituent of cell membrane? Cell membrane ஓட constituent கிடையாதுடா இப்படி அப்படின்னா. Which of the following is not a constituent of cell membrane? எது cell membrane ஓட constituent கிடையாது? இது நமக்கு ஈஸியான தெரிஞ்ச விஷயம் தான். எஸ்டா கண்ணா. Which of the following is not a constant of cell membrane அப்படின்றது பார்த்தீங்கன்னா proline வந்துட்டு நம்ம செல் மெம்பரேனில் பார்க்க முடியும். ஏன்னா கிளைகோலிபிட்ஸு பாஸ்போலிபிட்ஸு கொலஸ்ட்ரால் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். பட் proline நம்ம பார்க்க முடியாது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி proline is going to be the right answer. சூப்பரா தமிழரசி, வனிதா, ஜோஷ்வா, ஜித், சுசீதரன், அஜய், பவேஷ், ஜனனி, நிவி, சுசீதரன், ஆசத், அபிநயா, சத்யா, ரிஷி, மகா, காயத்ரி, கமலக்கலன், மைத்திலி கலக்கிட்டீங்க. It's going to be option B, proline is the right answer. Proline. சூப்பரா தமிழரசி, fine. அடுத்த கட்ட கேள்வி. Select the wrong statement. தப்பான சரியான கேள்வி. தப்பா கேட்டு வச்சிருக்கான் சார். Select the wrong statement. இதுல wrong statement என்னவா இருக்க போகுது? நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கண்டுபிடித்து விட்டேன். நீங்களும் கண்டுபிடித்து விட்டீர்களா? டேய் என்னடா பீ போடுறீங்க? டே ராங்கான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான்டா. ராங்கான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான். சியா நோ போத். இப்பதானே பார்த்தோம் குளோரோபிளாஸ்டுக்கும் மைட்டோகாண்ட்ரியாக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கும்போது தைலக்காய்டு தானே பார்த்துருந்தோம். தைலக்காய்டு அதானே பார்த்துட்டு இருந்தோம். தைலக்காய்டு ப்ரெசென்ட் ஆயிருக்குமா? ப்ரெசென்ட் ஆயிருக்காது தானே இதில் மைட்டோகாண்ட்ரியால. ஸோ இது தப்பான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துட்டு. ஏன்னா அவன் போத்துன்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்கான். ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ரெண்டுத்துலையுமே இருக்கும் அப்படின்னு. லார்ஜராக தான் இருக்கும். குளோரோபிளாஸ்ட் ஜென்ரலி மச் லார்ஜர் தன் த மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். Sorry. Non-correct statement. மறுபடியும் non-correct statement. Non-correct statement சொல்லுங்க பாப்போம். ஓகே ஒன்று. ஓகே, இதில் என்ன நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்கு? the enzymes or electron transport chain வந்துட்டு இன்னர் மெம்பரேன் தான் படிப்போம். ETS படிப்போம், இன்னர் மெம்பரேன் தான் படிப்போமே தவிர அவுட்டர் மெம்பரேன் படிக்க மாட்டோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, எஸ் ஆப்ஷன் ஏ. சூப்பர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். கலக்கிட்டீங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். புரோட்டீன் சிந்தசிஸ் என்னன்னா அனிமல் செல்ஸ் அக்கர்ஸ். புரோட்டீன் சிந்தசிஸ் என்ன அனிமல் செல்ஸ் அக்கர்ஸ் இன் protein synthesis in animal cells. Animal cells la protein synthesis enga occur போகுது? Protein synthesis in animal cells occurs. Animal cells கூட protein synthesis. Animal cells. Animal cells பொறுத்த வரைக்கும் நல்லா நோட் பண்ணுங்கடா. ஆப்ஷன் டி ரைபோசோம், சைட்டோபிளாசம் and மைட்டோகாண்ட்ரியா. அனிமல் செல்ஸை பொறுத்த வரைக்கும் சைட்டோபிளாசம் as well as மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது. ஏன்னா மைட்டோகாண்ட்ரியாவும் அதுக்கான டிஎன்ஏ ஆர்என்ஏ வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ரைபோசோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அது வந்து புரோட்டீன் சிந்தேஸ் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா, ரைபோசோமில் டிஎன்ஏ புரோட்டீன் சிந்தேஸ் நடக்கணும், பட் மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏ ஆர்என்ஏ பிரசன்ட் இருக்கலாம். ஸோ இதுவும் புரோட்டீன் சிந்தேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அனிமல் செல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆன் ரைபோசோம்ஸ் பிரசன்ட் சைட்டோபிளாசம் as well as மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா, on ribosome and nucleolus and cytoplasm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. nucleolus and cytoplasm விட மைட்டோகாண்ட்ரியா தான் வரணும். வராது. ஓகேவா, பி தான் வரும், சி வராது. நியூக்ளியோலஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பேஸாக நடக்காது, கிளைகோ ப்ரோட்டீன்ஸ் கான்செப்ட் தான் நடந்துட்டு இருக்க போகுது. சென்ட்ரோமியர் இஸ் ரிக்வயர்டு ஃபார். எதுக்காக சென்ட்ரோமியர் வந்து ரிக்வயர்டாக இருக்குது? சென்ட்ரோமியர் எதுக்காக ரிக்வயர்டாக இருக்குது?
ஒரு குரோமோசோனுக்கு சென்ட்ரோமியர் எதுக்கு ரிக்வயர்டாக இருக்குது? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சென்ட்ரோமியர்? சென்ட்ரோமியர் ரிக்வயர்மெண்ட் என்னது? சென்ட்ரோமியர் ரிக்வயர்மெண்ட் என்னது அப்படின்னது பார்த்தீங்கன்னா chromosome towards the pole. Yes, movement of chromosome towards the pole. So option A is right answer. Yes, dakana super super. Movement of chromosome towards the pole. போல நோக்கி மூவ் பண்ணி விடுறது. நம்ம குரோமோசோம் தம்பிகளை வந்துட்டு போல நோக்கி போடா அப்படின்னு சொல்றது. So option A is right answer. Option A, movement of chromosome towards the pole. போல நோக்கி போடா அப்படின்றது. So option A will be the right answer. Okay. Next question பார்த்தலாம். அடுத்த கட்ட question என்ன இருக்கு போதுனா, according to widely accepted fluid mosaic model. Fluid mosaic model cells membrane are semi fluid. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கான். இந்த மாடல் ஹாஸ் பீன் மாடிஃபைட் பை சார் அதெல்லாம் பார்த்தீங்க எப்படி குத்தி குத்தி கேட்டு வச்சுருக்கேன். இதை கடைசி இதை மட்டும் பாருங்க, இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கேன். 4 ஆப்ஷனில் செமி ஃப்ளூயிட் மாடலும் தெரிஞ்சிருச்சு, செமி மொசைக் மாடல் ஃப்ளூயிட் மொசைக் மாடலும் தெரிஞ்சிருச்சு. அதில் இன்கரெக்டான ஆப்ஷன் என்னவா இருக்குது? இதில் flip of movement நம்ம repeats based on இது இருக்காது இல்லையா? Yes, calculating is going to be option B is the right answer. Super. Option B will be the wrong answer. தப்பா கொடுக்க வேண்டியது. ஓகேவா? Yes. Later தான். Okay, it's going to be option B. Option B is the right answer. Super ஆகணும். Fine rough. Calculating. Okay. It's going to be option B is the right answer. அதுதான். It's going to be option B is the right answer. Option B is the right answer. Next question பார்த்தலாமா? The main organ involved in modification and routing of newly synthesized protein to the destination. Routing of newly synthesized protein to the destination. அதோட டெஸ்டினேஷனுக்கு ரூட் பண்ணி விடுறது. Routing of newly synthesized protein. Newly synthesized protein என்னது? எங்கேருந்து ஆரம்பிக்குது? இதுக்கெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா is going to be endoplasmic reticulum. ரெட்டிகுலத்துக்கு மேலே ரெட்டிகுலம், அதான் endoplasmic reticulum அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் டி. ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். endoplasmic reticulum டாக்கனா ஆப்ஷன் டி. எஸ் டாக்கனா சூப்பரா. ஜித், பவேஷ், சத்யா, அபிநயா, வனிதா, ஜெயலட்சுமி, கமலக்கண்ணன், ஜனனி, அனன்யா, காயத்ரி, நிவி, சந்தியா, கலக்கிட்டீங்க. இஸ் going to be ஆப்ஷன் டி endoplasmic reticulum தான் ரைட்டான ஆன்சராக இருந்துட்டு இருக்கு. கலக்கிட்டீங்க. ஓகேவா? ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். In chloroplast, chlorophyll is present in chlorophyll எங்க present இருக்கு? chloroplastல chlorophyll எங்க பார்க்க முடியும்? chloroplastல சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைன்னு சொல்லும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதே மாதிரி அந்த கான்செப்டில் வருது. குளோரோபிளாஸ்ட் இஸ் பிரசன்ட். குளோரோபிளாஸ்ட் குளோரோஃபில் எங்கே பிரசன்ட் இருக்க போது? தைலக்காயில் தான் பிரசன்ட் இருக்க போது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். இதில் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். எஸ் டா, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆப்ஷன் சி தைலக்காய்ச்சில் தான் குளோரோஃபில் வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்றது. ஃபிளாஜெல்லா ஆஃப் ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகரியோட்டிக் செல்ஸ் டிஃபர் இன். ஃபிளாஜெல்லா ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்லையும் யூகரியோட்டிக் செல்ஸ்லையும் எப்படி டிஃபர் ஆகப்படுகிறது தான் கேள்வி. எப்படி டிஃபர் ஆகப்படுகிறது? ஒரு ஃபிளாஜெல்லா ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்லையும் யூகரியோட்டிக் செல்ஸ்லையும் எப்படி டிஃபர் ஆகப்படுகிறது? எப்படி டிஃபர் ஆகப்படுகிறது? How does the flagella differ from prokaryotic cells and eukaryotic cells? ஃபங்க்ஷன்ஸா? மூவ்மெண்ட் தானே ஃபிளாஜெல்லா பேஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். ஆப்ஷன் சி மைக்ரோட்ரிபியூலர் பேஸ் பண்ணி ப்ரோகேரியாட்ஸ்லையும் அண்ட் டைப் ஆஃப் மூவ்மெண்ட்லுக்கு வச்சு நம்ம பார்ப்போம். ஓகே, சிம்பிள் ஃபிளாஜெல்லா அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? மைக்ரோட்ரிபியூல்ஸ் வந்துட்டு சிலியா அண்ட் ஃபிளாஜெல்லா பேஸ் பண்ணி ஆர்டினரி இருக்கும். பட் நம்ம மைக்ரோட்ரிபியூல்ஸ் வந்து ப்ரோகேரியாட்ஸில் பார்க்க முடியாது அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். டைப் ஆஃப் மூவ்மெண்ட் தான். ஓகே, ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? எஸ், C கூலி பவர் ஹவுஸ். ரைபோசோம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன். நல்லா பாருங்க, ரைபோசோம் எங்க ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேள்வி. புரிஞ்சா? RNA ரைபோசோம்ஸ் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? ரைபோசோம் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? இதுதான் கேள்வி. யாரை பார்த்தோம் பார்த்தீங்களா? நியூக்ளியோலஸ் வராதா சார் யாரோ கேள்வி கேட்டிருந்தீங்க. நான் வந்து அனிமலில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும்போது நியூக்ளியோலஸ் வராதா சார்? எதனால் நியூக்ளியோலஸ் வராது? நியூக்ளியோலஸ் ரைபோசோம் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அவன் ப்ரோட்டீன் கேட்டிருக்கான். நல்லா பார்த்துங்க, ரைபோசோம் அப்படின்னு ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரி.
ஃபேக்டரி அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது, நியூக்ளியோலஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனால் ஃபேக்டரியை ப்ரொடியூஸும் கேட்கல, அந்த ஃபேக்டரியில் வரக்கூடிய ப்ராடக்ட் தான் நம்ம இதில் கேட்டிருந்தோம். அதனால தான் நம்ம நியூக்ளியோலஸ் வராது அப்படி நாங்கள் அங்கே பார்த்துருந்தோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ரைபோசோம் எங்கே ப்ரொடியூஸ் ஆகப்படுகிறது? நியூக்ளியோலஸ்ல வந்து ப்ரொடியூஸ் ஆகப்படுகிறது. நோட் பண்ணிக்கோ. ரைபோசோமே நியூக்ளியோலஸ் ப்ரொடியூஸ் ஆகப்படுது. ஆனால் ரைபோசோம்ல இருந்து நமக்கு புரோட்டீன் ப்ரொடியூஸ் ஆகப்படுகிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? எப்படியெல்லாம் ட்விஸ்ட் வைக்கிறான்னு பார்த்துக்கோங்க. So option A is right answer. Next question பார்த்துலாம். Which following occurs more than 1 and less than 5 in mitochondria? என்ன சார் இது? மேத்தமேட்டிக்கலா படிக்க சொல்றீங்க. More than 1 and less than 5 in mitochondria னா? More than 1 and less than 5 in mitochondria. இது சின்ன கான்செப்ட் தான். பார்த்தா அடிச்சிரலாம். More than 1 and less than 5 in mitochondria. அதுதான் chromatid. குரோமோசோம் கிடையாது, குரோமாட்டிட். மோர் தென் 1. நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் நம்ம குரோமாட்டிட் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா? இதுதான் நம்ம குரோமாட்டிட் அப்படின்னு சொல்லிருக்கோம். இது மோர் தென் 1 தான் இருக்கும், லெஸ் தென் 5 தான் இருக்கும். 1 2 3 4 வரைக்கும் தான் வர முடியும். ஓகே, அதான் குரோமாட்டிட் அப்படின்றது. 1 2 3 4. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எப்படிலாம் கேட்டால் பார்த்தீங்களா? ஸோ இன்னும் தெரிஞ்சு வச்சோம். ஓகேவா? ஆப்ஷன் டி ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். உங்களுக்கு எந்த கான்செப்ட் வேணுமோ அந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணுங்கடா. எந்த கான்செப்ட் உங்களுக்கு வேணுமோ எந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணுங்க. பட் இந்த மாதத்து ஃபுல்லாக இருக்க வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதத்துல கண்டினியூவாக இருக்க வீடியோ ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதத்தில் நம்ம கண்டினியூ நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். 10,000+ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன் ஃப்ளூயிட் மொசைக் மாடல் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன் என்ன இருக்கும்? வாட் இட் வில் பி இன் ஃப்ளூயிட் மொசைக் மாடல் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன்? fluid mosaic model of plasma membrane என்ன இருக்க போகுது அப்படினது பாத்தீங்கன்னா, yes, phospholipid form a bimolecular layer in middle part is going to be option C is the right answer. Okay, phospholipid form a bimolecular layer in middle part, option C is going to be the right answer. Yes, dakana option C, phospholipid form a bimolecular layer அப்படின்றது middle partல இருந்து ஃபார்ம் ஆகப்படுகிறது. Okay, option C is the right answer. இல்லடா டேய், நான் இந்த மாசம் ஃபுல்லா எடுத்த வீடியோ தான பார்க்கணும். this month only, இந்த நைட் செஷன்ல மட்டும் எடுத்து பத்தாது. நைட் செஷன் மட்டும் பத்தாதுடா. இந்த மாசம் நான் இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டு இருக்கேன். நாளைக்கு எடுக்க போற வீடியோல சேர்த்து பாருங்க. ஓகேங்களா? அது ஒரு கான்செப்ட், ஒரு அலைன்மென்ட்ல போயிட்டு இருக்கு. The element necessary for the middle lamella, which is the element which is necessary for middle lamella? Middle lamella க்கு necessary element என்னவா இருந்துட்டு இருக்கு? Which is the element which is necessary for middle lamella? Middle lamella க்கு necessary element என்னது? Middle lamella, yes, calcium. Option A, option A, calcium is the right answer. Okay, fire. Option A, calcium. Yes, dakana. Super Ajit, Asat, Janani, Kamalakanan, Susidharan, Bhavesh, Ajay, Satya, Jayalashmi, Nivi, Gayatri, Sandhya, correct. It's going to be option A, element necessary for middle lamella is magnesium. Okay, yeah. Microtubules absent in. எதுல microtubules absent இருக்கு? In which microtubules are absent in? Microtubules absent in. டேய், மைட்டோகாண்ட்ரியால தான மைக்ரோடியூபிள்ஸ் ஆப்சென்ட்டா இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா தான்டா. ஏன்டா ஷீ போடுறீங்க, ஃப்ளஜெல்லான்னு போடுறீங்க? மைக்ரோடியூபிள்ஸ்லாம் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்டா. மைக்ரோடியூபிள்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ப்ரோகேரியாட்ஸோட மூவ்மெண்ட்டில் பார்ப்போம்டா. பட் மைட்டோகாண்ட்ரியால மைக்ரோடியூபிள்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்காதுடா. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கோன் பி த ரைட் ஆன்சருங்களா? ஓகேவா? ஆப்ஷன் ஏ டக்கனா, ஆப்ஷன் ஏ, மைட்டோகாண்ட்ரியால மைக்ரோடியூபிள்ஸ் இஸ் ஆப்சென்ட் அப்படின்றது. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். The cell organelles involved glycylation of protein is. The cell organelles involves the glycylation of protein is. The cell organelles involves the glycylation of protein is. The cell organelles involves the glycylation of protein is, yes, endoplasmic reticulum. Glycylation அப்படின்றது எங்க நடக்குது? endoplasmic reticulum பேஸ் பண்ணி தான் நடந்துட்டு இருக்குது. So option C is the right answer. endoplasmic reticulum பேஸ் பண்ணி தான் நடந்துட்டு இருக்குது. சூப்பர் அஜித், ஜனனி, தமிழரசி, பவேஷ், அஜய், அம்சினி, ஆசத், ரிஷி, அபிநயா, ஜெயலட்சுமி, லத்திகா, நிவி, கமலக்கண்ணன், காயத்ரி, நடராஜன். So it's going to be option C, endoplasmic reticulum. endoplasmic reticulum பேஸ் பண்ணி தான் நடந்துட்டு இருக்குது. Okay, the proteins are synthesized at. The proteins எங்க synthesize ஆகப்படுகிறது? நல்லா புரிஞ்சுங்க. proteins எங்க synthesize ஆகப்படுகிறது? proteins எங்க synthesize ஆகப்படுகிறது? என்னடா? come on. இல்லடா யோசிக்கிறதுக்கு. குறுக்க படிச்சா. Right. Proteins are synthesized in ribosome. The ribosomes are synthesized in nucleolus.
இதுதான் நான் மடிச்சு படிச்சு சொல்றேங்க. புரோட்டீன் சிந்தேசிஸ் ஆகுறது ரைபோசோம்ல, ரைபோசோம் சிந்தேசிஸ் ஆகுறது நியூக்ளியோலஸ்ல, புரோட்டீன் சிந்தேசிஸ் ஆகுது ரைபோசோம்ல, ரைபோசோம் சிந்தேசிஸ் ஆகுது நியூக்ளியோலஸ்ல. ஓகேவா? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ will be the right answer. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சிம்பிள் டேர்ம் தான், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. Confusion is the constitution of the institution of the loose motion அப்படின்றது. ஓகேங்களா? எஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். which of the following organ has a single membrane? சிங்கிள் மெம்பரேன் என்ன இதுல எது சிங்கிள் மெம்பரேனா இருக்கு? which of the following single membrane, அதாவது இன்னர் மெம்பரேன் அவுட்டர் மெம்பரேன் இருக்கு இல்லையா, அப்படி இல்லாம சிங்கிள் மெம்பரேனா இருக்கிறது எதுவா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் கேள்வி. which of the following has a single membrane? ஓகே, இது எஸ் ஆப்ஷன் டி. ஸ்பீரோசோம்ஸ் வந்து சிங்கிள் மெம்பரேனா இருக்கு, டபுள் மெம்பரேன் பேஸ் பண்ணி இருக்காது. ஓகே, எஸ் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பரா இருக்கணும். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். யா, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துலாம். அடுத்த கட்ட क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோடிபியூல்ஸ் இஸ் இன்வால்வ் இன் த, இப்பதான் பார்த்தோம் மைக்ரோடிபியூல்ஸ் எதுக்கு இன்வால்வ்மெண்டா இருந்துட்டு இருக்கு, மைக்ரோடிபியூல்ஸ் which is involvement in the microtubules will be involvement in the cell division. Yes, option A, cell division is the right answer. Microtubules will be involvement in the cell division க்கு நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படி. So option A is right answer. Super Ajit, Bhavesh, Tamilaraசி, Asat, Rishi, Abhinaya, Maithili, Kamalakalan, Sandhya. Super ஆகணுங்களா? It's going to be option A, cell division. Yes, Janivi, superma. Option A, cell division க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. Super Ajay, Jayalashmi. Yeah, super. Fine. ஓகே, எஸ், ஒரு 5 क्वेश्चन இருக்கு. 5 क्वेश्चन பார்த்து முடிச்சு நம்ம குட்டி பிரேக் போயிட்டு வந்து நம்ம பயோமாலிகுல்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோம். ஜீன்ஸ் லொகேட்டட் ஆன் தி மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. ஜீன்ஸ் லொகேட்டட் ஆன் தி மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ எப்படி இருக்க போகுது? How are the genes that located on the mitochondrial DNA will be? How are the genes which is located on the mitochondrial DNA will be? How are the genes located on the mitochondrial DNA? Mitochondrial DNA இருக்கக்கூடிய ஜீன்ஸ் எப்படி காட்டும் அப்படினது பாத்தீங்கன்னா, மேல் பேரண்ட் இது பண்ணாது, மேல் பேரண்ட் பண்ணி வராது, ஃபீமேல் மெட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. மெட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். எஸ் தமிழரசி, ஆப்ஷன் ஏ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜெனரலி ஷோ மெட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேவா? குட் மார்னிங் டா கண்ணா, குட் மார்னிங். ஸோ ஆப்ஷன் ஏ டா கண்ணா, இதுக்கு ஆப்ஷன் ஏ ஜெனரலி ஷோ மெட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்துட்டு இருக்கப்படுது. மெட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். மெட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம பார்க்க படிக்கிறது. ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் டு பி தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோம். நெக்ஸ்ட் क्वेश्चन. Yeah. Which one of the following structures will not be common to mitotic cells of higher plants? Will not be common to mitotic cells of higher plants. Will not be common to mitotic cells of higher plants. Which one of the common structure will not be common to mitotic cells of higher plants அப்படின்றது? சென்ட்ரியோல் இருக்கண்ணா, ஐ திங்க் மாறி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சென்ட்ரியோல் மாறி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சென்ட்ரியோல் இருக்கண்ணா, சென்ட்ரியோல். ஆப்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, ஆப்ஷன் சி தான் வரணும் ஆக்சுவலாக. சரி, பரவாயில்ல. சென்ட்ரியோல் தான் ரைட் ஆன்சர், தெரிஞ்சு வச்சோங்க. சென்ட்ரியோல் தான் ரைட் ஆன்சர், தெரிஞ்சு வச்சோம். ஓகே, எஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. எஸ் ஆப்ஷன் சி, சென்ட்ரியோல் இஸ் ரைட் ஆன்சர். சென்ட்ரியோல். ஓகேவா? சென்ட்ரியோல். Lysosomes have high content of. லைசோசோம்ல எந்த கண்டென்ட் வந்து ஹையா இருக்கும்? Lysosomes have high content of. லைசோசோம்ஸ்ல எந்த கண்டென்ட் வந்து ஹையா இருக்கும்? Lysosomes which have high content of, yes, hydrolytic enzyme. Lysosomes have a high content of hydrolytic enzymes. Option A is the right answer. Hydrolytic enzymes ஐயா பார்க்க முடியும். சூப்பர். ஆப்ஷன் ஏ. சூப்பர். ஃபைன். ஜித், ஜனனி, பவேஷ், கீர்த்தனா, தமிழரசி, மகா, ஷாம், நிவி, வனிதா, நிஷ்மித், காயத்ரி, மைத்திலி, Ajay, Nadarajan, Padmavati, Sandhya, கலக்கிட்டீங்க. It's going to be option A, hydrolytic enzyme. Hydrolytic enzyme is the right answer. அடுத்த question பார்த்தலாம். The desmosomes are concerned with. சூப்பரா ரிஷி. The desmosomes கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? desmosomes எதுல கன்சர்வ் பண்ணிட்டு இருக்கு?
desmosomes are concerned with cell adhesions. Okay, option C, cell adhesions. Okay la, it's going to be option C is the right answer. Okay, option C is the right answer. Fine. Super. Option C, cell adhesions useful. Okay, option C, so desmosomes are concerned with cell adhesions. Yes, Dakana. Option C is the right answer. Option C will be the right answer. Yes, cell adhesions. Yes. Next question. The point at which polyethylene chromosomes appears to be attached together. Attached together in a point at which polyethylene chromosome appears to be attached together is called polyethylene chromosome attached to which and appear to be, it's called the granules of condensed chromatin, heterochromatin படிச்சிட்டு போம்லடா, are found scattered in the interphase nucleus chromosome பாப்போம்ல. the polyethylene chromosome appears attached அப்படினு பாப்போம். எதில அட்டாச் இருக்கு? ஐயோ ஒரு நிமிஷம்டா. just a minute phone இதாச்சு. wait a minute yeah. ஒரே நிமிஷம் தாக்கண்ணா, ஒரே நிமிஷம். சாரி. எஸ், இதுக்கு குரோமா சென்டர். ஏன்டா சென்ட்ரோமியர் போட்டிருக்கீங்க? குரோமா சென்டரா? ஏன் பிசி டி யாருமே போட்டதில்லை. சென்ட்ரோமியர் எப்படி வரும்? contains chromatin தானே பார்ப்போம். heterochromatin அப்படி பேஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? scattered in the interface of the nucleus அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? அப்போ polyethylene chromosomes பேஸ் பண்ணி எங்க அட்டாச் இருக்க போகுது? குரோமோ சென்டர்ல அட்டாச் இருக்க போகுது. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இருக்குன்னா இட்ஸ் நாட் சென்ட்ரோமியர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் ஆஃப் a polyethylene chromosome appears to be attached. polyethylene chromosome attached together வந்து குரோமா சென்டர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி. ஓகே, சூப்பர். ஃபைன். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு பிளாஸ்ட் ஒன்று போடுங்க. கமான். தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒரு பிளாஸ்ட் ஒன்று போடுங்க. எஸ். நம்ம செல் த யூனிட் ஆஃப் லைஃப் முடிச்சோம். பயோமாலிகல்ஸ் மூவ் ஆனாங்க போறோம். கமான்டா, குயிக். பிளாஸ்டே அப்படின்றது அப்படியாடா? சரி. ஓகே, பரவாயில்ல. எஸ், அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராக இருக்கீங்கன்னா செஷன் லைக் பண்ணி வச்சோங்கடா. தோஸ் ஆர் நாட் லைக் இந்த செஷன், இது வரைக்கும் செஷன் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா செஷன் லைக் பண்ணி வச்சோங்க. செஷன் லைக் பண்ணி வச்சோங்க. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம மறுபடியும் சொல்கிறது, இந்த வெப் பேஜை ஃபில் பண்ணி வச்சோங்க போஸ்ட் நீட் மீட்டப்புக்காக. ஓகேவா? நமக்கு இந்த ஃபேர்வெல் அந்த கான்செப்ட்லாம் பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். பட் இருந்தாலும் போஸ்ட் நீட் மீட்டப்புக்காக இது ஜஸ்ட் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை வந்து அப்படியே சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி பேஸ் பண்ணி உங்கள் மெயிலுக்கோ இல்லை ஃபோன் நம்பருக்கோ வந்து கொடுப்போம். இந்த பேஸில் வந்ததுக்கப்புறமா இந்த வெப் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆக போது. அதில் நீங்கள் உங்கள் பேர், உங்கள் கான்டாக்ட் நம்பர், உங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணி இது பண்ணலாம். ஓகேவா? எஸ். சுட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாமா? ஃபைன். எஸ். இது வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்து பயோமாலிகல்ஸ் பார்க்க போகிறோம். பயோமாலிகல்ஸ் பட் பயோமாலிகல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி we should go for a short break. நம்ம we will resume it by 5 கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம பயோமாலிகல்ஸ் பார்த்துடலாம். சூப்பராக வந்து பயோமாலிகல்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? உங்களுக்கு சில மெட்டீரியல்ஸ் பேஸ் பண்ணி கிடைக்கும்டா. சில கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அன்ஐடென்டிஃபை கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்ல முடியாது எல்லாமே. அப்போ எல்லாத்தையும் சொன்னால் எப்படி? சில கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கும், பட் வந்து தான் பாருங்கண்ணே. ஓகே, we'll meet up at 7:25. ஓகே, டீ பிரேக் போயிட்டு வாங்க. ஓகேவா? குட்டி பிரேக். நம்ம ஒரு 1.5 மணி நேரம் எடுத்துருக்கோம் இல்லையா? ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். ஃபைன் டாக்கண்ணா. ஓகே, see you at 7:25. பாய் சாரே, வந்துருங்கடா. டே, செஷன் லைக் பண்ணாம இருக்கீங்க, செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோடா. செஷன் லைக் பண்ணாம இருக்கீங்க, செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? யாரா செஷன் லைக் பண்ணாம இருக்கீங்க, செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க.
வந்துட்டீங்களா? Yes sir, yes. Okay, பார்த்துலாம் 2 minutes, 2 நிமிஷம். Yeah, okay. Welcome back. வணக்கம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பயோமாலிகுல்ஸ் பார்த்தலாம். ஓகே, பயோமாலிகுல்ஸ் பேஸ் பண்ண क्वेश्चंस எல்லாம் பார்க்க போறோம். ஓகே, எஸ் பயோமாலிகுல்ஸ்ல கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாமா? It is said that the element composition of the living organism and the inanimate objects like earth crust are similar in the sense that all the major elements are present in both. ரெண்டுலயும் present இருக்குன்றாங்க. Then what would be the difference between these two groups? Choose the correct answer. What will be the difference between these two groups? The two groups குள்ள differences என்ன இருக்கும் அப்படின்றாங்க. அந்த நம்ம பயோமாலிகுல் ஸ்டார்டிங்ல வந்து இது கொடுத்துருப்பாங்க தெரியுமா, டேப்லோ காலம் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, அந்த பேஸ்ல தான் கேட்டிருக்காங்க. எர்த் கிரஸ்ட்ல எவ்வளோ இருக்கும், ஹியூமன் பாடியில் எவ்வளோ இருக்கும், பேசிக்கா சொல்லியிருப்பாங்க தெரியுமா. எஸ், லிவிங் ஆர்கானிசம் ஹேவ் மோர் கார்பன், ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் பெர் யூனிட் மாஸ் தேன் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட் அப்படின்றது. எப்படி சார் ஒரு இன்அனிமேட் ஆப்ஜெக்டான எர்த் கிரஸ்ட் தானே, இப்போ எர்த் கிரஸ்ட்ல வந்துட்டு அவ்வளோ இருக்கும்போது நம்மளால எப்படி சார் இப்போ நம்ம உடம்புல அதிகமாக இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா, இதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு பெரிய பானையில் தண்ணி இருக்கு. ஒரு பெரிய பானையில் தண்ணி இருக்கும்போது அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்பூன் உப்பை போடுறீங்க. பெரிய பானையில் தண்ணி இருக்கும்போது அதில் நீங்கள் ஒரு ஸ்பூன் உப்பை போடுறீங்க. அதே மாதிரி உங்கள் கையில் சின்ன டம்ளரில் தண்ணி இருக்குது. அந்த டம்ளரில் தண்ணி இருக்கும்போது அதில் நீங்கள் ஒரு ஸ்பூன் உப்பு போடுறீங்க. நீங்கள் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் உப்பு தான் போட்டுறீங்க. பட் எந்த தண்ணி குடித்தா உங்களுக்கு ரொம்ப உப்பு கரிக்கமாக இருக்கும், சின்ன டம்ளர் குடித்தா தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம பாடியில் வந்துட்டு ப்ரெசென்ட்டாக இருக்கிறது அதிகமாக இருக்கும் when comparatively எர்த்தை பார்க்கணும். ஏன்னா எர்த்தில் நம்ம பேஸாக அது லார்ஜர் பயோமாஸ் பேஸ் பண்ணியிருக்கு, லார்ஜர் ஸ்பேஸை பேஸ் பண்ணிருக்கு. பட் நம்ம பாடி அளவுக்கு இல்லாதனால தான் லிவிங் ஆர்கானிசம் has more carbon, more oxygen and nitrogen per unit mass than inanimate object வச்சிட்டு. ஓகேவா, inanimate object தான் கேட்டிருக்காங்க, per unit massல இருக்கக்கூடியது. ஓகேவா, it's going to be option C is right answer. clear, super இருக்கு. option C will be right answer. next question பார்த்தலாம். அடுத்த question என்னவா இருக்க போகுது அப்படின்னா, many elements are found in living organism either free or in a form of compounds. One of the following is not found in living organism. லிவிங் ஆர்கானிசத்தில் ஃபவுண்ட் ஆகாதது. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசத்தில் இதை நம்ம பார்க்க முடியாது. எதை பார்க்க முடியாது? யா எஸ், சிலிக்கானை வந்துட்டு நம்ம லிவிங் ஆர்கானிசத்தில் பார்க்க முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சிலிக்கான் நம்ம என்ன பண்ண முடியாது, லிவிங் ஆர்கானிசத்தை பார்க்க முடியாது. ஸோ சூப்பர் ஆகணும், ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ சூப்பராக. தமிழரசி, வனிதா, பவேஷ், ஜனனி, கமலக்கண்ணன், நிவி, ஜெயலட்சுமி, பாவ்ஸ், ஆசிஃப், பிரபு, பாரிபாபு, கிஷன், மைத்திலி, அனிஷ்கா, ரகு, அஜய், அனன்யா, கலைக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஒரே நிமிஷம் இருங்க. Yeah, fine. Option A is going to be the right answer. Next question பார்த்தலாம். Amino acid are both amino group and a carboxyl group. Amino acid are both amino group and a carboxyl group in the structure. Which among the following is an amino acid? இதில் எது அமினோ ஆசிடா இருக்கு? Which among the following is an amino acid? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல எது அமினோ ஆசிடா பார்த்துட்டு இருக்கோம். Which is amino acid in this options? ஆப்ஷன்ல கொடுக்கப்பட்டதுல எது அமினோ ஆசிடா இருக்கு? எது அமினோ ஆசிடா இருக்கு? எது அமினோ ஆசிடா இருக்கு? எஸ், ரொம்ப ஈஸி. கிளைசைன் அப்படின்ற ஒரு சிம்பிளஸ்ட் அமினோ ஆசிட் நம்ம பார்த்துருப்போம். கிளைசைன் அப்படின்றது ஒரு சிம்பிளஸ்ட் அமினோ ஆசிட் பார்த்துருப்போம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி கிளைசைன் இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர், ஃபென்டாஸ்டிக். ஓகே, ஆப்ஷன் சி கிளைசைன் அப்படின்றது ஒரு அமினோ ஆசிட் பார்த்துருக்கோம். சூப்பர் கொண்டு போய் ஆப்ஷன் டி வில் பி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி வில் பி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி கிளைசைன் வில் பி ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், an amino acid under a certain condition would have both positive and negative charges simultaneously.
and same molecule. Such a form of amino acid is called. Such a form of amino acid is called positive and negative ன்றாங்க. அதிலே அடிச்சிரணும். பயோமாலிகுல்ஸ்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னாலே ஒரே கான்செப்ட் தான். ஒரே ஒரு ஆளுக்கு தான் இங்க போட்டி அப்படினு. யாருக்கு? ஜூட்டரையானிக் ஃபார்ம். ஜூட்டரையான் அப்படி நம்ம சொல்லுவோம். So option D is the right answer. Okay? Option D is the right answer. இருக்கனா சூப்பரா இருக்கனா is going to be option D. Yes, ஜூட்டரையான் அப்படினு சொல்லுவோம். சூப்பரா இருக்கனா. Fine. Option D is the right answer. கலக்கிட்டீங்க. Sugars are technically called carbohydrates, referring to the fact that in formula are multiplied by CH2. அதாவது CCH2OH தான். CCH2OH தான் நம்ம CH2 அப்படி சொல்லிருக்கோம். அப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா another HOs இதெல்லாம் சும்மா கேட்டிருக்காங்க. Choose the அடுத்த HOs இருக்கிறது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு போய் சும்மா சுகரு அது இதுன்னு கதையெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கெல்லாம் அந்த கதை அடிக்கிறானே தெரியும். அடுத்த ஃபார்ம் ஆஃப் another HOs இன்னொரு HOs அதாவது 6 கார்பன் காம்பவுண்ட் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குளுக்கோஸ் ஒரு 6 கார்பன் காம்பவுண்ட். அதே மாதிரி கூட another 6 கார்பன் காம்பவுண்ட் என்ன சொல்லியிருப்போம்? ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸ்னது ஒரு 6 கார்பன் காம்பவுண்ட். 1 2 3 4 5 6. ஓகேவா? another 6 கார்பன் காம்பவுண்ட் வந்து என்ன இருக்கு? குளுக்கோஸோட அடுத்து வந்துட்டு ஃப்ரக்டோஸ் தான் எடுத்துட்டு. So option A is right answer. ஓகேவா? குழப்பி கேட்டு வச்சிருப்போம். So நம்ம தான் பார்த்து அடிக்கணும். So option A fructose is going to be the right answer. ஓகேவா? and next அதுதான். இதுல இதே பாருங்க. when one adds a phosphate group to the nucleoside, one gets another acid soluble biomolecules. அவ்வளவுதான். கடைசி இத பார்க்கணும். When one adds phosphate group to the nucleoside, one gets another acid soluble biomolecules are called. என்ன இருக்கு? நியூக்ளியோசைடுல போய் பாஸ்பேட் ஆட் பண்றோம் அப்படினா நியூக்ளியோசைடு என்னது? நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நியூக்ளியோசைடு அப்படின்றது 1 இது பென்டோ சுகர் 3 4ல 5. சோ பென்டோ சுகர்ல ஏற்கனவே ஒரு நைட்ரஜன் பேஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. இத நம்ம என்ன சொல்லுவோம்? நியூக்ளியோசைடு அப்படினு சொல்லுவோம். சோ இதோட நம்ம என்ன அட்டாச் பண்றோம்? ஒரு பாஸ்பேட் அட்டாச் பண்ணோம்னா அதான் கேட்டிருக்கேன். பாஸ்பேட் அட்டாச் ஆகுதுனா நம்ம என்ன சொல்றோம்? நியூக்ளியோடைடு அப்படி நம்ம சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? we call it as a nucleotide அப்படின்றது. புரிஞ்சதா? குட் மார்னிங் நம்ம பார்க்கணும். ஓகே, it's called as a nucleotide அப்படின்றது. யா நைட்ரஜனஸ் பேஸ் இலக்கணங்களா? நியூக்ளியோடைடு அப்படின்றது நைட்ரஜனஸ் பேஸ். ஐ மீன் நியூக்ளியோசைடோட ஒரு பாஸ்பேட் ஆட் பண்றோம். நியூக்ளியோசைடோட ஒரு பாஸ்பேட் ஆட் பண்ணோம்னா நம்ம நியூக்ளியோடைடு வந்து கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். when we homogeneous any tissue in an acid, the acid soluble pool represent. How does the acid soluble pool will represent? Long question na என்ன சொல்லிருக்கேன்? கடைசி ஃபுல் ஸ்டாப் பார்த்துட்டு அப்புறம் படிச்சு பாருங்க. பிரம்மாஸ்திரம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்றது. பட் எப்பவுமே ஒர்க் ஆகணும் அப்படின்ற கான்செப்ட் இல்ல. பட் மேஜர் ஆஃப் த கேஸ் வந்து ஒர்க் ஆகலாம். Yes, it's going to be option C. நல்லா பாருங்கடா. C ஆடா வரும். acid soluble pool represent C ஆடா வரும். when we homogeneous any tissue, the acid soluble pool represents cytoplasm. Option A. Pool represents cytoplasm. Option A. Yes. Option A is the right answer. Suprabala, Kishan, Abhinaya, Supermananya, Paribabu, Bhavana, Bhavesh, Latika, Asat, Nivi. It's going to be option A. Cytoplasm is the right answer. Wordings. The most abundant chemicals in a living organism could be. Which is the most abundant chemicals in a living organism would be? என்னவா இருக்கு? என்னவா இருக்குன்னா தண்ணி தான். So option B, water. தண்ணி ரொம்ப முக்கியம். ஓகே, அதான் தண்ணி குடிச்சுங்க. ஸ்டே ஹைட்ரேட்டரா இருங்க. ஓகே, so option B, water is the right answer. Water will be the right answer. ஓகேவா? வாட்டர் இருக்கனா வாட்டர் தான் H2O ஒரு கெமிக்கல் தான். புரோட்டீனை நம்ம கெமிக்கல்னு சொல்லலாமா? சுகரை நம்ம கெமிக்கல்னு சொல்லலாமா? வாட்டர் ஏன் சொல்ல முடியாது? வெல்கம் பேக்டா. ஸோ வாட்டர் தான்டா மோஸ்ட் அபண்டன்ட் கெமிக்கல்ஸ் இன் லிவிங் ஆர்கானிசம். என்னவா இருக்க போகுதுன்னா பாடியில் வாட்டர் கண்டென்ட் தான் இருக்குது. தண்ணி தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்ட கொஸ்டினுக்கு போயிடலாம். அடுத்த கட்ட கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம சாப்பிட்ற கெமிக்கல்ஸ்
கெமிக்கல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது சும்மா இந்த இதெல்லாம் சொல்லுவோம், அது கெமிக்கல் கலந்துருக்கு குடிக்காது அப்படின்னு சொல்கிறேன், அது கெமிக்கல் இல்லை. இப்போ நமக்கு ஃபுட்டு பிரேக் டவுன் ஆகி நம்ம கெமிக்கல் ஃபார்மில் தான் உள்ளே போயிடும். நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் சாப்பிட்றது சிம்பிளஸ்ட் ஃபார்மில், காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் சிம்பிளஸ்ட் ஃபார்மாக பிரேக் டவுன் ஆகி கெமிக்கல்ஸாக தான் போகுது. ப்ரோட்டீன் அது இது ஃபேட்ஸ் அதெல்லாம் கெமிக்கல் ஃபார்மினேஷன் தான். கெமிக்கல்னாலே அந்த தப்பான கெமிக்கல் போகாதீங்க. ஓகேவா? அதை நீங்கள் டாக்டர் ஆகும்போது நீங்கள் படிப்பீங்க. Next question பார்த்தலாம். The homopolymer is only one type of a building block is called as a monomer and repeated n number of times. The heteropolymer has more than one type of monomer. Heteropolymers have one type of monomer. Proteins are heteropolymer usually made up of. இதெல்லாம் ஒரு கேள்வி. அதான் நான் சொல்கிறேன், இப்படி பெருசாக கேட்டிருந்தாங்கன்னா கடைசி ஃபுல் ஸ்டாப்பை பார்த்துட்டு அடுத்தது வச்சுப்போங்க. Proteins are heteropolymer. ப்ரோட்டீன்ஸ் எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் சேரும்போது நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது, எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் சேரும்போது நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் சேரும்போது அப்படின்னா 20 டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் சேரும்போது நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே, அது எல்லாமே என்ன பாண்டால் மேடப் ஆயிருக்கும்? பாலிபெப்டைட் பாண்டால் மேடப் ஆயிருக்கும். ஓகே, அது எல்லாமே பாலிபெப்டைட் பாண்டால் மேடப் ஆயிருக்கு. ஸோ அதனால ஆப்ஷன் ஏ இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். ஓகே வாக்கண்ணா, ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். கலக்கிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், த ப்ரோட்டீன்ஸ் பெர்ஃபார்ம்ட் மெனி physiological functions. For example, some functions are enzymes. One of the following represent an additional functions that as a protein can discharge. Additional function, protein oda additional function. That protein can discharge. பார்த்துருப்போம்டா, அக்ராஸ் செல் மெம்பரேனை பொறுத்து ப்ரோட்டீன்ஸ் நிறைய வேலை பார்க்கும் அப்படின்றது. some will fight injection, some will act as a hormone, some as will be represented as enzyme அப்படின்றது ஞாபகம் இருக்கா? ப்ரோட்டீனை பற்றி பார்க்கும்போது பார்த்துருப்போம் இல்லையா? some act as an hormone அப்படின்னு சின்னதாக ஒரு கொடுத்துருப்பாங்க. என்சிஆர் லைன் எடுத்து படிச்சு பாருங்க, இதான் என்சிஆர் லைன் படிக்கணும் அப்படின்றது. ஓகே, some act as an infection, some fight against infection, some act as an enzymes, some act as a hormones அப்படின்றத படிச்சிருப்போம். ஸோ அதனால ஆப்ஷன் பி, option D, hormones is the right answer. Hormones will be the right answer. Okay, option D, hormones is going to be the right answer. Okay, next question பார்த்தலாம். Glycogen is an homopolymer. Glycogen எதோட homopolymer? Glycogen எதோட homopolymer? Yes da. Glycogen எதோட homopolymer ரா? குளுக்கோஸ் யூனிட்டோட ஹோமோபாலிமர். சூப்பராக இருக்கணும். ஆப்ஷன் ஏ குளுக்கோஸ் யூனிட்டோட ஹோமோபாலிமராக இருந்தது. கலக்கிறீங்க. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? சூப்பரா. பரிஷாம், ஹரிணி, ஆசத், விசாலாட்சி, வைஷாலினி, ஆசிஃப், நிவி, அபிநயா, மோகன், ஷி, அனிஷா. கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ குளுக்கோஸ் யூனிட் இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். த நம்பர் ஆஃப் என்ஸ் in glucagon molecules would be. The number of ends in the glucagon molecules would be. Glucagon molecules, the number of ends in the glucagon molecules would be. படிச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? glucagon moleculesல நம்பர் ஆஃப் ends எத்தனை இருக்குன்றத பார்த்தோமே. அந்த ends-ல கூட நான் சொல்லியிருந்தேனே, ரைட் எண்டில் இது இருக்குண்டா, ரெடியூசிங் எண்டு, நான் ரெடியூசிங் எண்டு. எது ரெடியூசிங் எண்டு, நான் ரெடியூசிங் எண்டுன்னு படிச்சிருந்தோம். ரெண்டு எண்டு இருக்கும். இதில் எது ரெடியூசிங் எண்டு, எது நான் ரெடியூசிங் எண்டு? ரெண்டு எண்டு இருக்குண்டாக்கா குளுக்கோகானில். இதில் எது ரெடியூசிங் எண்டுன்னு சொல்லுவோம், எது நான் ரெடியூசிங் எண்டு அப்படின்னு சொல்லுவோம். விச் இஸ் கால்ட் அஸ் ரெடியூசிங் எண்ட் அண்ட் விச் இஸ் கால்ட் அஸ் நான் ரெடியூசிங் எண்ட். எந்த சைடில் இருக்கிறது? நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா? எஸ், என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் இருக்கிறது. ரைட்டு வந்துட்டு ரெடியூசிங் எண்டு. ஆறு ரைட் வந்துட்டு ரெடியூசிங் எண்டு, லெஃப்ட் வந்துட்டு நான் ரெடியூசிங் எண்டு. லெஃப்ட் வந்துட்டு என்ன இருக்க போகுது? நான் ரெடியூசிங் ரெண்டாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் டி. எஸ், லெஃப்ட் இல்லை, லெஃப்ட் நான் ரெடியூசிங், ரைட்டு தான் ரெடியூசிங். ஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் ரைட்டு தான் ரெடியூசிங். ஓகே, லெஃப்ட் வந்துட்டு நான் ரெடியூசிங்காக இருக்குது. லெஃப்ட் ஆர் ரைட் ரெடியூசிங் தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு லெஃப்ட் நான் ரெடியூசிங் பேஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் வந்து ரெடியூசிங்காக இருந்துட்டு இருக்கு. The primary structures of a protein molecules as a primary structures of a protein molecules as
primary structures of a protein molecules as எத்தனை end இருக்க போகுது இதுக்கு தான் நம்ம N and C terminal end அப்படினு பாப்போம் ஓகேவா N and C terminal end of amino acid இதுல தான் பாப்போம் ஓகே அப்ப N and C terminal எத்தனை இருக்க போகுது 2 end ஓகேவா the protein molecules as எத்தனை end option A 2 end அதான் இங்க தான் நம்ம என்ன சொல்லுவோம் N and C terminal end அப்படினு சொல்றோம் ஓகேவா புரியுதா இதுக்கு தான் நம்ம N and C terminal end அப்படின்றது வருது இதான் because amino acid பேஸ் பண்ணி தான் நமக்கு protein molecules வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது so 2 end ஓகே கிளியரா இருக்கனா yes option A is right answer எதுக்கு எது வரும் அப்படிங்கறத பார்த்து அடிங்கறக்கனா எதுக்கு எது அப்படிங்கறத பார்த்து அடிங்க ஓகே சூப்பரா இருக்கனா it's going to be option A will be the right answer next question பாத்துருவோம் இங்கே பாருங்க which of the following reaction is not enzyme mediated biological system which of the following reaction is not enzyme mediated biological system which of the following reaction is not enzyme mediated biological system yes Ajit super Ajit Tamilarasi Vanitha Abhinaya Asat Anishka Ananya Jayalashmi கலக்கிறீங்க ஹரிப்ரியா வைஷாலினி யா சூப்பர் பரிபாபு எஸ் இது என்னது dissolving carbon dioxide in water dissolving carbon dioxide in water yes da harini nivi கலக்கிறீங்க okay it's going to be option A is right answer yes பிரம்மாஸ்திரம் okay எதனால தூங்கல ஏண்டா it is rolling like a eartha அப்ப ரொம்ப ஸ்லோவா சுத்துன அர்த்தமா எஸ் ஆப்ஷன் ஏ சூப்பர் பால்மீனாட்சி கலையரசி கலக்கிறீங்க ஓகேவா நெக்ஸ்ட் क्वेश्चन பாத்துறோமா which of the following pairs of nitrogenous bases of nucleic acid is wrongly matched with their categorized mention against this wrongly matched ஆயிருக்கு wrongly match ஆயிருக்கு wrongly matched yeah option B lengthy question attend பண்ணு டேய் lengthy questionக்கு நான் என்ன சொல்லிருக்கேன் lengthy question நான் என்ன சொல்லிருக்கேன் இப்போதான்டா பார்த்தோம் கடைசி full stop பாருங்க கடைசி full stop பாருங்கன்னு கடைசி full stop பாருங்க கடைசி full இதுதான் சொல்றது நான் கடைசி full stop ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கிறத விட கடைசி full stop படிச்சீங்க அப்படினா முக்காவாசியான क्वेश्चनக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியும் ஓகே முக்காவாசியான क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஃபுல்லா படிக்கிறது பதிலா கடைசி full stop படிச்சீங்கனாலே உங்களுக்கு முக்காவாசியான क्वेश्चन ஆன்சர் பண்ண முடியும் அதான் நம்ம பிரம்மாஸ்திரம் அப்படி நாம சொல்றோம் எஸ் பிரம்மாஸ்திரம் அதான் நாம சொல்லிட்டு இருக்கோம் ஓகே சோ இதுக்கு என்னது அப்படினு பார்த்தீனா thymine adenine pair தான் ஆகுது அதுல purine பேஸ் பண்ணி வராது சோ ஆப்ஷன் B is the wrong statement but B is the right answer ஓகேவா சோ ஆப்ஷன் B is the right answer கனா நோட் பண்ணிக்கோங்க yes ஆப்ஷன் B will be the right answer சொல்லுங்க a competitive inhibitor of succinic dehydrogenase which is a competitive inhibitor of succinic dehydrogenase competitive inhibitor of succinic dehydrogenase yeah option C malonate option C malonate is right answer malonate அப்படின்ற right answer ஓகேவா option C malonate will be the right answer malonate தான் right answer ஆ இருந்திருக்கு so it's going to be option C is the right answer option C malonate will be the right answer ஓகேவா yes option C இருக்கணும் option C malonate ஒரு நிமிஷம் yeah option C malonate அடுத்த क्वेश्चन பார்த்தலாமா about 98% of the mass of every living organism is composed of just 6 elements including carbon nitrogen oxygen and மிச்ச ரெண்டு எலிமெண்ட் என்னது 6 எலிமெண்ட்ல 4 எலிமெண்ட் இவங்க கொடுத்துட்டான் மிச்ச ரெண்டு எலிமெண்ட் என்னது 6 எலிமெண்ட்ல 4 எலிமெண்ட் அவன் கொடுத்துட்டான் மிச்ச இருக்கக்கூடிய ரெண்டு எலிமெண்ட் என்னவா இருக்க போகுது மிச்ச இருக்கக்கூடிய ரெண்டு எலிமெண்ட் என்னவா இருக்க போகுது மிச்சம் இருக்க ரெண்டு பேருக்கு தான் இங்க போட்டி அப்படினு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு எலிமெண்ட் என்னது அப்படினது பாத்தீங்கன்னா it is yes it's going to be option C da kanna magnesium and sodium illa calcium and phosphorus okay option C அந்த ஆறு இம்பார்ட்டன்ஸ் இது படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு we might have studied it
Okay, it's calcium and phosphorus. Carbon, hydrogen, nitrogen, oxygen, calcium and phosphorus. இதுதான் 6 element ன்னு படிச்சிருப்போம். இங்க இது தேடிட்டு இருக்கேன் கிடைக்க மாட்டேங்குது. பட் கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் தாக்கண்ணா நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நான் தேடின இவங்க எங்கிட்ட என்சிஆர்டி கான்செப்ட் இல்லை, நான் அதை தேடி பார்த்தேன் பட் வரல. பட் கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான். ஓகேவா, ஆப்ஷன் சி தான் வரணும். பயமாக இருக்குது சார். எதுக்குடா பயம்? யா 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 எதுக்குடா பயம்? ஏன்டா பயம் இருக்குது பேசிக்காக இருக்க போகுது. பட் அது நான் நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. பயம் நினைக்க அதிகமாகிட்டே தான் இருக்கும். எங்கே போச்சுன்னு வேறு தெரியல. பட் ஓகே, பயம் நினைக்க அதிகமாகிட்டே தான் இருக்கும். லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் 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 பிலீஃப் இருக்கணும், ஃபெய்த் இருக்கணும். ஓகேவா, எஸ் யா எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான்றது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று விஷயம் பார்த்துக்கும் அப்படின்னு என்னை நானே நம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. ஓகேங்களா, பயங்களை பார்த்து தான் பயப்படணும் அப்படின்றது. யா ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஒன் டே தான் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. மென்டலி ஃப்ரீயாக இருங்க. ஓகேங்களா. An organic substance bound to an enzymes and essential for its activity is called. An organic enzyme bound to is an organic substance bound to an enzyme and essential for its activity is called. Yeah, coenzyme. Option D, coenzyme. Option D, coenzyme. அப்போ என்சைம் கிடையாதுடாக்கண்ணா, coenzyme. coenzyme தான் சொல்கிறாங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட் லூஸ்லி பவுண்ட் டு த அப்போ என்சைம் அப்படின்றது இதான் சொல்லியிருக்காங்க. விச் ஆர்கானிக் காம்பவுண்ட் விச் இஸ் லூஸ்லி பவுண்ட் டு த அப்போ என்சைம்ஸ் தான் கேள்வியே. அப்போ என்சைம்ஸோட பைண்ட் ஆகிட்டு தான் கேள்வி அப்படின்னு இருக்கு. ஓகேவா, இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி, coenzymes ரைட் ஆன்சர். அப்படியா 11 o'clock நினச்சிட்டிங்களா? நிறைய விஷயம். நாளைக்கு நம்ம கிளாஸ் 2 o'clock இருக்குடா. சப்போஸ் நாளைக்கு எப்போ கிளாஸ் தெரியல அப்படின்னு பார்த்தா நாளைக்கு நமக்கு மதியம் 2 மணிக்கு கிளாஸ் இருக்குது. நாளைக்கு நமக்கு மதியம் 2 மணிக்கு கிளாஸ் இருக்குது. மதியம் 2 மணிக்கு கிளாஸ் இருக்குது. ஓகேங்களா. Anti-parallel strands of a DNA molecules means. Anti-parallel strands of the DNA molecules means. Yes da Vanitha. Anti-parallel strands of the DNA molecule which means. ஆமா, மே 2 மணிக்கு. நைட் 2 மணிக்கு இல்லைடா, மத்தியானம் 2 மணிக்கு. நம்ம நைட்டும் கிளாஸ் இருக்கா, நைட் 2 மணி நினச்சிடாதீங்க, மத்தியானம் 2 மணிக்கு. டிப்ஸ் கிளாஸா? இல்லைடா டே, நாளைக்கு நடத்த தானே செய்வேன். கொஸ்டின்ஸ் தான் நாளைக்கு பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு அனுப்புகிற அளவுக்கு ஆயிட்டிங்களா என்ன? கரண்ட்டு ஐயோ அப்படியா? இங்கேயும் நல்ல மழை தான்டா கண்ணா, இங்கேயும் நல்ல மழை தான். வாட் டு டூ? திடீர்னு பார்த்தா மே மாதம் மழை பெய்யுது, என்ன பண்ணுறது? சரி, இதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியா. anti-parallel strand of a DNA molecules என்னத்தை மீன் பண்ணுது? anti-parallel strands of the DNA molecules having at their ends and the share anti-parallel பேஸ் பண்ணி வருது. அடவா, ஆப்போசிட் அது parallel, anti-parallel.
same position. Anti-parallel புரிஞ்சுக்கோங்க. அதாவது எனக்கு எதிரில் இல்லாதவன், நீங்கள் எதிரில் மட்டும் பார்த்துட்டீங்க. எனக்கு ஆப்போசிட் இல்லாதவன், நோ ஆப்போசிட்டுக்கு வேர்டு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஆப்போசிட்டை மட்டும் தான் பார்த்து ஆப்போசிட் கொடுத்துருக்கீங்க. ஆன்டி பேரலல்னு கொடுத்துருக்கான். பேரலல்னா திஸ் இஸ் அ பேரலல் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆன்டி பேரலல்னா சேம் இருக்கிறது தானே இதுன்னு சொல்லிருக்கோம். இப்போது இதை நம்ம பேரலல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஆன்டி பேரலல்னா சேமாக இருக்கிறது தானே, சேம் பொசிஷனில் இருக்கிறது தானே நம்ம ஆன்டி பேரலல் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். எதையாவது ஆன்டினா அகெயின்ஸ்ட் தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆன்டின்றது பேசிக் வந்து அகெயின்ஸ்ட் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கோன் பி தி ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். இருக்குன்னா ஆப்ஷன் ஏ. யா ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகேடா நேகாஸ்டி, ஓகேடா கண்ணா. டே அது லாஸ்ட் மினிட்ல வரக்கூடிய டென்ஷன்ஸ் தான்டா. அதை அப்படியே விட்டுருங்க. ஓகே, லாஸ்ட் மினிட்ல எல்லா டென்ஷன்ஸ் ஒரு நாளைக்கு இதை விட பயங்கரமாக வரப்போகுது. ஓகே, நாளைக்குலாம் நான் பாஸ் ஆகணவே தெரியல, நான் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணனா கூட தெரியலன்னு ஒரு பயம் வந்துக்கிட்டே தான் இருக்க போதும். அது கொஸ்டின் பேப்பர் பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் தாராளமாடா சத்யா. அது கொஸ்டின் பேப்பர் பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அதை நீங்கள் கவலைப்பட லெஃப்ட் ஹேண்ட் லீட் பண்ணி போயிட்டே இருங்க. ஓகே, அது நீங்கள் அப்படி வந்துட்டே தான் இருக்கும். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாதுடா, முடியாதுன்னு வந்துட்டே தான் இருக்க போது. ஸோ அதெல்லாம் நம்ம உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அது கண்டிப்பாக வருதான் போகுது, கஷ்டமாக அப்படி தான் இருக்க போகுது, இப்படி தான் இருக்க போகுது, தேவையில்லாத தாட்ஸ் அது எல்லாமே நம்ம மைண்டுக்குள்ளே போட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக்க தான் போகுது. ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு லைஃப்பில் மூவ் ஆன் ஆக முடியாது. ஓகேவா? எஸ், அது வரும், பார்த்துக்கலாம். அது கொஸ்டின் பேப்பர் பார்க்குற வரைக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போவே கண்ணை கட்டுது, அதுக்குள்ளே வா, பார்த்துக்கலாம். ஓகேவா? யா எஸ்டா. ஓகே ஹரிப்ரியா. ஓகேடா. ஆல்வேஸ் மோர் டு பி. யா, அவ்வளோதான். ப்ரெசென்ட்டில் கரெக்டாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் கரெக்டாக இருக்க போகுது. ஓகே, சரி வாங்க. which one of the following of hydrolyzed internal phosphodiester bond of a polynucleotide chain? Phosphodiester bond of a polynucleotide chain அப்படின்றது. டேய் அப்படி ஆகாதுடா, எதுக்குடா இப்போவே மீம் ஆரம்பிச்சிடுறீங்க, நொட்டிக்கிட்டு போயிடுச்சுன்னு. அப்படிலாம் ஆகாது. நம்பிக்கை வைங்க. வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம்டா. எஸ், என்னது? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, புரோட்டியேசஸா? Which one of the following hydrolyzes internal the phosphodiester bond of a polynucleotide chain? Polynucleotide chain ஓட phosphodiester bond எதை பேஸ் பண்ணி இருந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். எதை பேஸ் பண்ணி இருந்துட்டு இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. polynucleotide chains internal phosphodiester bond. Yeah, it's going to be option D, HO nucleus. Okay, super rakana. Okay, fine. It's going to be option D, HO nucleus. ஓகேங்களா? எக்ஸாம் என்னது? எக்ஸாம் கண்ணை கட்டுது, என்ன எழுதுன்னு என்று. நல்ல விஷயம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். Which one of the following is the simplest amino acid? Simplest amino acid இது. Which is the following is the simplest amino acid? Which of the following is the simplest amino acid? Which of the following is the simplest amino acid? Okay, Haripriya. So glycine is the simplest amino acid. Okay, it's going to be option C. நம்ம முன்னாடியே பார்த்தோம் glycine தான் அது simplest form of amino acid. simplest form இல்ல simplest amino acid அப்படின்றது. Okay, yes, option C is the right answer. Enzymes, vitamins, hormones can be classified into a single category of biological chemicals because all of these enzyme, vitamins, hormones and can be classified in the single category of biological chemicals because all of this இது எல்லாமே என்னவா? what all this is all of this இது எல்லாமே நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? இது எல்லாமே help in a regulation of metabolismக்கு metabolic activityக்கு help பண்ணிட்டு இருக்கு. which is all will help in a metabolic activity. regulation of a metabolic activityக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? which is all help in the metabolic activity. ஐயோ, yes, it's going to be
Option A is the right answer. Option A will be the right answer. Yes, yes, option A help in the regulation of metabolism. Option A is the right answer. Next question. The catalytic efficiency of two different enzymes can be compared by the catalytic efficiency of two different enzymes can be compared by the எப்படி கம்பேர் பண்ணிக்கலாம்? The catalytic activity of two enzymes it can be compared by the இல்ல km வேல்யூன்னு படிச்சிருப்போம். km வேல்யூன்னு படிச்சிருப்போம். km வேல்யூன்றத படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? km வேல்யூ அப்படின்றத படிச்சிருப்போம். Miscellaneous maintained constant அப்படின்றது is defined by the substrate concentration அப்படின்றத பார்த்தோம்ல maximum rate அப்படின்றது. So option C the right answer. Option C km value will be the right answer. ஓகேவா? Option C is the right answer. Yes da சூர்யா. ஓகே அதுக்குள்ளேயாடா டேய் விருங்கடா. எஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஏன்டா இப்படி பயப்படுறீங்க? நான் தான் சொல்கிறேன்னே பயம் இருக்க தான் போய்க்கிற போகுது. அப்படி நினச்சி எதுன்னு நீங்கள் வேறு எதாவது பண்ணுங்கள். பாட்டு கேளுங்க, எது பண்ணுங்கள். அந்த பயம் தாட்டு மனசில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ண ஆரம்பிங்க. அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க. அப்படியே பயத்தை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கதை மாதிரி பில்டாகி இன்னும் பெருசாக போயிட போகுது. ஓகே, அதை நினைக்காம இருங்க. ஒரு விஷயம் நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த சைடு நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் நம்ம கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு பார்த்தா அதை நம்ம என்ன பண்ணோம், இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே 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 ஸோ ரொம்ப பயப்படுறது இது இருந்துருக்காதீங்க. ஓகேவா? எஸ், which of the following is correct? Which of the following statement is correct-ஆ இருக்க போகுது? Abracadabra. Yes, option B. Competitive inhibition is seen when the substrate and the inhibitor compete for the active site of the enzyme. Active site of the enzyme the competition inhibition based on act பண்ணிட்டு இருக்கும்போது. So option B is right answer. சரி, சாங் கேட்காதீங்க, தியானம் பண்ணுங்க, அமைதியாக உட்காருங்க, தூங்குங்க. டைம் கிடச்சா ஃப்ரீயாக கிடச்சா ஓகே 5 நிமிஷம் டைம் கிடச்சா தூங்குங்க. தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அம்மா கிட்ட போய் பேசுங்க, நல்லதாக பேசுங்க, வேறு எதாவது பேசுங்க, ஜாலியாக பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கால் பண்ணி பேசுங்க. இல்லை கசின்ஸ் இருந்தாங்களா இல்லை அக்கா தங்கச்சிங்களா அங்கிட்ட போய் ஜாலியாக டென்ஷன் ஆரம்பி சண்டைலாம் போடாதீங்க, ஜஸ்ட் பேசுங்க. ஓகே, நம்ம தான் ஓவர் கம் பண்ணணும். ஓகே, இட்ஸ் கோயிங் டு ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். அதுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். Which forms of RNA has a structure resembling clover leaf? Clover leaf resemble பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் எதுக்கு இருக்கு? Clover leaf resemble பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் எதுக்கு இருக்குடாக்கனா Clover leaf resemble பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் அதான் 30 days இல்லாத சீரியஸ்னஸ் 3 daysல வரும். 3 hoursல வரும். பார்த்துருக்கீங்களா? அந்த முன்னாடி நடக்கப்பட்ட 3 hoursல. எஸ், tRNA நல்லா பார்த்துக்கோடாக்கனா ஸ்ட்ரக்சர் கிளவர் லீஃப் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர் வந்து tRNA. பட் tRNAவோட 3D மாடியூல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 3D மாடியூல்ஸை பற்றி கேட்கலாம். 3 டைமென்ஷனில் பேஸ் பண்ணி கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் எல் மாதிரி இருக்கும். இது நம்ம நேற்று பார்த்துருந்தோம். இன்வெர்டர் எல்லாம் இருக்கும். ஓகேவா? இது வந்து 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சுன்னா அது இன்வெர்டர் எல்லாம் இருக்க போகுது. ஓகேவா? கிளவர் லீஃப் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ரிசம்பிளிங்ஸுங்க. பட் இன்வெர்டர் எல் அப்படின்றது 3D மாடல் ஸ்ட்ரக்சராக இருந்துட்டு இருக்க போகுது. ஓகேங்களா? அம்மா கிட்ட பேசலாம். அம்மா ஒரு வார்த்தை கத்துறாங்க சார். சரி, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. இல்லை யார்கிட்டையும் பேசாமல் சும்மா உட்காரு கிடக்கணும். ஒன்றுமே எனக்கு கூட சும்மா உட்காந்துட்டு வேறு எதாவது தேவையில்லாத நினச்சிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு தானே இருக்குது மனசு இருக்குடா. மனசு இஸ் பியூட்டிஃபுல் மெஷின் ஃபார் கண்ட்ரோல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்டா. எஸ், ஆப்ஷன் அடுத்த பார்த்தலாம். இன் விச் ஆர் த ஃபாலோயிங் என்சைம்ஸ் அ copper necessary associated with activator? Associated with copper necessarily associated with activator அப்படின்றது. Which of the following enzymes is copper necessarily associated with activator அப்படின்றது? Yes, it's going to be option D. Option D, tyrosinase. Option D, tyrosinase is the right answer. Option D, tyrosinase is the right answer. Tyrosinase is the right answer. It's option D is the right answer. Note பண்ணிக்கோங்க. Option D, tyrosinase. Yes, option D, tyrosinase. Okay. Yeah. Yes, ஒரு blast ஒன்று போடுங்க பார்ப்போம். நம்ம பயோமாலிகுல்ஸ் முடிச்சிட்டோம். ஒரு blast ஒன்று போடுங்க. கமான். தேவையில்லாத டாக்ஸ்லாம் நமக்கு இங்கே வேணாம்.
கமான் பாய்சன் சோறாவா யாருக்கடா சோறு வேணும் பாய்சனுக்குங்க எஸ் ஆப்ஷன் டி ரைட் ஆன்சர் எஸ் பிளாஸ்ட் போடுங்க அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராவது செஷன் லைக் பண்ணி விடுங்க கமான் பேக் நம்ம செல் டிவிஷன் பார்த்துலாம் செல் டிவிஷன் போவானா இல்லை செல் டிவிஷன் போவானா இல்லை கமான்ரா Yeah. Okay. அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் தான் செலக்ட் பண்ணி வச்சோங்கடா செஷன் லைக் பண்ண வேறு பார்த்துருக்கீங்க செலக்ட் பண்ணி வச்சோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எதுக்கடா 5 மினிட்ஸு சரி ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துப்போம் நம்ம செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் எடுத்துக்கலாம் ஓகேவா நம்ம செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் ஒரு 8 ஆரம்பிப்போம் we will start it by 8 என்ன ரிசல்ட்டா வந்துருச்சு பேசிக்காக அந்த ரிசல்ட்டா உங்களுக்கு 12th ரிசல்ட்டு அடுத்த மாதம் தானா சரி அடுத்த மாதம்ன்ற பாருங்களேன் இது நீட்டு முடிஞ்சு தானே ஓகே நம்ம 8 ஆரம்பிப்போம்டா வில் ஸ்டார்ட் இட் பை 8 ஆரம்பிப்போம் செல் டிவிஷன் அப்படின்றது சிஸ்டர்கிட்ட பேசின ஃப்ரீயாக இருக்கிறது ஒரு நாளுக்கு ஒரு பேஸ் பண்ணி இருக்க போகுது May 8 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்டுக்கு நினைக்கிறேன் May 8 நம்ம ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுக்காக நான் என்ன ஃபீல் பண்ணுவேன் ஸ்ட்ரெஸ்டாக எனக்கு என்னென்ன பிடிச்ச விஷயங்களாக இருக்கோ அந்த பிடிச்ச விஷயம்லாம் செய்வேன் உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயம் இருக்கோ அந்த பிடிச்ச விஷயம் போய் செய்யுங்க வாட் டிட் யூ லைக் டு டூ போய் பாருங்கள் மே மாதம்னாலே ஒரு பிரச்சனை தான் நல்ல விஷயம்டா கங்க்ராச்சுலேஷன்டா பூர்ணி லாஸ்ட் 2 days என்ன பண்ணுறதுன்னா ரிவிஷன் மட்டும் பண்ணால் போதும் புதுசாக எதையுமே படிக்காமல் ரிவிஷன் மட்டும் பண்ணிக்கிட்டு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு நிறைய மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ண வேணாம் கொஞ்சம் ஏன்னா இது வரைக்கும் கடைசி 2 நாள் உட்காந்து மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ண வைக்க வேணாம் கொஞ்சம் 1-2 மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணாலே போதும் ஓகே லாஸ்ட் 2 days ரிலாக்ஸாக இருக்கணும் பேசிக்காக எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் நல்லா ரிலாக்ஸாக இருந்தால் நம்ம நல்லா மார்க் எடுக்க முடியும் கடைசி நேரத்தில் படித்தா எதுவுமே மண்டையில் ஏற போகிறது கிடையாது ஓகேவா +150 எடுத்தா டேய் அப்போ நீ பயாலஜி மட்டுமே படித்தா போதும்டா நல்லா படித்தா போதும்டா பட் அந்த ஐடியா நல்லதுக்கு இருக்கான்றது எனக்கு தெரியாது அது அப் டு யூ நீங்கள் டிசைட் ஆகிட்டிங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது பட் நீங்கள் ரஷ்யா போகிற மாதிரி நான் நிறைய வாட்டி சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த யூனிவர்சிட்டியை பாருங்கள் அது நல்ல யூனிவர்சிட்டியாக பேசிக்காக அந்த யூனிவர்சிட்டியாக கெடாவர் இருக்கான்னு பாருங்கள் நிறைய பேர் வந்து 3D மாடலில் வச்சு ஏமாத்துறாங்கடா கண்ணா இப்போது இந்த ஒரு vlog வந்து பார்த்தீங்களா இர்ஃபான்ஸ் வியூ அப்படின்ற ஒரு vlog வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த vlog கேள்விப்பட்டிருக்கீங்களா கண்டிப்பாக கேள்விப்பட்டீங்க ஒரு ஃபுட் vlogger-ஆக இருப்பார் அவர் எஸ் அவர் ஏதோ ஒரு காலேஜ் என்ன காலேஜ்னு தெரியல இப்போ பக்கத்துக்கு ஏதோ ஒரு காலேஜில் கிர்கிஸ்தானா இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரியா ரஷ்யா பக்கத்தில் இருக்க காலேஜாக நினைக்கிறேன் ஏதோ ஒரு காலேஜில் போகும்போது அந்த காலேஜில் வந்து 3Dயில் வந்து கெடாவரை சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு 3Dயில் சொல்லித்தர காலேஜில் தயவு செஞ்சு போயிடாதீங்க அப்போ நீங்கள் ஆப்ரேட்லாம் எப்படி பண்ணுவீங்க ஒரு சூச்சர்லாம் நீங்கள் எப்படி போடுவீங்க 3Dயில் தான் சொல்லி தருவாங்க 3D மாடல் தான் கெடாவர் இல்லை 3D மாடல் தான் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த காலேஜ் பக்கம் தலை வச்சு படுத்துறாதீங்க இப்போ 3D மாடலில் இருக்குது வேஸ்ட் இருக்குன்னா சுத்த வேஸ்ட்டு இல்லை சுத்த 3D மாடலில் வச்சு நீங்கள் என்ன படிப்பீங்க ஒரு டாக்டராக வந்துட்டு சார் அவனுக்கு கையில் அடிபட்டுச்சு தையல் போடுங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு இப்படி இருந்தால் அவனுக்கு 3D மாடலில் இருந்தால் நான் இப்படி டிசைன் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படிலாம் சொல்ல முடியாது இருக்குன்னா நிறைய பேர் அப்படி தான் ஏமாத்துறாங்க ஸோ நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கிற மாதிரி இருக்குன்னா கெடாவர் இருக்கிற ஒரிஜினல் கெடாவர் 3D மாடலாம் இல்லாமல் ஒரிஜினல் கெடாவர் இருக்கிற காலேஜாக போய் பாருங்கள் அதெல்லாம் எப்படி சார் பார்க்குறேன்னா ரிசர்ச் பண்ணாலே கிடச்சினா யூடியூப்பில் போட்டு அந்த காலேஜை பற்றி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் சர்ச் தான் நல்ல விஷயம்டா சேஃப் தானே ஓகே அப்போனா பரவாயில்ல ஓகே நல்ல விஷயம் பட் நிறைய பேர் அப்படி ஏமாத்துறாங்கடா நான் அந்த வீடியோ பார்த்தோன்னே நினச்சேன்
இல்லை என்ன இப்படி இருக்குது அப்படின்றது அவர் ரொம்ப பெருமையாக வேறு சொல்கிறார் அந்த ப்ரொஃபஸர். எங்களை 3D மாடல் நாங்களா 3D மாடல் அப்படி சொல்லி தருவோம் அப்படின்றது. எதுக்கு 3D மாடலில் சொல்லி கொடுக்கக்கூடாதுறாங்க. நான் 3D மாடலில் சொல்லி கொடுக்கவே கூடாது. கெடாவரில் தான் சொல்லிக் கொடுக்கணும். அனாட்டமி அப்படின்றது சின்ன விஷயம் கிடையாது. ஹியூமன் அனாட்டமின்றது மிகப்பெரிய விஷயம். இன்னும் 1 மினிட் இருக்கா? நாளைக்கு வந்துட்டு எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நம்ம ஜஸ்ட் ஏற்கனவே பார்த்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜஸ்ட் குயிக்காக பார்த்துலாம். டக்குன்னு என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஓகே 11th 12th ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அதெல்லாம் நம்ம குயிக்காக டக்குன்னு நாளைக்கு மொத்தமாக பார்த்துலாம். சரி நம்ம செல் டிவிஷன் ஆரம்பிப்போமா? செல் டிவிஷன் ஆரம்பிக்கலாமா? செல் டிவிஷன் ஆரம்பிக்கலாமா? இல்லைடா நீ இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தானே. எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸும் இருக்குடா ப்ரீவியஸ் இயரோடு சேர்த்து. அதனால் ரிசல்ட் வந்தால் தானே சொல்ல முடியும். பட் அது கட் ஆஃப்லாம் அதிகமாக தான் இருக்கும் எம்எம்சிலாம் பொறுத்து. பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் எப்போவுமே எம்எம்சி அதிகமாக தான் இருக்க போகுது. A to D வீடியோ நான் இர்ஃபான்ஸ் வாக் வீடியோ பார்த்த மாதிரி தான் இருக்குது. தெரில, கன்ஃபார்மாக தெரில. அதில் தான் நான் பார்த்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ரிவிஷன் தான் நம்ம 2-3 நாளாக போட்டுட்ருக்கோம். கர்ஸ்கின் இப்போலாம் எடுத்ததெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். 2-3 நாள் ரீப்ரொடக்ஷன் எடுத்தோம், மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எடுத்தோம். நேற்று நம்ம பிளான் பயாலஜி அந்த என்னது அனிமல் கிங்டம், பிளான் கிங்டம், பயோடெக்னாலஜி, பயோ ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்தோம், பயோடெக்னாலஜி எடுத்துருந்தோம். அப்புறம் இன்றைக்கி நம்ம செல் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எடுத்து பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? அவேர்னஸ் வீடியோ போட்டுறோம். ஓகே அதை நான் பார்க்கல, அவேர்னஸ் வீடியோ பார்க்கல. பட் நான் இந்த வீடியோஸ் பார்த்தா தப்பாக சொல்லியிருக்காரு. ஓகே, அவர் தப்பாக சொல்லட்டாங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் வந்து அவர் தப்பாக சொல்லியிருக்காரு. ஓகே, எஸ், டியூரிங் மைட்டோசிஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் நியூக்ளியோலஸ் பிகின்ஸ் டு டிஸப்பியர் அட். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் நியூக்ளியோலஸ் பிகின் டு டிஸப்பியர் அட். உட்காந்து லாஸ்ட் மினிட்ஸில் பிடிஎஃப் அந்த பிடிஎஃப் இந்த பிடிஎஃப்லாம் படிச்சுட்டு இருக்காதீங்கடா. புதுசாக நீ எந்த பிடிஎஃப் கிடைக்காலும் படிச்சுக்காதீங்க. பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க. அந்த பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் தாங்க நான் புதுசாக படிக்கிறேன் அதெல்லாம் வேணாம். இருக்கிற பிடிஎஃப் வச்சு இருக்கிற வரைக்கும் நீங்கள் படித்து ரிவிஷன் பண்ணாலே போதும். புதுசாக நான் படிக்கிறேன் தயவு செஞ்சு வந்துடாதீங்க. புதுசான பிடிஎஃப்லாம் நமக்கு இப்போ தேவை கிடையாது. நமக்கு 2 நாள் ரிவிஷன் தான் தேவை. படித்ததே படிக்க ரிவிஷன் தான் தேவை. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்லீப்பு, நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, ஒரு ப்ளசண்ட்டான மைண்டு தான் தேவை. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. கடைசி நிமிஷம் அது படிக்கிறேன் இது படிக்கிறேன் அந்த பிடிஎஃப் கொடுங்க இந்த பிடிஎஃப் கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்காதீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இருக்கனா ஆப்ஷன் டி இருக்கனா ஏர்லி ப்ரொஃபேஸ். ஏர்லி ப்ரொஃபேஸில் வந்து டிஸப்பியர் ஆக போகிறோம். ஏன்டா ஏன் சொல்கிறீங்க? லேட் ப்ரொஃபேஸில் இருக்கனா ஏர்லி ப்ரொஃபேஸில் வந்து டிஸப்பியர் ஆக போகுது. ஓகேவா? இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இல்லைடா வெயிட் பண்ணுறேன். என்ன கொஸ்டின் நான் பார்க்கல. சாரா நான் என்ன கொஸ்டினே பார்க்காம இது பண்ணிருக்கேன். ஓகே, நீங்கள் யாரும் டி போட்டிருந்தாங்க, நான் அப்படியே டின்னு சொல்லிட்டேன். ஓகே, மைட்டாசிஸ் லேட் ப்ரொஃபேஸ் தான் டிஸப்பியர் ஆகுது. லேட் ப்ரொஃபேஸ் கடைசி ஸ்டேஜில் லேட் ப்ரொஃபேஸ் தான் டிஸப்பியர் ஆகுது. ஓகேவா? உங்ககிட்ட பேசி நானே என்னையே கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். லேட் ப்ரொஃபேஸ் தான் இதாகுது. ஓகேவா? லேட் ப்ரொஃபேஸ் தான். நீட் எக்ஸாம் நினைச்சா தூக்கம் சும்மா தூக்கம் வரல. வேற விடுங்க. அதிலேயே சொல்லிட்டு அதே புலம்பிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வரப்போகுது? என்னையே கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்களா ஒரு செகண்டில்? அச்சோ டே இப்படி புலம்பிட்டு இருந்தால் கன்ஃபியூஸ் தான்டா ஆகும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ தான் பார்த்தீங்க நேரில். ஓகே, லேட் ப்ரொஃபேஸர் தான் கண்டா கடைசியாக பார்த்துட்டு போல. கடைசியாக லேட் ப்ரொஃபேஸர் என்ன ஆகுதோ அது எல்லாமே ரீகெயின் ஆகுது. நம்ம டீலோ ஃபேஸில் பார்த்துட்டு இருப்போம். ஓகே, வாஸ் கொண்டு போய் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ வில் பி ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின். At metaphase, the chromosomes are attached to the spindle fibers by the metaphase. Chromosomes எங்கே போய் அட்டாச் இருக்க போகுது? குரோமோசோம் எங்கே அட்டாச் இருக்க போகுது? அட் மெட்டாஃபேஸ் குரோமோசோம்ஸ் ஆர் அட்டாச் டு தர். சிரிப்பாக வருதா? நினச்சா சிரிப்பாக தான் இருக்கும். ஓகே, எஸ், ஆப்ஷன் சி கைனட்டோகோஸோட போய் அட்டாச் இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் சி கைனட்டோகோஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஃபைன். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி கைனட்டோகோஸ். எஸ், ஆப்ஷன் சி கைனட்டோகோஸ் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கட்ட கேள்வி. செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு மைட்டோசிஸ். கரெக்ட் ஆப்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு மைட்டோசிஸ். மைட்டோசிஸோட கரெக்ட் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு? விச் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு மைட்டோசிஸ்? மைட்டோசிஸை பொறுத்து விச் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ். ஓகே, ஃபைன். Chromosomes moves to the spindle
and get aligned in the equator plane for the metaphase. Okay va, align the equator for option C is the right answer. Okay va, option C is the right answer. Enna jolly adho jolly neenga yes, option C is the right answer. Option C is the right answer. Next question padalam. அடுத்த question. During gamete formation, the enzyme recombination participate. Gamete formation அப்போ enzyme recombinase வந்துட்டு எந்த ஸ்டேஜ்ல வந்து participate ஆகுது? எந்த ஸ்டேஜ்ல வந்து participate ஆகுது? During gamete formation, enzyme recombination participate. Enzyme recombination participates yeah, enzyme recombinase participate prophase 1. Option C. Option C, prophase 1 is the right answer. ஒரே நிமிஷம் இருங்க. Option C is the right answer. Just give me a minute. Yeah, option C is the right answer. Option C is the right answer. Next, yes, recombination based பண்ணி. Identify the meiotic stage in which homologous chromosomes separate while the sister chromatids remains associated. Sister chromatids remains associated. கண்ணா ரெக்கார்டரா கூட நீங்க பாத்துக்கலாம் கண்ணா, அது ரெக்கார்டரா கூட பாத்துக்கலாம். ஓகேவா, அது நீங்க क्वेश्चन அனாலிசிஸ் வந்து நீங்க ரெக்கார்டரா கூட பாத்துக்கலாம். மெயின் ஆல் ரெக்கார்டரா கூட பாத்துக்கலாம். எப்படி நீங்க என்ன ஆன்சர் பண்ணிருக்கீங்க தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அது ரெக்கார்டரா கூட நம்ம பாத்துக்கலாம். அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். எஸ், இதுக்கு ஆப்ஷன் நல்லா புரிஞ்சுங்க. அனாஃபேஸ் 2ல தான் செப்பரேட் ஆகுதே தவிர அனாஃபேஸ் 1ல செப்பரேட் ஆகாது. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B is the right answer. Option B is going to be the right answer. It's going to be option B is the right answer. Super Ajit, Senorita, Tamlarasi, Manita, Janani, Raghu, Ananya, Ajay, Jayalashmi, Asat, Maithili, Bhav, Shyam, Meenakshi, Karskin, Monisha, Amrin கலக்கிட்டீங்க. ஓகேவா, yeah, option B is the right answer. Okay, option B will be the right answer. ஓகேங்களா, the complex formed by the basic pair. The complex formed by the basic pair of synapsed homologous chromosomes. The complex formed by the basic pair of synapsed homologous chromosomes. The complex formed by the basic pair of synapsed homologous chromosomes என்னவா இருக்க போகுது? synapsed homologous chromosome என்னவா இருக்க போகுது? Yes, option C, bivalent. Option C, bivalent is the right answer. Super. Option C, bivalent. Okay, yes, option C, bivalent. Complex formed by the synapse complex is going to be option C, bivalent is the right answer. அடுத்த question பார்த்தீங்கன்னா, the enzyme recombinase is required at which state of meiosis? The enzyme recombinase is required at which stage of meiosis? Enzyme recombinase is required for which stage of meiosis? சார் கொஸ்டின் பேப்பரில் ட்ரிக் ஆன்சர் ட்ரிக் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம்டா கண்ணா. பட் கெஸ்ஸை பேஸ் பண்ணி ஆட் பண்ணாதீங்க. கெஸ்ஸை பேஸ் பண்ணி ஆட் பண்ணாதீங்க. ஒரு 2-3 வார்த்தைகள் இருக்குது, அந்த வார்த்தையை கான்செப்டாக பார்த்துக்கணும். ஓகேவா, 9:30 10க்குள்ளே முடிஞ்சிடும்டா கண்ணா. ஓகே, சரி, என்சைம் recombinase requires which state of meiosis? எந்த ஸ்டேட் ஆஃப் மியாசிஸ் ரிக்வயர்டாக இருக்குது? patchitine. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ. ஓகேவா, ஓகேவா, ஆப்ஷன் ஏ. தாராளமாக கிறுக்கலாம், வரையலாம், டான்ஸ் ஆடலாம், என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் தான் சால்வே பண்ணுவீங்க. கொஸ்டின் பேப்பர் தான் நீங்கள் சால்வே பண்ணுவீங்க. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ, patchitine is the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, in S phase of cell cycle, in S phase of cell cycle என்ன நடக்க போகுது? What does the S phase of cell cycle will happen? S phase of cell cycle என்ன நடக்க போகுது? S phase, synthesis phase அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த S phaseல நமக்கு என்ன ஆக போகுது? S phase of cell cycle தான் DNA replicate ஆகுது. amount of DNA double in each cells. DNA என்ன ஆகுது? DNA replicate ஆகுது. amount of DNA என்ன ஆகுது? replicate ஆகுது. ஸோ ஆப்ஷன் A is the right answer. என்ன ஆகுது? DNA வந்துட்டு replicate ஆகலை. ஆமாம், ஏறி வச்சு டான்ஸ் ஆடுங்க. யார் வாடக்கூடாதுன்னு சொன்னா வச்சு டான்ஸ் ஆடுங்க. ஓகே, அடுத்து முடிச்சதுக்கப்புறம் பேப்பர் போட்டு விளையாட கொடுக்குறீங்க. யார் வேணான்னு சொல்லுவா?
எஸ் டிஎன்ஏ ரெப்ளிகா ஆகுது அதனால டிஎன்ஏ டபுள் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்கோம் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கோன் பி தி ரைட் ஆன்சர் ஓகேவா 5s 2c காம்பவுண்ட் வந்து 4c ஆ மாறுது during which phase of the cell cycle the amount of DNA cell remains 4c level if the initial amount is denoted as a 2c level which state of cell cycle ல வந்துட்டு amount of DNA in a cell remains at the 4c level initial stage வந்து 2c level ஆ இருந்துச்சு அப்படின்னா எந்த cell stageல ஆன்சர் புரியலையா என்ன ஃபார்மேஷன் G1 S phase G2 M phase G1 இப்படி தானே போயிட்டு இருக்கோம் ஸோ இப்படி போயிட்டு இருக்கிறதுல இனிஷியல் எவ்வளோ இருக்கணுமா 2n இருக்குது 2c இருக்குது ஓகே அது வந்து சிந்தசிஸ் ஃபேஸில் போனோன்னு என்ன ஆகிடப்போகுது 4c மாறப்போகுது அது G2 ஃபேஸில் போகும்போது எப்படியா மாறப்போகுது மறுபடியும் 4c தான் மாறப்போகுது ஸோ டியூரிங் விச் phase of cell cycle the amount of DNA cells remains at 4c level if initial is 2c level so only G2 phase gap 2 phase தான் only gap 2 phase தான் இருக்க போகுது ஸோ ஆப்ஷன் C is the right answer ஆப்ஷன் C will be the right answer M phase முடியும் போது நமக்கு 2c லெவலாக மாறிடும் ஏன்னா செல் டிவைட் ஆகப்படுகிறது அதனால நம்ம M phase கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் ஓகே M phaseோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருப்போது அது 2c லெவலாக மாறுறதுனால நம்ம M phase கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் G2 phase மட்டும் தான் நம்ம கணக்கில் எடுத்துருக்கோம் ஸோ ஆப்ஷன் C is the right answer ஓகேவா டேய் எஸ் வாங்கலாம் பேப்பர்லாம் பத்துண்டாக்கண்ணா பத்தாமலாம் போகாது ஓகே யூ கேன் கெட் இட் எஸ் ஆப்ஷன் சி இஸ் ரைட் அதில் நீங்கள் விட்டுடுவீங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு ஓகேவா யா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம் அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் ஆஃப் மியோசிஸ் இன் அ கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் மியோசிஸை கரெக்ட் சீக்வன்ஸ் பண்ணுங்க பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு 15 பேப்பர் இருக்கும்னு நினைக்கிறேன் 10லேருந்து 15 அதே எனஃபாக தானே இருக்கும் இல்லை அதே போட்டுருவீங்க போட்டிங்களா பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு என்ன நடக்கணும் ஃபஸ்ட்டு சினாப்சிஸ் crossing over yeah termination of chiasmata disappearance of nucleolus so இத பொறுத்து பார்த்தோம்னா ஆப்ஷன் D இல்ல ஆப்ஷன் A is right answer ஓகேவா பேजेस 15 பேजेस கிட்ட இருக்கும் 7 பேப்பர் கிட்ட உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் ரெண்டு சைடும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ரெண்டு சைடும் யூஸ் பண்ணிக்கலாம் okay yes option A is right answer super monisha sham nivi ananya jit janani sham satya jayalakshmi visalakshi vaishalini nivi monisha ananya amrin latika dinesh raja maithili jit senorita purni ganesh balaganesh கலக்கிட்டீங்கடா கண்ணா என்னதுடா எதை நினச்சடா ஐ எம் அஃப்ரேட் ஆஃப் ஃபிசிக்ஸ் எல்லாம் அப்ரேட் ஆச்சுன்னா டேய் ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க நல்லா நோட் பண்ணிங்க அஃப்ரேட் ஆஃப் ஃபிசிக்ஸாக இருக்குது தே டோன்ட் ப்ரொவைட் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண மாட்டேன் நல்லா பாருங்க நீங்கள் ஃபிசிக்ஸுக்கு இது பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஃபுல் மார்க்னு எடுக்க போகிறது கிடையாது நீங்கள் ஃபிசிக்ஸ் யாருமே இங்கே ஃபுல் மார்க் எய்ம் பண்ணுறது கிடையாது ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறவன் யாருமே ஃபிசிக்ஸுக்கு ஃபுல் மார்க் எய்ம் பண்ணுறது கிடையாது அவனுக்கு தேவையானது 45 கொஸ்டினில் மினிமம் அதாவது 180 மார்க்கில் வந்துட்டு மினிமம் அவன் எவ்வளோ எடுக்க பார்ப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் half ஆன 75+ மார்க் தான் எடுக்க பார்ப்போம் ஓகேவா 75லேருந்து ஒரு 125 பேஸ் பண்ணி நம்ம மார்க் எடுக்கலாம் 120 மார்க்னா வச்சுப்போம்ல அந்த அளவுக்கு தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க இதே டஃப்பாக வந்தால் கூட இது கம்மியாக தான் போக போகுது ஓகேவா ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் எய்ம் பண்ணாலே போதும் ஓகேங்களா பட் நல்லா மறந்துடாதீங்க இந்த ஃபிசிக்ஸ் தான் உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டை ரிப்ளை பண்ண போகுது ஃபிசிக்ஸை நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு கன்ஃபார்ம் ஃபிசிக்ஸில் நல்லா பண்ண முடியல ஃபிசிக்ஸ் எனக்கு ஓகே தான் இருந்துச்சுன்னா நீங்கள் நீட் பாஸ் ஆகிலாம் ஆயிடுவீங்க கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவீங்க பட் செல்ஃப் ஃபினான்ஸ் குவார்ட்டரில் தான் போகிற மாதிரி இருக்கும்
அப்போ கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் தான் காசு அதிகமாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. பட் நீங்கள் டாக்டர் படிக்கலாம், தாராளமாக டாக்டர் படிக்கும், முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஆனால் கவர்மெண்ட் சீட் கிடைக்கணும்னா கண்டிப்பாக ஃபிசிக்ஸை நீங்கள் கிராக் பண்ணி தான் ஆகணும். ஓகே, சும்மா எல்லாம் இல்லை, எல்லாம் ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு தான் வருவாங்க. அவனுக்கு தெரியும், அவன் 2-3 வருஷம் உட்காந்து ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு வந்துட்டு இருப்பான். எதுக்குடா உட்காந்து படிக்கிற, ட்ராப் எடுத்து நிறைய பேர் நானும் படிக்கிறேன், 500-600+ எடுத்தவங்களாம் ட்ராப் எடுத்து படிச்சுட்டு இருக்கான். எதுக்காக ட்ராப் எடுத்து படிச்சுன்னா ஃபிசிக்ஸ் அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் ட்ராப் எடுத்து படிச்சுட்டு இருப்பான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை கிராக் பண்ணுறேன், நான் கவர்மெண்ட் காலேஜுக்கு கிராக் பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ அந்த கனெக்ஷனில் அவன் இருப்பான், அவன் ஃபிசிக்ஸை மட்டும் தான் கிராக் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருப்பான். ஓகேவா? ஸோ அவன் ஃபிசிக்ஸை கிராக் பண்ணி ஏற்கனவே பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் கிராக் பண்ணி முடிச்சிடுவான். ஃபிசிக்ஸையும் கிராக் பண்ணானா கவர்மெண்ட் சீட் கன்ஃபார்ம், கம்மியான ஃபீஸ், சூப்பராக வாழ்க்கை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றது. ஓகே, ஸோ அந்த கான்செப்ட் நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்றதை நீங்கள் தான் டிட்டர்மைன் பண்ணணும். உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்ஸை கிராக் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? எஸ், இதுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இருக்குன்னா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் பார்த்துலாம். A somatic cell that is just completed the S phase of its cell cycle as compared to the gamete of the same species as 100+ கண்டிப்பாக வேணால் கிடைக்கும். பட் அதுக்கெல்லாம் நீங்கள் முன்னாடியே முடிச்சு வந்துருக்கணும். ஓகேவா? 100+ கண்டிப்பாக வாங்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்க போது, ஒரு 100 மார்க் தான் கம்மியாக இருக்க போகுது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு 600+ உங்களால் எடுக்க முடியுது அப்படின்னா 600லேருந்து ஒரு 650 அரௌண்ட் 650க்குள்ளே எடுக்க முடியுது அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட் சீட்டை கிராக் பண்ண முடியும். எஸ், இதுக்கு நான் ஆன்சர் சொல்லுங்க. The somatic cells that just completed the S phase of its cell cycle as compared to the gamete of the same species which has twice the number of chromosomes and 4 times the number of DNA. Twice the chromosome and 4 times the number of DNA. Option C is going to be the right answer. Okay? No, twice the number of chromosomes, twice the number of chromosomes, same number of chromosomes வராது, twice the number of chromosomes. இது நம்ம நிறைய வாட்டி பார்த்தது, மறுபடியும் அதே கான்செப்ட்ல வராதீங்க, twice the number of chromosomes தான். இல்லடக்கண்ணா 550+ எடுத்தால் கிடைக்கும்டாக்கண்ணா. பட் அது இப்போ நல்லா புரிஞ்சுங்க, 550+ கவர்மெண்ட் சீட் கிடைக்காத சார் கிடைக்கும். நீங்கள் 400 கிட்ட எடுத்தால் கூட உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் வந்து கிடைக்க தான் போகுது. 400 எடுத்தால் கூட உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்க தான் போகுது. பட் அதுக்கு என்ன ரோல் ப்ளே ஆக போகுது அப்படின்னா கம்யூனிட்டி ரோல் வந்து ப்ளே ஆக போகுது. நீங்கள் என்ன கம்யூனிட்டி கீழே வருவீங்க அதை பொறுத்து இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன் 600-650+ எல்லா கம்யூனிட்டியும் போகலாம் அப்படின்றது. 600-650+ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா கம்யூனிட்டியும் போக முடியும். ஒரு நிமிஷம் இருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். கரெக்ட் ஆப்ஷன் மேட்ச் பண்ணுங்க, மேட்ச் த ஃபாலோயிங். Synapses aligns in a homologous chromosome. Zygote. Synaptics of RNA protein. Actions of the enzyme recombinase. Yeah. It's going to be option B is right answer. Option B is going to be the right answer. Yes, dakana. Idukku option B da right answer. Yeah. Super. Option B da kanangala. Option B. Yes, option B will be right answer. Yes. Super. Option B. Super. Sendil, Jit, Satya, Tamilarasi, Monisha, Abhinaya, Mohan, Kamalakanan, Shaila, Bave, Maithili, Bhavesh, Dinesh Raja, Latika, Kalakitting. It's going to be option B is right answer. Okay, option B is right answer. டே அது பேசிக்காக வந்துட்டு எஸ் அது ஓகே தான் அதுக்கு அந்த மார்க் ஓகே தான். பட் இருந்தாலும் கட் ஆஃப் தான் டிட்டர்மைன் பண்ண போகுது. என்ன கட் ஆஃப் வருது அந்த மார்க் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு டிட்டர்மைன் பண்ணி நம்ம சொல்லுவோம். ஓகே
ப்ரீடிட்டர்மைண்டாக போகாதீங்க கணக்குங்களா, ப்ரீடிட்டர்மைண்டாக போகாதீங்க. ஓகேவா? எஸ் கமெண்ட் இப்போ தானே விசிபிள் ஆயிடுச்சு அனன்யா. ஓகே, when a cell has stalled DNA replication fork, which checkpoint should be predominantly activated? When a cell has a stalled DNA replication fork, which checkpoint should be predominantly activated? Which checkpoint should be predominantly activated? Which checkpoint should be predominantly activated? லெவன் ஓ கிளாக் போய் என்ன பண்ணுவாங்க சார்? லஞ்ச் எடுத்துகிட்டு போகணுமா சார்? லஞ்ச் எடுத்துகிட்டு போங்க, யார் வேணாம், நான் சாப்பிட்டுட்டே போங்க. சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க, உங்களுக்கு எப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ G2 and M phase. ஆப்ஷன் ஏ. எங்கள் ஊரில் ஓகே 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 ஃபைன் ஃபைன், நல்லது 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 நல்லது, நல்ல விஷயம் நல்ல விஷயம் நல்ல விஷயம். ஓகே, நல்ல விஷயம் நல்ல விஷயம். ஓகே, நான் பேசிக்காக வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிட மாட்டாங்க. எக்ஸாமுக்கு வந்து போகணுமோ லஞ்ச் சாப்பிட மாட்டேன். பட் உங்கள் விருப்பு தான். ஓகே, ஆனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்கணும்டா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ருக்கணும். நிறைய பேர் மதியானம், நான்லாம் என்ன ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறேன், மதியானம் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நான் லஞ்ச் எடுத்துக்க மாட்டேன். நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு முடிஞ்சதுக்கப்புறமா, ஓகே, நல்ல விதமாக முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். ஓகே, உங்களுக்கும் நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன். ஓகே, எல்லா நீட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸோட கேண்டிடேட்டும் நான் பார்த்துருக்கேன். முக்கால்வாசி இது நடந்து 2 to 5 தான் நடந்துட்டு இருக்கும். என்னடா மதியம் சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிடலாம் மாட்டேன் சார். சூப்பராக நம்ம நீட் எக்ஸாமை கிராக் பண்ணுறோம், நான் 5 மணிக்கு போய் நல்லா கடையில் போய் பிரியாணி சாப்பிட்றோம் அப்படின்றது வரும்போதே பார்த்துட்டு வந்துடுவோம். சார் அங்கே ஒரு கடை பார்த்துட்டேன் சார், அந்த கடையில் நம்ம அப்பப்போ நீட் சென்டருக்கு வந்து போவோம். ஐ மீன் வந்து சென்டருக்கு வந்து போவோம். உங்கள் சென்டர் ஐ திங்க் நம்ம வந்து ஒசூருக்கு பக்கத்தில் இருக்க சென்டர் தான் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, பரவாயில்ல. பட் இருந்தாலும் அந்த சென்டர்லாம் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்க வெயிட் பண்ணிருப்பாங்க. என்னடா ப்ரிப்பேர் பண்ணேன் சார், சூப்பராக கலக்குறோம். அந்த மொனையில் பிரியாணி கடை பார்த்துனேன் சார், இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சோடனே எங்கள் அப்பா அம்மா கூட அங்கே தான் சார் சாப்பிட போகிறேன் அப்படின்னு. மதியம் நான் சாப்பிட மாட்டேன் சார் அப்படின்றது. ஓகே, எல்லாருமே முக்கால்வாசி அப்படி தான் இருப்பாங்க. நான் மதியானம் சாப்பிட்டா ஐயோ டென்ஷன் ஆகிடும். காலை நல்லா சாப்பிட்டு காலைல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு போல் நல்லா சாப்பிட்டு வந்துருப்பேன். ஏதாவது பழங்கிழம் ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டுப்பேன். மதியானம் சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. டென்ஷன்லேயும் இப்போ சாப்பாடு இறங்காது, பேசியே சாப்பாடு இறங்காது. அதனால் என்ன பண்ண வேண்டியது, எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமா சும்மா ஃபுல்லு கட்ட வேண்டியது. ஓகேவா? Okay, I was starving last year. சாப்பிடவும் முடியாது இருக்கண்ணா. பேசிக்காக வந்து எல்லாருமே சாப்பிடவும் முடியாது. நமக்கு வந்து வயிறு வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். வயிறு வந்து எப்படி இருக்கும், ஃபுல்லாக நமக்கு பிடிக்காது. ஓகே, சரி. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங் மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். மேட்ச் த ஃபாலோயிங் இது வேறு மாட்டிக்கிச்சு. ஒரே நிமிஷம்டா. இந்த மைக் ப்ராப்ளம் தான். ஓகேவா? எஸ், பேட்சிட்டின் என்ன பண்ணிட்டு இருக்கு? பேட்சிட்டின் கிராசிங் ஓவர் அங்கே தான் டேக் பிளேஸ் ஆகிட்டு இருக்கு. மெட்டாஃபேஸ் 1 diakinesis, termination of chiasmata, zygote pairing of homologous chromosome. Yes, அதை பொறுத்து பார்த்தோம்னா பியா இல்லை டியா? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, டி இஸ் ரைட் ஆன்சர். தாராளமாக பண்ணுங்க. லைன் பை லைன் கண்டிப்பாக பண்ணுங்கள். நாளைக்கும் உட்காந்து ஒரு லைன் பை லைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு தடவையாவது லைன் பை லைன் ரிவிஷன் பண்ணிடுங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இருக்கணும். ஆப்ஷன் டி. ஓகே, தாராளமாக உட்காந்து லைன் பை லைன் ரிவிஷன் பண்ணுங்கள். தாராளமாக பண்ணுங்கள். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின், டியூரிங் செல் growth the DNA synthesis take place in. டியூரிங் செல் growth the DNA synthesis எங்கே டேக் பிளேஸ் ஆகுது? DNA synthesis எங்கடா? பேசிக்
DNA synthesis take place in yes synthesis phase, S phase, replication. Option D. Option D is right answer. Okay, option D right answer. அதே மாதிரி உங்களுக்கு சென்டர் வந்து ரொம்ப தூரமா இருக்கு அப்படினது பாத்தீங்கன்னா ஏதாவது ஜூஸ் கீஸ் ஃப்ரெஷ்லி ஜூஸ் வந்து வாங்கிட்டு ஃப்ரெஷ்லி ஜூஸ்னா வீட்ல ஜூஸ் கிட்ட போட்டுட்டு ஒரு ஏதாவது ஒரு வாழைப்பழம் அந்த வாழைப்பழமோ இல்ல ஆப்பிளோ அந்த நேந்திரம் பழம் அப்படினு சொல்லுவாங்க தெரியுமா அந்த நேந்திரம் பழம் எடுத்துக்கோங்க ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க சான்ஸ் கிடைச்சிச்சுனா ஸோ இதெல்லாம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எனர்ஜி பூஸ்டாக கிடைக்கும் நீங்கள் மதியானம் சாப்பிடாதீங்க என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் மதியானம் சாப்பிடாதீங்க காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போது சாப்பிட்ருங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருங்க மதியானம் சாப்பிடாதீங்க தூரமாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஜூஸ் இந்த வெயில் காலம்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஜூஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ் வீட்டில் அரைச்சது அதுக்குன்னு ஃபேண்டா கீண்டாலாம் வாங்கி அதெல்லாம் ரொம்ப சுகர் அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருக்காதீங்க கடையில் வாங்க ஜூஸ்லாம் வாங்க ஸ்டிங்கெல்லாம் குடிக்காதீங்க ஸோ ஃப்ரெஷ்லி நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ஜூஸோடு சேர்த்து எஸ் லெமன் ஜூஸ் ஏதோ ஒன்று ஓகே உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு ஃப்ரூட் ஒரு ஆப்பிளோ ஒரு நேந்திர பழமோ எதாவது எடுத்துகிட்டு போங்க ஓகே அது எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 12-1 மணி போல் எப்போ எத்தனை ஒரு 12-1 மணி போல் குடிச்சிட்டு ரெடியாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடாதீங்க கேம்பாலாம் குடிக்கக்கூடாது சார் கெமிஸ்ட்ரி விஷயம் சேர்த்து 200+ எடுத்தால் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் படித்தா ஓகேவா சார் இப்போ பயாலஜி 360 out of 360 எடுத்துடுவீங்களா அப்போ 560 தானே வரும் அப்படி ஏம் பண்ணுறீங்களா 200+ எடுக்கணும் ஏன் ரெண்டுமே சேர்த்து என்ன கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஏன் மார்க் கம்மியாக போகுது கெமிஸ்ட்ரியில் ஏன் உங்களுக்கு மார்க் கம்மியாகுது கெமிஸ்ட்ரி ஈஸி தானே லெமன் ஜூஸோ எந்த ஒரு ஜூஸோ ஓகே தான் 2 கிலோமீட்டர் நடந்தே போகலாம் நல்ல விஷயம் இப்போ வீட்டிலே இருந்து படித்தாலே போதும் பட் தூரமாக இருக்காங்க முக்கால்வாசி நிறைய பேர் வந்து தூரமாக இருக்குது 1 or 3 kilometers இருக்கு இல்லையா ஸோ காலையில் கிளம்பும் போதே சாப்பிட்டுட்டு கிளம்புங்க அதுக்கப்புறமா அங்கே போய் சாப்பிடாதீங்க ஓகே அங்கே போய் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாலே போதும் ஓகே நிறைய பேர் சொல்லுவாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க பட் என்ன கேட்டாலும் சாப்பிடாதீங்க சாப்பிட்டாலும் சாப்பிடவும் முடியாது ஃபஸ்ட்டு நானே நிறைய எக்ஸாம் எழுதுறேன் தான் நம்மளால் சாப்பிடவும் முடியாது அன்னைக்கு காலையிலே சாப்பிட முடியாது நமக்கு சொல்கிறேன் ஸோ அது சாப்பிடாமல் இருந்துட்டோம்னா நமக்கு வேறு கிடினஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அது எக்ஸாமினேஷன் வந்து தாக்கும் அதனால் நம்ம அது பண்ண வேணாம் பாதாம் மில்கா ஓகே அப்படியாடா சென்டர் தூரமாக போட்டு இவங்க பண்ணுற வேலை இருக்குது பாரு இவங்க ஆதார் கார்டு அட்ரஸ் எடுத்து சென்டர் பக்கத்தில் போடுவாங்கன்னு நினச்சா பக்கத்தில் தூரமாக போட்டு வச்சுருக்காங்க நிறைய பசங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சார் 100 கிலோமீட்டர் இருக்குது சார் 50 கிலோமீட்டர் இருக்குது சார் நடந்து போகிறதுக்கு பஸ் வசதியே இல்லைன்றாங்க நிறைய பசங்க வந்து சார் பஸ் வசதியே இல்லை சார் எப்படி போகிறதுன்னு தெரியல சார் அதுக்கு நான் ஆட்டோ புக் பண்ணி தான் சார் போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது இது பிரச்சனை இல்லாமல் இந்த என்டிஏ வந்து வேலையும் பண்ணாது Which of the following is not a characteristic features of during mitosis in somatic cells? Not a characteristic features. Which one of the following is not a characteristic features of somatic cells? இது not a characteristic feature நம்ம பார்த்துட்டு இருக்கோம் yeah option D synapses yes option D synapses is not a characteristic feature of mitosis super rakana it's going to be option D is the right answer yes option D will be the right answer option D is going to be the right answer rakana yeah fine super okay option D is right answer next question பார்த்தலாம் in meiosis crossing over is initiated at எப்போ வந்து crossing over initiate ஆகுது in meiosis crossing over is initiated at டேய் எந்த ஸ்டேட்லையுமே பண்ணுறது இல்லைடா நம்ம ஸ்டேட்டில் மட்டும்தானே அதை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த வேறு ஏதாவது ஸ்டேட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி நியூஸ் அட்லீஸ்ட் நீங்கள் உங்களுக்கு வேறு ஸ்டேட்டை ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கேட்டு பாருங்களேன் பெருசாகவே கிடையாது ஜஸ்ட் லைக் நான் அனதர் எக்ஸாம் மாதிரி தான் இப்போ எழுதிட்டு வந்துடுவாங்க ஆனால் நம்ம ஸ்டேட்டில் தான் இதை வச்சு ஆஹா ஓஹோன்னு கற்றுவாங்க பாருங்கள் எஸ் என்னவா இருக்க போது ஆப்ஷன் ஏ பேட்சிட்டின் ஓகே ஆப்ஷன் ஏ பேட்சிட்டின் இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா எஸ் தக்கண்ணா ஆப்ஷன் ஏ பேட்சிட்டின் இஸ் ரைட் ஆன்சர் தக்கண்ணா சூப்பரா ஷைலா ஜித் பவேஷ் அனன்யா செந்தில் குமார் அபிநயா வனிதா வைஷாலினி பாலகணேஷ் மோனிஷா கமலக்கண்ணன் அஜய் ஜனனி ஷாம் மீனாட்சி தமிழரசி பூர்ணி சந்தியா தினேஷ் ராஜா கலைக்கிட்டீங்க இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் பேட்சிட்டின் இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா சரி குட்டி பிரேக் போயிட்டு வந்துடுறோமா யா ஷால் வி கோ ஃபார் அ ஷார்ட் பிரேக் ஓகே எடுத்துகிட்டு போங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி எடுத்துகிட்டு போவீங்க ஹார்ட் காப்பி எடுத்துகிட்டு போகணும் ஹார்ட் காப்பி நான் சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பி எடுத்துகிட்டு போனால் நான் சாஃப்ட் காப்பி எடுக்கக்கூடாது டேய் கட்சி அதெல்லாம் இங்கே பேசிட்டு இருக்கக்கூடாது தேவையில்லாதெல்லாம் இங்கே பேசிட்டு இருக்கக்கூடாது
பாலிடிக்ஸ் பேசுவோம், பட் என்னாலுக்குமே பார்ட்டி பாலிடிக்ஸ் எப்பவுமே பேசக்கூடாது. ஓகே, தேவையில்லாத பாலிடிக்ஸ் நமக்கு தேவையில்லை. ஓகே, பாலிட்டிக்கல் ரிசல்ட் வேறு வருது மே 4ஆம் தேதி. அது வேறு எனக்கு அது நினச்சா தான் இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே, எதனால் நீட் எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த நாளே இவன் பாலிட்டிக்ஸ் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறான் அப்படின்னு எனக்கு அதுவே கொஞ்சம் ஒரு மனசு உறுத்தலாகவே இருந்துட்டு. எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ரிசல்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே எனக்கு நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன், எதனால் நீட் எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த நாள், அப்போ நீட் எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த நாள் எதாவது நீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம அடுத்த நாள் தான் உட்காந்து டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருப்போம். இல்லை நேஷனல் மீடியாஸ் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். நம்மலாம் பேசினா வந்து அவ்வளோ ரீச் ஆகுது. நேஷனல் மீடியாஸ் பேசினா தான் ரீச் ஆகணும். ஓகே, நேஷனல் மீடியாஸ் பேசினா ரீச் ஆகணும். அப்படி தான் 2025 ரீச் ஆச்சு, 2024 ரீச் ஆச்சு, 2024 ஸ்கேமும் அப்படி தான் ரீச் ஆச்சு. 2025 பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பசங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கட் ஆஃப் இது பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரீச் ஆனது. எப்படி எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் மீடியா பேசுனால தான். பட் இந்த வருஷம் அடுத்த நாளே இந்த நியூஸ் வச்சதுனால கண்டிப்பாக நேஷனல் மீடியா பேசாது. நீட்டை பேசாது. ஏன்னா 2 எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. என்ன 2 எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் நேஷனல் மீடியா ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். அது என்ன உங்களுக்கு ரீசன் தெரியும்? வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனும் நம்ம சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எலெக்ஷன் பேசிக்காக இருக்கும். தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து நேஷனல் மீடியா அவ்வளோ பேசுறது போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனையும் நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன் நீட் அடுத்த நாளே இப்படி ரிசல்ட் வைக்கிறாங்க எனக்கும் தெரியல. ஸோ பட் என்னதான் இருந்தாலும் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நம்பிட்டு போவோம். ஓகேவா, ஹார்ட் காப்பி எடுத்துகிட்டு போகலாம். நடக்கணும் ஹார்ட் காப்பி எடுத்துகிட்டு போகலாம். சரி, ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாமா? ஸோ we will resume by 8:50. 8:50க்கு நம்ம ரெஸ்யூம் பண்ணுவோம். நம்ம 8:50க்கு ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகேங்களா, லப்பு டப்புன்னு வெளியே கேட்குது. கேட்குனா நல்லா தான் இருக்கும். ஹார்ட் காப்பினா என்ன சாரா? டே, சாஃப்ட் காப்பி அப்படின்றது நம்ம ஃபோனில் இருக்கிறது. ஹார்ட் காப்பி நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இதுதான் ஹார்ட் காப்பி அப்படின்னு. ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகிறத நம்ம ஹார்ட் காப்பி அப்படின்னு சொல்லுவோம். சாஃப்ட் காப்பி அப்படின்றது நம்ம ஃபோனில் இருக்கிறது நம்ம சாஃப்ட் காப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் காப்பி இப்படி காட்ட முடியும். ஹார்ட் காப்பி கையில் இருக்குது. கையில் இருக்கிறதுனால தான் இது ஹார்ட் காப்பி அப்படின்னு சொல்லிருக்கோம். கையில் இல்லாதனால அதை நம்ம சாஃப்ட் காப்பி அப்படின்னு சொல்லிருக்கோம். சரி, நம்ம 8:50 ரெஸ்யூம் பண்ணலாம். we shall resume by 8:15. ஓகே, ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா, சாஃப்ட் டிஜிட்டல் ஆர்டிவல் ரிவர்சல் பேப்பர் எல்லாமே சொல்லிருப்போம். ஓகேவா, கண்டிப்பாடா.
வந்துட்டீங்களா 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 வந்துட்டீங்களா? குட் மார்னிங் டா ஸ்ரீவாணி. யா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? வந்துட்டோம். நல்ல விஷயம். டே ஒரு பிளாஸ்ட் போட்டுங்கன்னா செஷன் லைக் பண்ணாமல் யாராக இருக்கீங்க? செஷன் லைக் பண்ணி விட்டுருக்கோம். செஷன் லைக் பண்ணாமல் யாராக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா செஷன் லைக் பண்ணிவிட்டு டக்கு. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போனால் இல்லை. ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச்ட் ஆன் டு. ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எங்கே அட்டாச் ஆக போகுது? வேர் டு த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச்ட் ஆன் டு? வேர் டு இட்ஸ் அட்டாச்ட் ஆன் டு? வேர் டு த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச்ட் ஆன் டு? எங்கே அட்டாச் ஆகுது? பிரெஞ்ச் தானா சார்? பிரெஞ்ச் தான் நினைக்கிறேன்டா கண்ணா. ஓகே, எஸ். எங்கே அட்டாச் ஆகுது? யா, கைனட்டோகோர்ஸ் ஆஃப் த குரோமோசோம். நல்லா பிடிச்சவங்க. ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அப்படின்றது ஒரு குரோமோசோனோட இங்கே சைடில் இருக்கும் தெரியுமா, டிஸ்க் ஷேப்பில் இருக்கக்கூடிய கைனட்டோகோர்ஸ் தான் இப்போ அட்டாச் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஃபைன். கைனட்டோசோம்னு போட்டுற போதீங்களா? கைனட்டோசோம் இல்லை, கைனட்டோகோர். ஓகே, கைனட்டோகோர் ஆஃப் த குரோமோசோம். ஓகேவா? சென்ட்ரோமியல் அட்டாச் ஆகாது, கைனட்டோகோர்ஸ் தான் அட்டாச் ஆகும். அட் வாட் ஃபேஸ் ஆஃப் மியாசிஸ் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் ஆர் செப்பரேட்டட்? எந்த ஃபேஸில் ஹோமோலோகஸ் குரோமோசோம் வந்துட்டு செப்பரேட் ஆகப்படுகிறது? எந்த ஃபேஸில் வந்துட்டு ஹோமோலோகஸ் குரோமோசோம் வந்து செப்பரேட் ஆகப்படுகிறது? ஒரே நிமிஷம் இருங்க. கைனட்டோசோம்ஸா? கைனட்டோசோம்ஸ் அப்படின்றது வந்து அது மைக்ரோடியூபிள்ஸில் பார்க்கக்கூடியதுராக்கண்ணா. மைக்ரோடியூபிள்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடியது. ஓகே, சரி. எந்த ஸ்டோரில் செப்பரேட் ஆகப்படுகிறது? நல்லா பார்த்தீங்களா? அனாஃபேஸ் 1 இல்லை. ஓகேங்களா? ஓகே, குரோமோலோகஸ் குரோமோசோம் செப்பரேட்னா அனாஃபேஸ் 1. ஓகேங்களா? எஸ், கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். ஆப்ஷன் டி வில் பி ரைட் ஆன்சர். சூப்பர் கலக்கிட்டீங்க. இதில் சிஸ்டோக்ரோமாட்டிக் செப்பரேட் ஆகும், அனாஃபேஸ் 2ல மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் ரெஸ்பெக்ட் டு த செல் சைக்கிள் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா செல் சைக்கிளை பேஸ் பண்ணி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது? விச் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? எஸ், டேஷ்டா, தர்ஷினி, மைத்திலி, கீர்த்தனா, மோனிஷா, தினேஷ் ராஜா, பாவேஷ், அனன்யா, கீர்த்தனா, லத்திகா, ஷர்மிளா, செந்தில் முருகன், காலகிரி. இதெல்லாம் வருமா பார்ப்போம். வருமா பார்த்தா தான் தெரிய போகுது. யா, இப்போ நல்ல நைட்டு ஃபுல்லாக நம்ம படிச்சிருப்பாங்க போல. நைட்டு ஃபுல்லாக படிச்சிருப்பாங்க. சரி, என்ன இருக்குது? என்ன ஆன்சர்? விச் இஸ் ஆன்சர்? இது கரெக்டாக இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன். எது கரெக்டான ஆப்ஷன் கேட்டிருக்காங்கடா. விச் இஸ் த ரைட் ஆப்ஷன் பாருங்க. இது நம்ம நிறைய வாட்டி பார்த்துருந்தோம். இதில் என்ன உங்களுக்கு கன்ஃபியூஷனே தெரியல. ஒருத்தனும் கூட போடல. ஆப்ஷன் டி, nerve cells in adult humans are in G1 stage.
nerve cells in adult human ആണ് G1 stage. அதுதான் வரும். அப்புறம் அதுலேருந்து எங்கே போயிட போகுது G0 ஃபேஸுக்கு போகும். nerve cells further divide ஆகாது, அதனால் G0 ஃபேஸுக்கு வந்து போயிட போகுது. G1 ஃபேஸ்லேருந்து G0 ஃபேஸுக்கு வந்து போயிட போகுது. அதுதான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர். வசிக்கு அதுக்குள்ளே வா, அதுக்குள்ளே வா, அதுக்குள்ளே வா. ஓகே ஓகே, இட் இஸ் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி G0க்கு போயிடும். G1 ஸ்டேஜ்லேருந்து G0க்கு போகும். அது ஃபர்தர் டிவைட் ஆகுது, பட் G1 ஸ்டேஜில் தான் இருக்குன்றது தான் டெஃபினேஷன். ஓகே, வெரி ஹங்கிரி. அதுக்குள்ளே வாடா. ஹாய் 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 ஹாய். அதுக்குள்ளே ஏடா பசி. சரி, நம்ம ஒரு 10 மணிக்கு 9:30க்கு முடிச்சிடுவோம்ல. 9:30க்கு அப்புறம் சாப்பிடலாம். நம்ம 9:30க்கு அப்புறமா சாப்பிடலாம். ஜஸ்ட் half an hour more. Which of the following options gives the correct sequence events during mitosis? Mitosis ஓட correct sequence events இது அப்படின்னாங்க. Which of the following option is giving correct sequence during mitosis? Mitosis பொறுத்து which is the correct following? எஜுகேஷன் லோன் வேணும் அப்படின்னா அது நீங்கள் ஸ்காலர்ஷிப் கான்செப்டில் தானே இருக்க போகுது. ஸ்காலர்ஷிப் கான்செப்டில் தான் இருக்க போகுது. கொலெக்டர் இல்லாமல் எஜுகேஷன் லோன் கண்டிப்பாக கிடைக்கும், பட் அந்த ஸ்காலர்ஷிப் கான்செப்டில் தான் இருக்க போகுது. ஸோ அவங்க அப்பாவோட இது பேஸ் பண்ணி கேட்குவாங்க. சரி, ஓகே, நம்ம பார்த்துக்கலாம். ஈவெண்ட்ஸ் ஆஃப் மைட்டோசிஸோட கரெக்ட் ஆன்சர் என்னவா இருக்க போகுது? ஈவெண்ட்ஸ் எது கரெக்டாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டென்சேஷனு, நியூக்ளியர் மெம்பரேன் டிஸ்அமிலேஷன்ஸ், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஈக்குவேட்டர், அப்புறம் சென்ட்ரோமெடிவேஷன், அப்புறம் செக்ரிகேஷன், அப்புறம் சீட் ஆஃப் ஃபேஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தானே போட்டீங்க. எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நான் எங்கிட்ட சாப்பிட்டேன், எங்கேயும் சாப்பிட்றேன், உங்கள்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் இருக்குன்னா ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். எஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆப்ஷன் ஏ இஸ் கோயிங் பை ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். DNA replication in the bacteria occurs. DNA replication in the bacteria occurs when? DNA replication in the bacteria occurs when? When do the DNA replication bacteria occurs? All ticket. ரெண்டுத்துக்கு ஒரே ஸ்பெல்லிங்னாலயா? சரி, எப்போ prior to fission. ஃபிஷனுக்கு முன்னாடி, prior to fission. ஸோ ஆப்ஷன் பி prior to fission. ஓகேவா? prior to fission அப்படின்றது ஃபோட்டோ ஒட்டி எடுத்துகிட்டு போகணும், சைனு போடக்கூடாது. சைன் இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் போகணும். ஃபோட்டோ ஒட்டலாம், தம் இம்ப்ரெஷன் வைக்கலாம். ஃபோட்டோ ஒட்டலாம், தம் இம்ப்ரெஷன் வைக்கலாம். ஆனால் சைன் போட்டுறாதீங்க. சைன் வந்துட்டு அவன் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பான்? பிஃபோர் த இன்விஜிலேட்டர் மென்ஷன் பண்ணிப்பான். ஸோ சைன் போடாதீங்க. அவன் சொன்னானா சைன் போட்டுருங்க. ஓகேவா? அவன் சொல்லும்போது சைன் போட்டால் போதும், நீங்கள் சைன் போடக்கூடாது. சைன் போட்டு எடுத்துகிட்டு போகாதீங்க. ஓகே, இதுக்கு ஆப்ஷன் பி prior to fission அது ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் பி prior to fission எடுக்க போகுது. ஓகேவா? அதெல்லாம் எடுத்து இன்னைக்கே எடுத்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் முடிஞ்சது அப்படின்னா எந்த பேக்கில் நீங்கள் வந்து கொண்டு போக போகிறீங்க அப்படின்றது அது இன்றைக்கே ஆல் டிக்கெட்லேருந்து என்னென்ன தேவையோ, ஆல் டிக்கெட் மட்டும் தான் தேவை. ஆல் டிக்கெட், ஆதார் கார்டு, ஓகே, என்னென்ன தேவையோன்றதை அது இன்றைக்கே எடுத்து வச்சுட்டு பேக்கில் வச்சுருங்க. ஓகே, anaphase promoting complex APC is a protein degradation machinery necessary for the proper mitosis animal cells. If APC is defective in animal cells, APC defective in animal cells னா எது நடக்காது? expected to be occur. APC டிஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எது விஷயம் நடக்காது? எஸ், ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி, குரோமோசோம் வில் நாட் பி செக்ரிகேட். குரோமோசோம் வந்து செக்ரிகேட் ஆகாது. என்னன்னா நம்ப பண்ணணும். என்னடா கேட்குறீங்க? ஒரு இல்லைடா, ஒரே ஒரு ஏதாவது இது எடுத்துகிட்டு போங்கடா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இல்லை, எந்த ஃபோட்டோ நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த ஃபோட்டோ நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்களோ அந்த ஃபோட்டோ ஓட்டினா போதும்டாக்கண்ணா. அதே தான் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ அப்போயே நீங்கள் எடுத்துருப்பீங்க தெரியுமா? அதே நீங்கள் ஓட்டினா போதும். ஓகே, போஸ்ட் கார்டு சைஸ்லாம் ஒட்டினு இருப்பீங்களா? அதே ஓட்டினா போதும். எதே ஒட்டுறதுங்களா கொடுப்பாங்க. அவங்க தானே கொடுப்பாங்க. நீங்களாம் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க. அவன் எல்லாம் அவங்களே கொடுப்பாங்க. எஸ், இதுக்கு ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி வில் பி ரைட் ஆன்சர். எல்லாம் அவங்களே கொடுப்பாங்க, கொல்லப்படாதீங்க. ஆல் டிக்கெட், ஃபோட்டோ, அவ்வளோதான். ஆல் டிக்கெட், ஃபோட்டோ, ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், முடிஞ்சது. அவ்வளோதான். வேறெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. வேறு என்ன எடுத்துகிட்டு போகிறீங்களா? என்சிஆர்டி புக் எடுத்துகிட்டு போகிறீங்களா? எது எடுத்துகிட்டு போகிறது? அவ்வளோதான். வாட்டர் பாட்டில், டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் தான் எடுத்துகிட்டு போட்டாங்கன்னா, டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டான வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எஸ்,
The stages during which separation of the paired homologous chromosome begins in. The stages during which separation of the paired homologous chromosomes begins with. Yes, begins with diplotin. Option C is the right answer. Okay, option C, diplotin is the right answer. Fantastic. Okay, option C, diplotin is the right answer. Yes. Option C, diplotin. கொண்டு போறீங்களா? கொண்டு போங்க. தாராளமா கொண்டு போங்க. ஓகேவா? மறுச்சு கொண்டு போயிட்டு தேடிட்டுருங்க. 1 2 3 4 5 6 தேடிட்டுருங்க. ஓகே, ஒரு क्वेश्चनக்கும் நீங்க நினைச்சு பாருங்களேன். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பிட் எடுத்துட்டு போற நிலைமை என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா, எங்க இருந்து இந்த क्वेश्चंस வருமே தெரியாது. ஓகேங்களா? வாட்டர் அவங்களே வச்சுப்பாண்டா, அவங்க நீங்கள் கேட்டாலும் தருவான். பட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறேன். ஓகே, சப்போஸ் எனக்கு வீட்டு தண்ணி தான் ஒத்துக்கணும் சார் அப்படின்னு சொன்னா சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால் ட்ரான்ஸ்ஃபர் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது. ஓகே, எஸ், இது வந்துட்டு ஆப்ஷன் சி, டிப்ளோட்டின் இஸ் ரைட் ஆன்சர் இருக்கணும். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கு? இன்கரெக்டான பேர் என்னது அப்படின்ட்டு, விச் இஸ் த இன்கரெக்ட் மேட்ச் அப்படின்றது. இன்கரெக்ட் மேட்ச். தண்ணி சார், தண்ணி சாக போகிறேன் சார், தண்ணி கொடுங்க சார், தாராளமாக கொடுப்போம். ஓகேவா? அதெல்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. எதுவுமே எடுத்துட்டுலாம் போகக்கூடாது. எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான். ஓகேவா? எஸ், விச் இஸ் ரைட் ஆன்சர் ஆன் திஸ்? ரைட். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா சார்? இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது? இன்கரெக்டான மேட்ச். இன்கரெக்டான மேட்ச் என்னது? விச் இஸ் இன்கரெக்ட் மேட்ச்? இன்கரெக்டா மேட்ச், தப்பா மேட்ச் பண்ணியிருக்காங்க. தப்பா மேட்ச் பண்ணது என்னவா இருக்க போகுது? நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பாலிட்டின் குரோமோசோம் வந்து சலைவா ஆஃப் த மெஜாரிட்டி கேன்சர் தான் பார்க்க முடியும் அப்படின்னு. ஸோ ஓகேவா? ஸோ சலைவால தான் பார்க்க முடியும் பாலிட்டின் குரோமோசோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் மேட்சாக இருந்துட்டு. ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் இன்கரெக்ட் மேட்சாக இருந்துட்டு. ஓகேவா? ஓகே, ஃபைன். எதுவுமே எடுத்துகிட்டு போகாதீங்கடா. ஐ மீன் பென்னு, பென்சிலு, பேப்பரு, வேற என்னது, ஸ்கேலு, ரப்பரு, அதெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போக. எல்லாம் பெண்ணெல்லாம் அவன் தான் கொடுப்பாங்க. நீங்கள் எதுவுமே எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஃபைன். இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the current sequence of phase of cell cycle. The current sequence of phase of cell cycle ஏற்கனவே பார்த்தோம். current sequence என்ன இருக்க போகுது? which is the current sequence of cell cycle? sequence of cell cycle எது கரெக்டா இருக்கு? which is the current sequence of cell cycle? Yeah. G1 phase, S phase, G2 phase and M phase. G1 phase, S phase, G2 phase and M phase. Option C is the right answer. Okay, option C is going to be the right answer. Super. Sharmila, Balaganesh, Sendil, Pooja, Tamilarasi, Ananya, Jit, Monisha, Jayalashmi, Dashini, Darshan, Vaishali, Ananya, Purni, Kalagiri. Is going to be option C is the right answer. Okay, next question. Another question. Cell in G0 phase. G0 phase cell. How does the cell will be in G0 phase? How does the cell will be in G0 phase? G0 phase cell எப்படி இருக்க போகுது? How does the cell will be in G0 phase? Yeah, the cell will be in G0 phase exit the cell cycle. Okay va? Exit the cell cycle. Aditya, exam data. May 3 தேதிடா. உங்களுக்கு 2 வருஷம் இருக்கு. 10th தான வந்திருக்கீங்க, பாத்துக்கலாம். அடுத்த क्वेश्चन பார்த்தா dissolution of synaptic complex occurs during. Dissolution of synaptic complex occurs during. Suspendedனா ஸ்டாப் ஆயிருதுன்னு அர்த்தம்டா. You are suspended from your duty அப்படினு சொல்லுவாங்க பாத்தீங்களா? Dissolution of synaptic complex occurs during. Dissolution of synaptic complex occurs during diplotin. Okay, option C is the right answer. Occurs during diplotin. Okay, option C. Yeah. Option C, diplotin is the right answer. Super. Option C, diplotin is the right answer. Okay, option C, diplotin is the right answer. Next question பாத்துருவோம். Match the following: zygotin, patchin, diplotin, diakinesis. Match பண்ணுங்க பாப்போம். Match பண்ணுங்க. Yeah, zygotin synapses, patchin வந்து பாத்தீங்கன்னா crossing over. I think அப்படியே மாறி crossing termination of chasm. Yes, it's going to be option B will be the right answer. Yes, option B is going to be the right answer. Super. Ajit, Sharmila, Harita, Pooja, Ananya, Monisha, Tamilarasi, Darshan, Sendil, Dashini. Super. It's going to be option B. Yes, option B is going to be the right answer. Super. Ananya, Maithili, கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? Yes, option B is going to be the right answer. Next question பார்த்தலாம். Identify the correct statement. எதுக்கு கேப் பண்ண பேஸ் பண்ணி கரெக்டான ஸ்டேட்மென்ட் சொல்லுங்க. சூப்பரா வைஷாலி, மீனாட்சி, சூப்பர்மா.
சத்யசூர்யா சூப்பர்மா. இது சொல்லுங்க பாப்போம். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேப் 1 பொறுத்த வரைக்கும். Gap 1 G1 phase பொறுத்த வரைக்கும் which is the correct statement which is the correct statement அப்படினு பார்த்தீங்கன்னா cells is metabolically active and grows but does not replicate its DNA. metabolically active இருக்கும் but replication of DNA நடக்காது அப்படினு அர்த்தம். okay, cells is metabolically active but does not replicate its DNA, so option C is the right answer. okay, fine, option C is going to be the right answer. சூப்பரா கணக்கு கலக்கிறீங்க. fantastic கணக்குல. Another question. Some dividing cell exits the cell cycle and enter the vegetative inactivate stage. Some dividing cells exit the cell cycle and enter the vegetative inactive state. This called as a quiescent stage. The process occurs at the end is called B G1 phase. okay, கலக்கிறீங்க. okay, gap 1 phase அப்படினு சொல்றோம். okay, சூப்பரா. process occurs in the end of G1 phase endல தான் நடந்துட்டு இருக்கும். எந்த phase நடந்துட்டு இருக்கும்? G1 phase ஓட end தான் நடந்துட்டு இருக்கும். அதனால தான் நம்ம nerve cells G1 phase நம்ம சொன்னோம். ஞாபகம் இருக்கு இல்லையா? போற கொடுத்து பார்த்தோம்ல கரெக்ட் ஸ்டேட் nerve cells பார்த்திருந்தோம் இல்லையா? nerve cells G1 phase தான், பட் எண்டால G1 phase நடக்குது. நம்ம G1 phase கன்சிடர் பண்ணிருக்கோம். so option B is the right answer. Option B G1 phase will be right answer. okay, yes, கலக்கிறீங்க கண்ணா. next question பார்த்தலாம். which of the following stages of meiosis involves the division of centromere? division of centromere அப்படின்றது என்னவா இருக்க போகுது? division of centromere னா sister chromate வந்து செப்பரேட் ஆகுது. division of centromere அப்படின்றது sister chromate வந்து செப்பரேட் ஆகுது. மேட்ச்ல ஆன்சர் கரெக்ட்டா கொடுத்து மேட்ச் பண்ணு. சரி, எதெல்ல செப்பரேட் ஆகுது? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி அனாஃபேஸ் 2 ல வந்து செப்பரேட் ஆகுது. ஓகே, சிஸ்டர் குரோமாட்டிஸ் எங்க செப்பரேட் ஆகுது? அனாஃபேஸ் 2. சிஸ்டமோட செப்பரேட் ஆகுது நம்ம சொல்றோம் சென்ட்ரோமியர்ல இருந்து செப்பரேட் ஆயிட்டு இருக்கு அப்படினு சொல்றோம். ஓகேவா? +230 மார்க் போகுமா? எஸ், வாங்கலாம் முடியும். 12th போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணாலே அதிலே முக்காவாசி மார்க் வந்துரும். 12th போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களாலே அதிலே முக்காவாசி மார்க் வந்துரும்டா கண்ணா. ஓகே ஓகே, நேர்ல அது. எஸ், அடுத்த மேட்ச்ரா கொஸ்டின். அடுத்த மேட்ச் த ஃபாலோயிங். டேய், நீங்களாம் தரோவா இருக்கணும்டா. அப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்களாம் அதில் தரோவா இருந்தால் தான் கரெக்டான எடுக்க முடியும். ஓகேங்களா? ஏன் நீட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னையும் எங்கேயோ ஒரு காட்டில் தூக்கி தான் போட்டாங்க. எதுக்கு அந்த காட்டில் தூக்கி போட்டாங்க எனக்கே தெரியல. நான் போகிறதுக்கே விடிஞ்சிருச்சு. ஓகே, எஸ் பார்த்துடலாமா? இதுக்கான கரெக்டான ஆப்ஷன்ஸ் என்னவா இருக்குன்றதை நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துருவோம். எஸ் ஃபேஸ் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணப்படுகிறது. G2 ஃபேஸ் அப்படின்றது ப்ரோட்டீன் சிந்தசிஸாக யூஸ் பண்ணப்படுகிறது. குவைசன்ட் ஃபேஸ் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணப்படுகிறது. அப்படி பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் ஃபேஸாக பார்த்துட்டு இருக்கோம். G1 ஃபேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிட்வீன் த மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ். இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எஸ், கரெக்ட்டா. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? Which stage of meiotic shows the termination of chiasmata and this distinctive features? Termination of chiasmata and distinctive features அப்படின்றது. Which stage of meiotic phase shows the termination of chiasmata and distinctive features அப்படின்றது. Termination of chiasmata and distinctive features அப்படின்றது சொல்றது. Termination of chiasmata distinctive features எதுக்கு சொல்லிட்டு இருக்கு? Diakinesis. Option D diakinesis right answer. ஓகே, நேர்ல பிரியா குட்டி. ஓகே, it's going to be option D is right answer. Option D diakinesis is right answer. okay, கலக்கிறீங்க. fine, diakinesis right answer. next question பார்த்தலாம். அடுத்த question. The fruit fly has 8 chromosomes in each cells during the interphase of the mitosis. If the number of the chromosomes at G1 phase is 8, what would be the number of chromosomes after the S phase? What would be the number of chromosomes after the S phase? S phase முடிஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளவு இருக்க போகுது? S phase முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்க போகுது? Same. Is going to be option B is right answer. Option B 8. Okay, 8 is the right answer. Okay, option B 8 is the right answer. Okay, option B 8 is the right answer. Yes, Dakana is going to be option B is the right answer. Option B will be the right answer. Next question பார்த்தலாம். Next question. The centriole undergoes duplication during. The centriole undergo duplication during. எப்போ? இம்பார்ட்டன்ஸ் பார்ட்டிசிபென்ட் படிச்சு எவ்வளோ மார்க் எடுக்க முடியுமா? சென்ட்ரியோல்ஸ் undergo duplication mark during
எந்த ஃபேஸ் எஸ் ஃபேஸ் எஸ் டாக்கண்ணா எந்த ஃபேஸு எஸ் ஃபேஸ் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி எஸ் ஃபேஸ் இஸ் த ரைட் ஆன்சர் கண்ணா கலக்கிட்டீங்க ஆப்ஷன் பி இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி எஸ் ஃபேஸ் இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர் ஓகேவா ஒரே நிமிஷம் இருங்க எஸ் ஃபேஸ் இஸ் கோன் பி த ரைட் ஆன்சர் just give me a minute ஒரு blast ஒன்று போடுங்க பார்ப்போம் சார் blast போடுங்க செஷன் லைக் பண்ணி வச்சுங்க செஷன் லைக் பண்ணாம யாரா இருக்கீங்க செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோங்க blast கமெண்ட் நம்ம ப்ரீவியஸ் क्वेश्चन முடிச்சிட்டு அடுத்து எக்ஸ்பெக்டட் क्वेश्चन நம்ம பார்ப்போம் கமெண்ட் blast போடுங்க செஷன் லைக் பண்ணி வச்சுக்கோ ஒரே நிமிஷம் இருங்க நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் காட்டுறேன் இது நான் ஏற்கனவே சொன்னது தான் இது நான் ஏற்கனவே ரெக்கார்டர் வீடியோவில் போட்டது தான் ஒரே நிமிஷம் இருங்க யா 5 வருஷம் பேப்பர் அனாலிசிஸ் ஓகேவா ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் மார்க்லாம் படித்தா எவ்வளோ கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே 5 வருஷம் பேப்பர் அனாலிசிஸ் பார்ப்போம் சரி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சாப்டர் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட் 12th வரலாம் ஓகேவா 12th எது இம்பார்ட்டன்ட் சாப்டர் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம 2025 கான்செப்ட் எடுத்து பார்ப்போம் ஓகே என்னது 2025 கான்செப்ட் எடுப்போம் பாருங்கள் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட் 5 மார்க்கு ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் 5 ஐ மீன் 5 மார்க்னா 5 கேள்வி 5 கேள்வி ரீப்ரொடக்ட் ஹெல்த்தில் ஒரு கேள்வி தான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் 3 அப்போ எத்தனை ஆச்சு 13 தலை வந்துட்டான் பார்த்தீங்களா 13 20 20ஆ 20லேருந்து இங்கேருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு 20லேருந்து 25 25லேருந்து 29 29லேருந்து இங்கே எவ்வளோ கேள்வி கேட்டிருக்கான் 29லேருந்து 29 35 3 மார்க் விட்டுறலாம் 3லாம் விட்டுடலாம் 35 39 ஓகேவா அப்போ 12th மட்டும் நமக்கு 39 கேள்வி அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து 39 ஓகே 39ஆ இப்போ 11th வரலாம் 39 5 எவ்வளோ போகிற போகுது 44 நாலும் எவ்வளோ இருக்க போகுது 48 நாலும் 52 நாலும் 56 65 ஸோ நீங்கள் சொல்லுங்கள் 65 × 4 எவ்வளோ மார்க்கு கிடைக்கும் 65 × 4 எவ்வளோ மார்க் கிடைக்கும் 65 × 4 இவங்களுக்கு எவ்வளோ மார்க் கிடைக்க போகுது மேத்ஸில் புள்ளி தானே டக்குன்னு சொல்லணும் ஃபிசிக்ஸ் இருக்கு மறந்துடாதீங்க 65 × 4 எவ்வளோ கிடைக்க போகுது 65 65 தானே பார்த்தோம் ஓகே இப்போ கிட்டத்தட்ட 280 இல்லைக்கண்ணா 260 280 எப்படி வரும் 260 மார்க்
அப்போது உங்கள் ஆன்சருக்கு பதில் அங்கே இருக்குது. உங்கள் ஆன்சருக்கு பதில் அங்கே இருக்குது. என்னென்ன சாப்டர்னு பார்த்துடலாம். பிளான்ட் கிங்டம். இது 2025 கான்செப்ட் தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி எல்லா கான்செப்ட் இருக்குது. ஏற்கனவே நான் பல வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். பல வருஷம்லாம் முடியாது, பல மாதத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன்டாக்கண்ணா. பட் இது 2025 டேட்டா வச்சு தான் இருக்குது. 2024 மாறுதல் அடைஞ்சிருக்க பாருங்க. 2024 பிளான் கிண்டத்துலேருந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? பிளான் கிண்டத்துலேருந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. பட் அதுக்கு 2021 5 கேள்வி கேட்டிருக்காங்க. ரெகுலராக பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெகுலராக தான் இருக்க போகுது. ஓகே, பிளான் கிண்டம் தான் மாற்றி விட்டாங்க. 2024 ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. 2025 5 கேள்வி கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? ஓகே, அடுத்தது பிளான் கிங்டம், அனிமல் கிங்டம். 2025 பொறுத்து சொல்கிறேன்டா. 2025 பொறுத்து இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன், செல் த யூனிட் ஆஃப் லைஃப். 4 கேள்வி மட்டும் பார்த்தா போதும். பயோமாலிகுல்ஸ் இதெல்லாம் அவ்வளோ கேள்வி கேட்கவே இல்லை. பயோமாலிகுல்ஸ் 2024 6 கேள்வி கேட்டிருக்காங்க. போன 4 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. இதில் மிச்சா பாருங்க 2024 4 கேள்வி கேட்டிருக்காங்க. செல் டிவிஷன் அதான் போன வருஷம் ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. இதில் எப்போவுமே அவ்வளோ கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா எப்போவுமே இம்பார்ட்டன்ட் கேள்வி வந்துட்டு நம்ம கெமிக்கல் கோஆர்டினேஷன் இன்டகிரேஷன் பேஸ் பண்ணி அதிகமான கேள்வி எதிர்பார்க்கப்படலாம். அடுத்து இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். 12th வந்தாலே இம்பார்ட்டன்ட் தான். ஃபிசிக்ஸ் இல்லைடாங்கண்ணா. ஃபிசிக்ஸ் நான் பயாலஜி தான் எடுக்கிறேன். ஃபிசிக்ஸ் என்கிட்ட இல்லை. செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் 5, ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் 5 2025 கேட்டிருக்காங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல 3. பட் பிரின்சிபல் இன்ஹெரிட்டன்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா முன்னாடி பாருங்களா 6, 5, 6ன்னு கேட்டு வச்சிருக்காங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா சார் 3 சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் 3 நீங்கள் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன சாப்டர்னு பார்க்கணும். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் போன வாட்டி தான் 3 கேள்வி கேட்டிருக்கான். பட் அதுக்கு முன்னாடி நிறைய கேள்வி கேட்டிருக்கான். 6, 5, 6ன்னு கேள்வி கேட்டிருக்கான். கண்டிப்பாக அதிகமான மார்க் எதிர்பார்க்கப்படலாம். ஓகே, பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல மாற்றி எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியாக வந்துட்டு இருக்கும். பட் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் இதில் குறையாது. நான் குறையவே மாட்டேன்டான்னு இருக்கிறவன் ஒரே ஒரு ஆள் தான். யாரு? மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது. ஓகேவா? மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். என்டி இன்ட்ரோடியூஸ் பயோமெட்ரிக்ஸ் இன் சென்டர்ஸ். ஆமாடாக்கா. பட் பயோமெட்ரிக்ஸ் ஒர்க் ஆகலாம் பயப்பட வேணாம். பயோமெட்ரிக்ஸ் வந்து ஒர்க் ஆகல, ஏதோ நேற்று வந்து இது விட்டுருந்தாங்க, பயோமெட்ரிக்ஸ் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படலாம் வேணாம். அதை நீங்கள் வேறு ஏதாவது ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கூட ஓகே, நீங்கள் என்னது அந்த இது ஆதார் கார்டு பேஸ் பண்ணி அந்த ஃபார்ம் காட்டினாலே உங்களை எக்ஸாம் அலோவ் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்றதுக்கு. ஓகே, ஸோ இது வந்து பாருங்க 2024 2021 2025 வரைக்கும் 5க்கு கீழே, ஏன் 6க்கு கீழே கேள்வி போகவே இல்லை. 2024 கம்மியான கேள்வி. அந்த கம்மியான கேள்வி 6 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ மாலிகுலர் பேசிக் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்டான சாப்டர்னு பார்த்து வச்சுக்கோங்க. எவல்யூஷன்ஸில் போன வருஷம் தான் கேட்குறது, இந்த வருஷம் கேட்கல. பட் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிருக்கும். மைக்ரோப்ஸ் ஹியூமன் வெல்ஃபேர், மைக்ரோப்ஸ் அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் இந்த இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஆனால் போன வருஷம் மட்டும் அதிகமாக கேட்டு வச்சு, அதனால நான் மார்க் பண்ணல. ஓகே, அது போன வருஷம் மட்டும் அதிகமாக கேட்டிருக்கேன். ஏன்னா மிச்சர் ரெக்கார்ட்ஸை பாருங்களேன், 1-0 தான் இருக்கு. போன வருஷம் தான் ஏதோ அதிசயமாக அதிகமாக கேட்டு வச்சிருக்கான். அடுத்தது இது பயோடெக்னாலஜி. சும்மாவே சொல்ல வேணாம், பயோடெக்னாலஜி இம்பார்ட்டன்ஸ் தெரியும். நாளைக்கு நம்ம பயோடெக் பார்ப்போம். பயோடெக் அண்ட் அப்ளிகேஷன் சேர்த்து வச்சு பார்ப்போம். ஓகேவா? பயோடெக் இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். 5-3 அப்படி தான் கேட்டு வச்சிருக்காங்க. ஈகோ சிஸ்டம் பேஸ் பண்ணி ஈகோசிஸ்டமும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, பயோடைவர்சிட்டி இம்பார்ட்டன்ட். ஒரு வாட்டி 5 கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்க, தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்போ 2025 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸில் மட்டும் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா, 2025 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸில் மட்டும் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா உங்களால் எத்தனை எடுக்க முடியும்? 260 மார்க் எடுக்க முடியும். இந்த பிடிஎஃப் லிங்கா, இந்த பிடிஎஃப் வந்து நம்ம செஷனில் இருக்குண்டாக்கன்னா 5 years பயோ அனாலிசிஸ் சர்ச் பண்ணுங்க. பை சுபாஷ் சார் அப்படி கேட்டு பாருங்க. 5 years பயோ கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பை அப்படின்னு சொல்லிட்டு என் பேரை போட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஃபைன். ஒரு ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி பண்ணதுடா, ஸ்டார்டிங்கில் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த செஷனோட ஸ்டார்டிங்கில் பண்ணது. தாராளமாக அப்டேட் ஆச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, டவுட் கிளியர் ஆயிடுச்சா? அப்போ இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் படிச்சிருந்தா எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு டவுட் கிளியர் ஆயிடுச்சா? 2025 மட்டும் பொறுத்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் மட்டும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பயாலஜியில் உங்களால் 260 மார்க் எடுக்க முடியும். 260 மார்க். அப்போது 100 மார்க் தான் மிச்சம் எழுந்து வரப்போகுது. ஓகே தான், போதும்டா கண்ணா. அப்போ திட் இஸ் அப் டு யூ. ஓகே, திஸ் இஸ் அப் டு யூ. எவ்வளோ மார்க் எடுக்கிறது அப்படின்லாம் பொறுத்து. இதுக்கெல்லாம் முன்னாடியே ஸ்ட்ராட்டஜி பண்ணி வச்சிருக்கணும். இப்போ உட்காந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்க கூடாது. சரியா? சரி, எல்லா செஷன் லைக் பண்ணியாச்சா? லைக் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் மூவ் ஆனா இல்லாமா? படிங்க. லைன் படிங்க. மியாசிஸ் இன் த டிப்ளாய்டு ஆர்கானிசம் ரிசல்ட்ஸ் இன். படிங்கடா தர்ஷினி. மியாசிஸ் இன் த டிப்ளாய்டு ஆர்கானிசம் ரிசல்ட்ஸ் இன். ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை ஆஃப் மட்டும் பண்ணிடுறேன்.
அதனால தான் நான் தேடிட்டு இருந்தேன் லேப்பில். Fine. Production of gametes. Yes. Option A is the right answer. Option A will be the right answer. D. All the above இருக்கா? Production of gametes, reduction of number of chromosomes, introduction of variation. Okay. All the above. All the above. Yeah. பார்க்க all the above பார்க்க. சரி நீங்க all the above பார்க்க மாட்டீங்க. ஓகேவா? So option D is the right answer. ஓகேவா? Yes, லைன் பை லைன் ரீட் பண்றதுக்கு மக்கப் பண்றது தானே சார்? இல்லை மக்கப் பண்ணுறது இல்லை, லைன் பை லைன் புரிஞ்சுக்கணும். மக்கப் பண்ணலாம் புரிய முடியாது. அவன் லைன் அப்படியே கொடுத்துலாம் கேட்க மாட்டான், அந்த லைவில் ட்விஸ்ட் பண்ணி கேட்பான். அப்போ நீங்கள் மக்கப் பண்ணலாம் அடிக்க முடியாது, புரிஞ்சுக்கிட்டா தான் அடிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் இருக்குன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா. அட் விச் ஸ்டேஜ் ஆஃப் மியோசிஸ் டஸ் ஜெனடிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் இஸ் ஃபைனலி டிசைடட்? ஜெனடிக் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஃபைனல் டிவைட், கடைசியாக டிவைட் ஆயிடுச்சு. ஜெனடிக் கான்ஸ்டிடியூஷன் அப்பாடா இது தாண்டா அப்படின்னு ஃபைனல் டிவைட் ஆகுது எந்த ஸ்டேஜில்? At which stage of meiosis genetic constituents is finally decided? எந்த ஸ்டேஜில் ஃபைனல் டிசைட் ஆகிட போகுது? இதுக்கும் ஆப்ஷன் டி ஆனாஃபேஸ் 1, இதுக்கும் ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர். பி கிடையாது, ஆனாஃபேஸ் 1ல் தான். ஆனாஃபேஸ் 1ல் தான் ஹோமோலோகஸ் குரோமோசோம் செப்பரேட் ஆக போகுது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் இருக்குன்னா இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஓகே, yes, option D note பண்ணி option D is right answer. Next question பார்த்தா meiosis occurs in the organism during, எப்போ occurs ஆகும்? meiosis occurs in the organism during sexual reproduction. ஓகேவா? ஆப்ஷன் ஏ செக்சுவல் reproduction. meiosis occurs in the organism during sexual reproduction. சூப்பர். அடுத்த கொஸ்டின். during anaphase 1 meiosis என்ன நடக்குது? anaphase 1 அப்போ meiosis என்ன நடக்குது? meiosis anaphase 1 அப்போ என்ன நடக்குது இருக்கு? டக்கு சொல்லுங்க. anaphase 1 அப்போ meiosis என்ன occur ஆகுது? what occur during anaphase 1? homologous chromosome will separate அப்படின்றது. ஓகே, என்ன ஆக போகுது? homologous chromosome வந்து செப்பரேட் ஆக போகுது. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சிஸ்டர் குரோமாட்டிட் செப்பரேட் ஆகுது anaphase 2ல. ஓகே, homologous chromosome செப்பரேட் ஆகுது anaphase 1ல. ஓகேங்களா? எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா. மைட்டாசிஸ் இஸ் கேரக்டரைஸ்டு பை, மைட்டாசிஸ் நம்ம எப்படி சொல்றோம்? பேசிக் மைட்டாசிஸ் என்ன சொல்லிருக்கோம்? மைட்டாசிஸ் மியோசிஸ் கிடையாது. மைட்டாசிஸ் ஆண்டவா சக்தி குடு. யாருக்கிட்ட? இந்த ரஜினிகாந்த் பாடுற மாதிரி நானும் பாடிட்டு இருக்கேன். ஈக்குவேஷனல் டிவிஷன் தானடா. எதுக்குடா கன்ஃபியூஸ் ஆகிறீங்க? எதுக்குடா போத் ரிடக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன்லாம் போடுறீங்க? ஏன்டா இல்லாததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஈக்குவேஷனல் டிவிஷன் தானே, ஈக்குவேஷனல் டிவிஷன் தானே படிச்சுட்டு இருப்போம். மைட்டாசினால மியாசிஸ்னா ரிடக்ஷன் டிவிஷன், மைட்டாசினா ஈக்குவேஷனல் டிவிஷன். மியாசிஸ் 2 கேட்டால் தான் அது ஈக்குவேஷனல் டிவிஷன் நம்ம சொல்லணும். பட் ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி ஈக்குவேஷனல் டிவிஷன். ஓகேங்களா? A bivalent meiosis 1 consists of, அதாவது இந்த பாபா படத்தில் ரஜினி சார் பாடுற மாதிரி நானும் பாடிருக்கேன் போல. சக்தி கொடு, உங்களெல்லாம் எடுத்து நிற்க எனக்கு சக்தி கொடு அப்படின்னது. bivalent of meiosis 1, yes, bivalent of meiosis 1 consists of 4 chromatids and 2 centromere. ஓகே, கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட். சூப்பர். அஜித், சத்யா, செந்தில், பூஜா, அனன்யா, பிரசீதா, ஜெயலட்சுமி, ஷர்மிளா, தமிழரசி, மைத்திலி, மோனிஷா, அபிநயா, தர்ஷினி. கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி 4 chromatids and 2 centromere. 4 chromatids and 2 centromere is right answer. Next question பார்த்தலாமா. The cell which are not dividing are likely to be at not dividing stage. எது? A cell which are not dividing stage. வைஷாலினி சூப்பர்மா. A cell which are not dividing stage. Not dividing stage என்னவா இருக்கு? Yes,
மறுபடியும் என்ன இருக்கு G0 phase ஆப்ஷன் சி தான் மறுபடியும் சி இஸ் ரைட் G0 phase தான் சொல்லிட்டு இருக்கோம் a cell with a non dividing phase is called as a G0 phase yes தமிழரசி வைஷாலினி செந்தில்குமார் சத்யா வனிதா ஷர்மிளா பூஜா எனுல் ஜித் மோனிஷா அனன்யா லத்திகா மைதிலி பூர்ணி கேமிங் சூப்பர் இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி G0 is the right answer அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் which of the events is listed below is not observed during mitosis mitosis அப்போ அப்சர்வ் ஆக முடியாது which of the following listed below is not observed during mitosis which is not observed during mitosis mitosis அப்போ occur ஆகாது அப்சர்வ் பண்ண முடியாது அப்படின்றது ஓகேவா which is not observed during mitosis yes option D சூப்பரா கணக்கு it's going to be option D crossing over option D crossing over is the right answer option D crossing over yes dakana super option D is right answer dakana option D crossing over வந்துட்டு என்னது occur ஆகாது during mitosis அப்போ நம்மளால அந்த occurrence பார்க்க முடியாது அப்படினு இருக்கும் ஓகேவா yes என்னடா டிப்ஸ் வேணும் உங்களுக்கு தாராளமா தந்துடலாம்டா identify the wrong statement about the meiosis identify the wrong statement about the meiosis பொறுத்த வரைக்கும் ராங்கான ஸ்டேட்மென்ட் எது அப்படினு கேக்குறாங்க சரி நேம் ரைமிங்ஸ்ல பாருங்க ஞாபகம் வச்சுக்கதான் wrong statement about meiosis நல்லா பாருங்க meiosis 1 நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன ஒரு ஃபேஸ் வச்சு meiosis 2 ஆரம்பிச்சிரும் ஆனா ரெண்டு சைக்கிள்ஸ் டிவிஷன் நடக்காது ரெண்டு சைக்கிள்ஸ் அப்படியே ரெப்ளிகேஷன் என்னது அக்கர் ஆகாது ரெண்டு சைக்கிள்ஸ் அப்படியே ரெப்ளிகேஷன் என்ன ஆகாது அக்கர் ஆகாது ரெண்டு சைக்கிள்ஸ் அப்படியே ரெப்ளிகேஷன் நம்மளால அதுல பார்க்க முடியாது அதனால ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஆன்சர் இருந்துட்டு இருக்கு ஓகே ரெண்டு சைக்கிள் வந்து நம்மளால பார்க்க முடியாது ஆப்ஷன் டி இஸ் கோயிங் டு பி த ராங் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம் select the correct statement about G1 phase பொறுத்த வரைக்கும் கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் எது அப்படினு கேக்குறான் select the correct statement about G1 phase பொறுத்த வரைக்கும் கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் என்னது G1 phase பொறுத்த வரைக்கும் கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட் cell in which does not take place DNA வந்துட்டு replicate ஆகாது G1 phase வந்து replication நடக்காது replication பேஸ் பண்ணி நம்மளால பார்க்க முடியாது cell DNA வந்துட்டு நம்மளால பார்க்க முடியாது replication பார்க்க முடியாது அப்படினு அர்த்தம் ஓகே replication வந்துட்டு பார்க்க முடியாது அப்படினு அர்த்தம் சூப்பர் கலக்கிங்க ஃபைன் ஆப்ஷன் B is right answer 𝑺 செந்தில் பவேஷ் தமிழரசி மோனிஷா அபிநயா வனிதா ஷர்மிளா அனன்யா ஷி பூர்ணி மைதிலி ஜெயலட்சுமி மோனா பரமேஸ்வரி தர்ஷன் மோனிஷா தர்ஷினி கலக்கிட்டீங்க ஓகேவா எஸ் ஆப்ஷன் பி எல்லா ஆப்ஷனும் வந்துருச்சு சார் recombination is seen in recombination எங்க பார்க்க முடியும் where do we can see the recombination where do we can see the recombination where do we can see the recombination recombination is seen in patchitine recombination எங்க பார்க்க முடியுமா ஆப்ஷன் சி எஸ் patchitineல பார்க்க முடியும் recombination can be seen in patchitine மாதிரி recombination நம்ம patchitineல பார்க்க முடியும் patchitineல வந்து பார்க்க முடியும் அப்படினு அர்த்தம் ஓகேவா எஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन synapses occurs between synapses எப்போ occurs ஆகும் synapses occurs between the synapses எது நடுவுல occur ஆகும் the synapses occurs between two homologous chromosomes synapses occurs between two homologous chromosomes option C is the right answer yes dakana super option C super தமிழரசி அனன்யா மீனாட்சி சத்யா செந்தில் ஷர்மிளா மோபினயா கமலக்கண்ணன் தர்ஷன் ஜெயலட்சுமி மோனிஷா அனன்யா மைதிலி மோனிஷா மூணு கலக்கிறீங்க it's going to be option C is the right answer two homologous chromosome அப்படின்றது next question பார்த்தலாம் at what stage of cell cycles are histone protein synthesized in a eukaryotic cell
At what stage of cell cycle that histone protein synthesized in a eukaryotic cells? Synthesized in a eukaryotic cells. எந்த ஃபேஸ்ல histone proteins வந்துருச்சு. அப்ப எந்த ஃபேஸா இருக்க போகுது? histone proteins எல்லாம் கேள்வி வந்திருக்குன்னா என்ன ஃபேஸா இருக்க போகுது? histone protein என்ன நடக்கும்? histone protein ல yes DNA binding நடந்துட்டு இருக்குல, so it's going to be option B during S phase. Option B is the right answer. Option B during S phase. Option B. Super Tamil Purni, Jayalakshmi, Abhinaya, Monisha, Inul, Dashini, Ananya, Sharmila, Maithili, Meenakshi, Aarti, Rishi, Sham, Sendil, Dashini, collecting. It's going to be option B. S phase is the right answer. Next question. Another question. Which one of the following precedes the reformation of the nuclear envelope during M phase of the cell cycle? Reformation of the nuclear envelope. Innada reformation of the nuclear envelope during M phase of the cell cycle. Reformation of the nuclear envelope. Oh, sorry, Pugarendi. Okay, Pugarendi. Reformation of a nuclear envelope. Yeah, option A. Option A, decondensation of chromosomes and reassembly of the nuclear lamina. Decondensation of chromosomes and reassembly of the nuclear lamina. Okay, super. Option A is right answer. Super. Purni, Bhavesh, Monisha, Abhinaya, Sharmila, Satya, Tamilarasi, Dashini, Mona, Jayalakshmi, Ananya, Maithili, Pugarendi, Meenakshi, collecting. It's going to be option A is the right answer. Option A will be the right answer. Next question. If you are provided with root tips of onion and your class are naked to count the chromosomes, which of the following stages can you must conveniently look into it? In the following stages conveniently look into it. உங்களுக்கு ஆனியனோட டிப் கொடுத்துட்டான். அதுல டிப் கொடுத்துட்டு பாறா அப்படின்றான். அப்ப எந்த ஸ்டேஜ்ல நீங்க பாப்பீங்க? நீங்க பார்க்கக்கூடிய ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜா இருக்கலாம்? இல்லடா மெட்டாஃபேஸா தான் இருக்கும். ப்ரொஃபேஸால இருக்காது. என்ன ஃபேஸா இருக்கும்? மெட்டாஃபேஸா தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ மெட்டாஃபேஸா தான் இருக்கு. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஆகனா ஆப்ஷன் ஏ மெட்டாஃபேஸ். ஓகே, ஆப்ஷன் ஏ மெட்டாஃபேஸ் இஸ் ரைட் ஆன்சர். ஒரு நிமிஷம். In the somatic cell cycle, என்ன பார்க்க முடியும்? somatic cell cycle, what do we can see in somatic cell cycle? The somatic cell cycle, ஒரு நிமிஷம். Yes, என்ன நடக்குது? DNA replication take place in a S phase. Option B. DNA replication is take place in a S phase. Option B is right answer. Option B is going to be the right answer. Yes, டக்கு முடிச்சலாம். 9:30 ஆச்சு, நம்ம சீக்கிரம் முடிச்சலாம். If a diploid cell is treated with a colchicine, then it is becomes. Diploid cells is treated with a colchicine, then it becomes. Yeah, then it becomes diploid cells treat பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா என்ன மாறிடுது? டெட்ராப்ளாய்டியா மாறிடுது. காக்சிலைன் then it become tetraploid. ஏற்கனவே டிப்ளாய்டு செல்ஸ் தான் மிக்ஸ் பண்ணிருக்காங்க, மறுபடியும் டிப்ளாய்டு செல்ஸா மாறப்போகுது, டெட்ராப்ளாய்டியா மாறுது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, என்னவா மாறப்போகுது? டெட்ராப்ளாய்டியா மாறுது. சூப்பர். தமிழரசி, செந்தில், பிரதீஷ், பூர்ணி, மோனிஷா, மீனாட்சி, கமலக்கண்ணன், ஜெயலட்சுமி, தர்ஷன், ஷர்மிலி, கலக்கிறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி, டெட்ராப்ளாய்டியா வந்து மாறுது அப்படின்றது. ஓகேவா? ஒரு 120 क्वेश्चंस பார்ப்போம்டா. 120 क्वेश्चंस பார்ப்போம். இப்போ 8 இன்னும் 12 क्वेश्चंस இருக்கு. 12 क्वेश्चंस பார்த்துலாம். The best material for the study of mitosis on laboratory is. The best material for the study of mitosis on laboratory is. The best material for the study of mitosis on the laboratory. Laboratoryல mitosis படிக்கிறதுக்கான best material நம்ம எதை சொல்லிட்டு இருக்கோம்? Yeah, it is root tip. ஆனியனோட root tip னு பார்த்துருப்போம் இல்லையா? Yes, ஆனியனோட root tip னு பார்த்தோம் இல்லையா? சூப்பர் இருக்கணும். ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, கலக்கிறீங்க. ஆப்ஷன் பி எஸ், root tip. அடுத்த கட்ட கேள்வி. Mitotic spindles is mainly composed of which protein? Mitotic spindle is mainly composed of which protein? எந்த புரோட்டீனால கம்போஸ்ட் ஆகப்பட்டுக்கிட்டு இருக்கு? Mitotic spindle is mainly composed of which protein?
முடிச்சிடலாம். Composed of tubulin. Option C. Option C, tubulin. Mitotic protein is mainly composed of tubulin. Option C is the right answer. Option C is going to be the right answer. Tubulin. Okay. During cell division, the spindle fibers attached to the chromosome of the region called. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்ததான். எந்த ரீஜன்ல போய் அட்டாச் ஆகுது? எந்த ரீஜன்ல போய் அட்டாச் ஆகுது? சத்யா முடிச்சிடலாம்டா. இருடா. இன்னும் 10 क्वेश्चन இருக்கு. Yes. எந்த ரீஜன்ல போய் அட்டாச் ஆகுது? கைனட்டோகோர்ல போய் அட்டாச் ஆயிட்டு இருக்கு. So option B will be the right answer. எந்த ரீஜன்ல போய் அட்டாச் ஆயிட்டு இருக்கு? கைனட்டோகோர் தான் அட்டாச் ஆயிருக்கு. இது நம்ம நிறைய வாட்டி பார்த்ததுதான். Okay, last 10 more questions. The bacteria cells divides every 35 minutes. If a culture containing 105 cells per ml and will grow for 175 minutes, what will be the cell concentration per ml after 175 minutes? எப்படி போடணும் தெரியுமா? இது எப்படி போடணும் தெரியுமா? அதான் பாத்துங்க. 175 மினிட்ஸ்ல வந்து ஃபார்ம் ஆகுதுன்றாங்க. அப்போ 175 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் நம்ம இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை கிடைக்க போகுது? 5 டிவிஷன் பேஸ் பண்ணி கிடைக்க போகுது. ஓகே, அப்போ 5 டிவிஷன் பேஸ் பண்ணி கிடைக்கும். என்ன கேட்டா பேட்டரி டிவைஸ் எவ்ரி 5 minutes. வாட் வில் பி தி செல் கான்சன்ட்ரேஷன்? 5 டிவிஷன் தான். அந்த 5 டிவிஷன் பேஸ் பண்ணி நம்ம எப்படி கொடுக்கலாம், எப்படி பேஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 into power 5 into 10 to the power 5. ஓகேவா? 2 into power 5 into the 10 to the power 5 அந்த பேஸ் கான்செப்ட்ல வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த பேஸ் கான்செப்ட்ல நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 into 10 to the power 5 வரப்போகுது. 32 அதை கொடுத்துருக்கான். Yeah, it's going to be option C is the right answer. Option C will be the right answer. ஓகேவா? Okay, 10 to the power 5 டா, 10 not 5 இல்ல, 10 to the power 5 cell. Okay, 10 to the power 5 cell. Okay, so 32 into 10 to the power 5, option C is the right answer. புரிஞ்சதுல எப்படி போடணும்னு? Yeah, fine. Option C is the right answer. Option C is the right answer. Okay, 5 2s ன்னு போடக்கூடாது. 2 to the power 5 தான் அது. அப்போ 5 வாட்டி 2 போயிட்டே இருக்கணும். During cell division, in apical meristem, the nuclear membrane appears in. During cell division, the apical meristem, the nuclear membrane appears in. During cell division, during apical meristem, the nuclear membrane appears in. Explain again, sir. Explain பண்றேன். இதுக்கு சொல்லுங்க பாப்போம். இது எங்க appears ஆகுது? Appears at telophase. Option C, telophase right answer. ஓகேவா? கரெக்ட். எனக்கு பாருங்கடா, ஒண்ணுமே இல்ல, அவன் கொடுத்துட்டான் 35 minutes. பாக்டீரியா டிவைட்ஸ் எவ்ரி 35 minutes. எவ்ரி 35 minutes டிவைட் ஆயிட்டு இருக்கான். 10 to the power 5 செல்ஸ்ல பேஸ் பண்ணி containing 10 to the 5 cells per ml அப்படி க்ரோ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கான் 105 மினிட்ஸ்க்கு. ஸோ அந்த 105 மினிட்ஸ்க்கு நான் போடுறதுனால 35/5 அப்படி நம்ம போட்டிருக்கோம். 35/5 அப்படி பேஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா per மினிட்ல ஆஸ்பெக்ட் போகும்போது ரெண்டு கான்சன்ட்ரேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். அப்போ எத்தனை டிவிஷன் நமக்கு நடந்துட்டு இருக்கு? 5 டிவிஷன். அதனால தான் நம்ம 2 to the power 5 அப்படி நம்ம போட்டிருக்கோம். 2 to the power 5 போட்டோம்னா நம்ம 32 வரும். அப்போ இன்றது அவங்க கொடுத்தா 10 to the power 5 செல்ஸ் டென்ஷன் போட்டா போதும். ஓகே, பென் கொடுப்பாங்கடா, கொடுப்பாங்க, அவங்களே கொடுப்பாங்க. நீங்க எதுவுமே எடுத்துட்டு போக வேணாம். பென்னு, ஸ்கேலு, ரப்பரு, பென்சில் எதுவுமே எடுத்துட்டு போக கூடாது. எல்லாமே அவங்களே கொடுப்பாங்க. ஓகேயா? How many mitotic divisions are needed for the single cells to take 128 cells? How many mitotic division is needed?
சாரி ஃபைன் சரி எத்தனை செல் வேணுமா சிங்கிள் செல் டு டேக் டிசிஷன் ஃபார்முலா இதுக்கு ஃபார்முலா நடக்கனா பேசிக்காக 2 to the power என்ன தான் ஃபார்முலா இருந்தது 2 to the power என்ன தான் இந்த என்ன தான் எவ்வளோன்னு கேட்குறான் என்னவா இருக்க போகுது 5 32 வரும்போது யா 7 2 to the power 7 ஆஹா அப்படி கிடையாது ஐயோ 64 into 2 அப்படி கிடையாதுடா கணக்குலாம் நல்லா புரிஞ்சுங்க அப்படி போட்டிங்களா அப்படி கிடையாதுடா 2 to the power n தான் நம்ம டிவிஷன் கான்செப்ட் இப்போ இதை பார்த்தோம் இல்லையா இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா எங்கடாது இங்கே பார்த்தோம் இது 2 to the power 5 2 to the power 5 ஓகேவா அப்படி தான் போடும் 32 மென்ஷன் பண்ணல 32 பவர் 2 to the power 5 தான் மென்ஷன் பண்ணியிருக்கான் ஸோ அதான் கேள்விங்க இங்கே 128 கொடுத்துருக்கான் அது 2 to the power 7 2 to the power 7 வரணும் ஓகேவா 2 to the power 7 வரணும் 2 to the power 7 2 to the power 7 யா 2 to the power 7 127 அந்த பேஸில் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கான்செப்ட் தான் நம்ம அடிச்சிருக்கணும் இதுக்கு நமக்கு ஃபிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் என்ன தெரிஞ்சிருக்கணும் ஃபிசிக்ஸ் பவர் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும் ஸ்கொயர் வேல்யூ தெரியணும் கியூப் வேல்யூ தெரியணும் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நமக்கு அடிக்க முடியும் இதெல்லாம் போட்டால் தான் அடிக்க முடியும் ஓகேவா ஆக மேத்ஸ் ஆமாம் வேறு வழி இல்லை ஓகேவா எஸ் Cochrane is employed, deployed and applied cells as it allergy physics allergy ஒன்றும் பண்ண முடியாது physics allergy ஒன்றும் பண்ண முடியாது எஸ் இதை சொல்லுங்க பார்ப்போம் what is the right answer colchicine employ the diploids of haploid cells to inhibit the formation of mitotic spindle to inhibit the formation of mitotic spindle mitotic spindle inhibit பண்றதுக்கு mitotic spindles inhibit பண்றதுக்கு அப்படின்றது ஓகேவா mitotic spindles inhibit பண்றதுக்கு important question pdf sir உட்கார்ந்தாடா important questions எல்லாம் படிப்பீங்க சரி சார் is going to be option B is right answer. Option B will be the right answer. Next question பார்த்தலாம் அடுத்த question என்னவா இருக்க போகுது அப்படினு பார்த்தீனா Lamprey chromosome occurs during when do the Lamprey chromosome occurs Lamprey chromosome occurs during keep your mind calm down Usha ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க எல்லாருக்குமே பயம் இருக்கு ஓகே எல்லாருக்குமே பயம் இருக்கு கவலைப்படாதீங்க சரி Lamprey chromosome occurs during when does it occurs during diploidy of meiosis option B தானே எஸ் சூப்பர் இருக்கணும் ஆப்ஷன் B diploidy of Lamprey chromosome எப்போ பார்க்க முடியும் எஸ் சூப்பர் ஆப்ஷன் B diploidy of chromatin எஸ் லாஸ்ட் 5 கேள்வி 5 யாருக்கு 5ஆதா இருக்கட்டும் in cell cycle DNA replication take place in cell cycle DNA replication எப்போ take place ஆகுது when do the DNA replication take place in cell cycle பேசிடா டக்கு நடிங்க யோசிச்சிட்டே கூடாது யா எஸ் ஃபேஸ் ஆப்ஷன் டி எஸ் ஃபேஸ் அது நிறைய வாட்டி பார்த்துட்டோம் ஓகேவா சரி நாலு கொஸ்டின் லாஸ்ட் 4 கொஸ்டின் ஓகே இதுக்கு வந்து எஸ் ஃபேஸ் எஸ் ஃபேஸ் ரொம்ப ஈஸி The exchange of genetic material between the chromatin and paired homologous chromosome during first meiotic division is called நம்ம என்ன சொல்றோம் during first meiotic division is called exchange of genetic material during first meiotic division is called yes crossing over is going to be crossing over option C is the right answer option C crossing over is the right answer it is called as a crossing over option C crossing over is the right answer super akana super kalakireenga crossing over last 3 more meiosis the evolutionary significance because it results in super crossing over சொன்னீங்களே super kalakireenga okay option C is the right answer akana super Ajit Sharfin Sharmila Sendil Varun Faris Monisha Maithili Adashini Vinodini Abhinaya Prasita Tamilarasi Jayalakshmi Purni Kamalakannan Satya yes Dashini Parameshwari kalakireenga kana okay va did postcard size photos needed to enter the exam ஆமாடா இருக்கணும்டா அது ஒட்டணும்டா ஹால் டிக்கெட்ல postcard size photo ஒட்டி இருக்கணும்டா கண்ணுங்களா ஹால் டிக்கெட்ல postcard size photo ஒட்டி இருக்கணும்
Okay, yes, இதுக்கு option D recombination. Okay, option D recombination is the right answer. Okay, fine, option D recombination. Yeah, last two more கேள்வி. கடைசி இரண்டு கேள்விகளுக்கு move on ஆகிறோம். Best stage to observe shape, size and number of chromosomes. The best shape to observe shape, size and number of chromosomes. Best stage to observe shape, size and number of chromosomes. Best stage to observe shape, size and number of chromosome. Best stage to observe number of chromosome is option B, metaphase. Metaphase is right answer. Okay, option B, meta. No. Meta AI. Metaphase. Okay, meta AI ஞாபகம் வச்சுக்கோங்க. Metaphase தான் ஈஸியா பார்க்க முடியும். meta AI ல தான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி metaphase நீங்க ஈஸியா பார்க்க முடியும் அப்படின்றது. ஓகேவா? இல்ல அதுக்கு தேவைப்படாது ரக்கண்ணா. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணா 1-2 எடுத்துட்டு போங்க. போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ தேவைப்படாது. ஆமாடா திஷா. சைஸ் இருக்கட்டா சொல்றது. சைஸ் சம்திங் அது நார்ம்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஆல் டிக்கெட் பின்னாடியே கொடுத்துருப்பாங்க. நார்ம்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. இந்த சைஸ் கரெக்டான சைஸ் இன்ட்ரோலாம் சொல்ல தெரியாது எனக்கு. அது பார்க்கணும். Yes, extra photo, passport size photo மட்டும் எடுத்துட்டு போயிருங்க. Okay, சரி லாஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். லாஸ்ட் क्वेश्चन என்ன இருக்க போகுது? meiosis 2 performs. என்னடா பண்ணிட்டு இருக்கு meiosis 2? meiosis 2 performs 4x6. ஆமாடா, ஆல் டிக்கெட்னா அட்மிட் கார்டு தான், வேற ஒன்றும் கிடையாது. ரெண்டுமே ஒரே பேர் தான். சரி, meiosis 2 performs. meiosis 2 performs separation of chromatids. meiosis 2 performs chromatid separations. option D தான் வரும். separation of homologous chromosome anaphase 1 ல தான் நடக்குது. anaphase 1 ல தான் meiosis chromosome அது நடந்துட்டு இருக்கும். so chromatid separate sister chromatids தான பார்த்துட்டு இருப்போம். sister chromatids anaphase 2 ல தான் செப்பரேட் ஆயிட்டு இருக்கும். ஒரு காப்பி எடுத்து நான் 2-3 காப்பி எடுத்து வச்சுக்க சொன்னேன். பட் எக்ஸாமால ஒரு காப்பி எடுத்துட்டு போனாலே போதும். உங்க சேஃப்டிக்காக நான் 2-3 காப்பி எடுத்துட்டு போங்க அப்படின்னு. ஓகேவா? 2-3 காப்பி வச்சுக்கோங்க. பட் உள்ள போகும்போது ஒரு காப்பி மட்டும் எடுத்துட்டு போனாலே போதும். ஓகே, ஒரு பிளாஸ்ட் ஒன்று போட்டுருங்க. கமான் பிளாஸ்ட் போடுங்க. கமான் ரக்கண்ணா. லாஸ்ட் ஃப்ரைடே கிளாஸ். யா மே 1ஆம் தேதி லாஸ்ட் ஃப்ரைடே கிளாஸ் அப்படின்றது இன்னையோட முடிந்து விட்டது. இனி அடுத்த ஃப்ரைடே நீங்கள் நீட் எக்ஸாம் படிக்க மாட்டீங்க. திஸ் இஸ் த லாஸ்ட் ஃப்ரைடே கிளாஸ். ஓகே, எஸ் ஃபயர் தான், சூப்பர் ஃபயர் தான். அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி வச்சோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. டுமாரோ ஆல் த கிளாஸ். ஏன் டே ஆஃப்டர் டுமாரோன்னு எடுப்பேன். மே 3ஆம் தேதி காலங்காத்தால் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருப்பேன். ஓகே, எஸ் பார்த்துலாம். பட் ஸோ ஆப்ஷன் இதுக்கு டி அண்ட் வி ஆர் கம்ப்ளீட்டட் தி செஷன். எஸ் ஃபயர் போட்டாச்சா? செஷன் லைக் பண்ணி வச்சோங்க. முடிச்சிடலாமா? ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆல் டிக்கெட்லேருந்து எல்லாமே என்னென்ன தேவையோ இன்றைக்கே பேக்கில் எடுத்து வச்சுருங்க. இன்றைக்கே என்ன பண்ணுறீங்க? பேக்கில் எடுத்து வச்சுருங்க. இன்றைக்கே ரெடி ஆகிட்டு வச்சுருங்க. பேக்கில் எடுத்து வச்சுருங்க. தேவையில்லாத லாஸ்ட் மினிட் ப்ரெஷர் நமக்கு இருக்க வேணும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் சென்டருக்கு எப்படி போகணும்னு பார்த்து வச்சுக்கோங்கன்னா, தூரமாக இருக்காங்கன்னா இப்போயே பார்த்து வச்சோங்க. எந்த பஸ் எப்படிலாம் பஸ் ஓடுமா அன்றைக்கி ஊரில் திருவிழா அந்த இதுன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. பஸ்ஸெல்லாம் ஓடுமா, பஸ்ஸெல்லாம் ஓடாதா, வண்டியில் போகிற மாதிரி இருந்தால் வண்டியில் அப்பா கிட்ட வண்டியில் பஞ்சர் ஆகாமல் டயர்லாம் சூப்பராக பெட்ரோல் இருக்கா, அதெல்லாம் இன்றைக்கி நாளைக்குள்ளே பார்த்து வச்சுங்க. ஓகேவா? ஏன் இருக்குமேடா 2027க்கு எடுக்க போகிறேன். நான் உட்காந்து 2027க்கு எடுக்க போகிறேன். லைவ் அன்றைக்கி நான் சாயங்காலம் இருக்குண்டாக்கண்ணா. கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் வந்து சாயங்காலம் இருக்கும். ஓகேவா? பயப்படாமல் போய் எழுதிட்டு வாங்க, பார்த்துக்கலாம். ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி வண்டியிலலாம் காற்று இருக்கா இது இருக்கான்றதை இன்றைக்கி நாளைக்கு கூட செக் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கடா. வண்டியில் போகிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா பெட்ரோலாக இருக்கான்றதை அப்பா அம்மா கிட்டே செக் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். ஆட்டோ புக் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடியே சொல்லிட்டு வச்சுங்க. அந்த கடைசி நேரத்தில் சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஆட்டோக்கார பிஸியாக இருப்பார். ஓகே, முன்னாடி சொல்லி வச்சுங்க. பஸ்ஸில் போகிற மாதிரி தான் பஸ் ரூட்டு பார்த்து வச்சுக்கோங்க. எப்போ போனால் கூட்டம் இருக்காது, பஸ்ஸோட அவைலபிலிட்டிஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் போங்க. ஓகே, போகும்போதே டென்ஷனோட ஸ்ட்ரெஸ்ஸோட போயிங்க. ஓகே, போகும்போது கிளம்பும் போது தான் வண்டி பஞ்சர் ஆகும், இல்லை கிளம்பும் போது தான் பெட்ரோல் இருக்காது, கிளம்பும் போது தான் பஸ்ஸே வராது, ஆட்டோக்கார அப்போ தான் விஷயம் சொல்லுவான். ஸோ இப்போலாம் இல்லைனா கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டே இருங்க. ஓகே, சரி, நம்ம நாளைக்கு கிளாஸை சந்திப்போம். ஓகே அக்கா, ஸோ நாளை கிளாஸில் நம்ம மறுபடியும் உங்களை சந்திப்போம். ஓகே, அண்ட் தென் அகெயின் நான் கடைசியாக சொல்கிற ஒரு விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டப் இருக்குடாக்கனா போஸ்ட் நீட் மீட்டப் போயிட்டு இருக்கு. ஸோ போஸ்ட் நீட் மீட்டப் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் நீட் மீட்டப் அப்படின்னு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிபி ஜெனரேஷன் ஆகும். அந்த ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆக போகுது. இந்த வெப் பேஜில் உங்கள் நேமு, உங்கள் கான்டாக்ட் நம்பர், உங்கள் ஸ்லாட்டை நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூ கேன் சூஸ் இட். டைம் அண்ட் டேட் வந்து பின்னர் வந்துட்டு கன்வீனியன்ட் டைம் அண்ட் டேட் வந்து பின்னர் அறிவிக்கப்படும். ஓகே, கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா சப்மிட் ஆகிருப்போது. ஓகே, ஷால் வி வைண்ட் அப் த செஷன் நம்ம முடிச்சிடலாமா?
ஓகே ஓகே ஃபைன் 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 ஃபைன்டாக்கண்ணா அப்போ கடைசி வரைக்கும் இன்டென்ட்டாக இருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணுது எல்லா ஃபியூச்சர் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஆக்கண்ணா ஸோ வீல் மீட் அப் ஆன் டுமாரோ ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே ஸோ மீட் அப் ஆன் டுமாரோ ஆக்கண்ணா பை 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 எல்லாரும் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க ஓகேக்கண்ணா பை 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 வில் மீட் அப் டுமாரோ நாளை சந்திப்போம் பைடாக்கண்ணா என்னடா டவுட் உங்களுக்கு என்னடா டவுட்டு ரிஃப்தா மரியம் என்ன டவுட்டு கட் ஆஃப் வந்த அப்புறம் தான் சொல்ல முடியும் மார்க்லாம் வந்ததுக்கப்புறம் தான் கட் ஆஃப் சொல்ல முடியும் என்ன டவுட்டு டவுட் இருக்குன்னு சொல்லி டவுட்டு கேட்டு தான் என்ன தான் ஆன்சரே சொல்லியிருப்பேன்ல ஒன்றும் இல்லையா முடிஞ்சதுக்கப்புறம் கேட்பீங்களா சரி ஒன்றும் இல்லை போல ஓகே சரி நம்ம நாளைக்கு சந்திப்போம் நாளைக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நாங்கள் நாளைக்கு கேளுங்க ஓகேவா ஸோ டாட்டா பை 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 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் டாட்டா மறுபடியும் சந்திப்போம் நாளைக்கு சந்திப்போம் பை டாக்கணுங்களா